Vidyakumar IS Academy Institute for your success. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். சத்யம், குப்தா ஆட்சியில் ஸ்கந்தகுப்தர் கடைசி பேரரசர் பாலாத்தியரான்னு கேட்குறீங்க. பாலாத்தியர் வந்து அரசர். பேரரசர் அப்படின்னா மிகப்பெரிய ஆட்சி பரப்பு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஆட்சி பரப்பு கடைசி ஆட்சி பிறந்தது யாருன்னா ஸ்கந்தகுப்தர் வந்து ஆட்சி புரிவார். வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அரசரா யார் இருப்பார்னா பாலாத்தியர். அந்த வம்சத்துல கடைசி அரசர் ஒரு சிறிய நிலப்பரப்போட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் கேப்சர் பண்ணும். அந்த பேரரசா இருக்கும் பட்சத்தில் அதையே வந்து கேப்சர் பண்ணி இன்னொருத்தர் ரூல் பண்ணாருன்னா அங்கேயே அது வந்து முடிஞ்சிடும். இப்போ இப்ராஹிம் லோடி இருக்காரு, அவருடைய இப்ராஹிம் லோடி வந்து என்ன பண்றாருன்னா ஆட்சி புரிகிறார் லோடி வம்சத்துல கடைசியா வந்து. ஸோ அந்த டெல்லி சுல்தானில கடைசி ஆட்சி வரும். பாபர் வராரு, அவர் வீழ்த்துறாரு. வீழ்த்து பாபர் வந்து கேப்சர் பண்ணிட்டாருன்னா அங்கேயே முடிஞ்சிருது. ஆனா இப்ராஹிம் லோடிக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அவருடைய வாரிசு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து டவுன் ஃபேஸஸ் சந்திக்கிறாங்க. அங்கங்க இருக்கக்கூடிய மாகாணத்தில் இருக்க ஆளுநர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே ஆட்சி பரப்பை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க. அப்படின் போது என்ன ஆகும் அப்படின்னா அப்ப பேருக்குன்னு சொல்லி ஒரு அரசர் வந்து இருப்பார். அப்ப அவர் வந்து பேரரசரா இருந்தவர் அரசரா வந்து மாறாரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப பேரரசர்னா ஸ்கந்தகுப்தர்னு பாக்குறோம். வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பாலாத்தியர் அப்படின்னா அரசர்னு பாக்குறோம். வந்து கடைசி அரசரா வந்து இருக்காரு அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட் வந்து இல்லை ஃப்ரெண்ட். நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வேண்டிய இல்லை. யூடியூப்ல ஃப்ரீயாக தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். குரூப் 4க்கு வந்து எதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 2 2Aக்கு தான் வந்து. ஸோ அதுவும் என்னன்னா சீரியஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து நம்ம லைவ் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குற ஃப்ரெண்ட் வந்து. ஓகே, வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். சாட் ஃபுல்லாக பார்த்துட்டேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைய வகுப்பில் ஏற்கனவே சொன்னதான் ஸோ முகலாயர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக்ஸ் என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து சிந்து சமணி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தானியர்கள். இன்றைய நம்ம பார்க்க போகிறது வந்து முகலாயர்கள் அப்படின்ற தலைப்பு வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கும் கூட. ஏன்னா முகலாயர்களுடைய ஆட்சி அப்படின்றது அதனுடைய தாக்கம் வந்து இன்றைக்கு வரையும் இருக்கு. நீங்க கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல போனீங்கன்னா கூட பல வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பாரசீக வார்த்தைகள் எங்க இருந்ததுன்னா முகலாயர்களோட நிர்வாகத்தின் காரணமா வந்தது. ஆங்கிலேயர்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஆங்கிலத்தை அவங்க வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது தொடர்ந்தது அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இப்போ வரைக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மிடில் இந்தியால மத்திய கால இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் அப்படின்ற தலைப்பு வந்து பார்க்க போறோம், டிஸ்ட்ரிக் பார்க்குறோம். ஸோ முகலாயர்கள் அப்படின்னும் போது யார் வந்து தோற்றுவித்தார் அப்படின்னா வந்து பாபர் வந்து தோற்றுவிக்கார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ முகலாயர்கள் முகல்ஸ் அப்படின்றது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா பாபர்ல தான் ஆரம்பிக்குது. அவருடைய காலகட்டம் என்ன அப்படின்னு நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டுருவாங்க. கேட்டாங்கன்னா 1526 to 1530 அப்படின்னு பார்க்குறோம் பாபருடைய காலகட்டம் அப்படி பார்க்குறோம். அதுக்கடுத்து அவருடைய பையன் யார் அப்படின்னா ஹுமாயூன் வராரு அப்படின்னு பார்க்குறோம். இவர் வந்து 1530 இருந்து 1540. ஏன் அப்படின்னா நடுவில் வந்து ஷெர்ஷா சூரி வந்து படையெடுத்து இவரை துரத்திடுவார். இவர் திருப்பி என்ன பண்ணுவார், ஆப்கானிஸ்தான் அங்கங்க சுத்திட்டு அதுக்கப்புறம் ஷெர்ஷா சூரி 1545 இறந்துருவாரு. அதுக்கப்புறம் அவருடைய வாரிசு கண்டினியூ பண்ணி ரூல் பண்ணுவாங்க. 1555 திருப்பி அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அப்ப வந்து திருப்பி டெல்லியை வந்து கேப்சர் பண்ணி 1555 இருந்து 1556 வரையும் வந்து இருப்பாரு. அந்த கேப்சர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் மாடி படிக்கட்டுல வந்து பார்த்தீங்கன்னா நூலகத்துல மாடி படிக்கட்டுல தவறி விழுந்து இறந்துருவார். யாருன்னா ஹுமாயூன் வந்து. அப்ப இயற்கை ஏதுனால அப்ப அக்பருடைய வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுல டீனேஜ் பீரியட் தான். ஸோ அப்பவே என்ன பண்றோம்னா அக்பர் வந்து பதவி இருக்கிறார். அப்ப அக்பருக்கு உதவியா வந்து படைத்தளபதி யாருன்னு ஹெமு அப்படின்றது இருக்காரு வந்து. ஸோ அவருடைய உதவியில என்ன பண்றாருன்னா அக்பர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆட்சி கட்டில வந்து உட்காராரு. அக்பருடைய பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய காலகட்டம் 1556 இருந்து 1605 வரையும் வந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அக்பர் வந்து ஒரு நிலையான ஒரு ஆட்சி வந்து இந்தியாவில வந்து கொடுக்குறாரு அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இருந்த டெல்லி சுல்தானியர்களை கம்பேர் பண்ணும்போது முகலாயர்கள் வந்து எந்த வகையில சிறப்பு வாய்ந்ததுன்னா இவங்க இந்தியாவை தாயகமா மாத்திட்டாங்க முழுக்க வந்து. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இருந்தாலும் வந்து வம்சங்கள் மாறிட்டே இருந்தாலும் ஆனா பாருங்க 1526 ஆரம்பிக்குது. 1707 வந்து அவுரங்கசீப்போட முகலாயர்களோட ஆட்சி முடிவுக்கு வருது நம்ம சொல்றோம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க 1857 இரண்டாம் பகதூர் ஷா வந்து ரங்கூனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ்காரங்க நாடு கடத்தி அங்கேயே இருந்து அந்த சிறையிலே இறந்துடுவார். அப்ப கடைசி முகலாய அரசர்னு சொல்லும் போது வந்து அவுரங்கசீப் வந்து மிகப்பெரிய ஆட்சி பிறப்பு. அதுக்கப்புறம் வரவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இல்ல வந்து. அதோட முகலாயர்கள் ஆட்சி அப்படின்னு முடிவுக்கு வந்த மாதிரி தான். அப்ப இந்தியாவில இருக்கக்கூடிய பல மாகாணங்கள் அவங்க கண்ட்ரோல்ல இருந்தது எல்லாமே என்ன ஆகுதுன்னா தனி சுதந்திர அரசா அறிவிச்சுக்கிட்டு தனித்தனி அரசாங்கமா வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நிறைய மன்னர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிற்று அரசுகள் வந்து உருவாகுது அப்படின்னு. பேரரசு பேருக்குன்னு யார் இருந்தாங்க அப்படின்னா அவுரங்கசீப் இருந்துகிட்டே இருக்காங்க. கடைசியில் இரண்டாம் பகதூர் ஷா வரையும் போகுது அப்படின்னு பாக்குறோம். அதே கதை தான் நம்ம எங்க போறோம்னா குப்த பேரரசுலையும் நம்ம போட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பாலாத்தியார் அப்படின்னு அரசரா இருக்காரு. ஸ்கந்தகுப்தர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேரரசராக இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இங்க முகலாயருக்கு வருவோம். அப்ப என்ன ஆகுதுன்னா அக்பர் வராரு. அக்பர் வரும்போது நிறைய
விஷயத்தை வந்து ரீஃபார்ம் பண்றாரு. வந்து எல்லா மதங்களும் வந்து சரிசமமா நடத்தணும். இவர் வந்து இஸ்லாமியத்தை ஃபாலோ பண்ணாலும் மற்ற மதத்துல என்னென்ன கருத்துக்கள் இருக்கு, அதுல என்னென்ன ரகசியங்கள் இருக்கு, அதனால வாழ்க்கைக்கு என்ன பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி தீநெலாகி அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு சமயத்தை உருவாக்குறாரு. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த சமயத்தை யாரும் ஃபாலோ பண்ணல, அது ஒரு விஷயம். ஸோ அப்ப அதே மாதிரி மற்ற மதத்தினருடைய நட்பு பாராட்டுறாரு. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா திருமண உறவு மேற்கொள்றதுக்கு வந்து முயற்சி பண்றாரு. அது மூலியமா அவருடைய எல்லை நாட்டு பரப்பை வந்து விரிவுபடுத்துறாரு. இதெல்லாம் வந்து அக்பர் வந்து ஃபாலோ பண்ண விஷயமா வந்து இருக்கு. ஆனா நிறைய விஷயத்த பண்ணியிருப்பாரு. நம்ம என்னென்னு பார்க்க போறோம் கிளாஸ். ஜஹாங்கீர் அப்படின்றது அவருடைய பையன் வந்து ஜஹாங்கீர் அப்படி அடுத்து வர்றாரு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதுல அக்பருடைய அந்த கலை கட்டிடக்கலையில உச்சகட்டம் அப்படின்னா ஷாஜகானை சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே ஆரம்பிச்சிருப்பாங்க வந்து இந்தோ சாரசனிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலை டெல்லி சுல்தானியர்கள் ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்சாலும் இவங்க காலகட்டத்தில் ஷாஜகான் வந்து உச்சத்துக்கு போயிடும். வந்து அது ஒண்ணு என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெல்லியில மயிலாசனம் சொல்லலாம். அது இப்போ இல்லை, நாதிஷா படையெடுப்பும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அது பிரிச்சு என்ன சொல்ல டிஸ்அசம்பிள் பண்ணிட்டு சேல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எங்க இருக்குன்னே தெரியல. வந்து இப்படிதான் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரைபடம் பிக்சரா தான் இருக்கு. வந்து ஒரிஜினலா அது எங்க இருக்குன்னு தெரியல. நாதிஷா படையெடுப்போட முடிஞ்சு போச்சு. அப்ப நாதிஷா படையெடுத்து மிகப்பெரிய அடி யாருக்குன்னா பின்னாடி வரக்கூடிய முகலாய வம்சத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அடியா வந்து இருக்கும். இடியா வந்து இறக்கிட்டு போயிருப்பாரு. இப்ப ஷாஜகான் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் வந்து கட்டாரு அப்படி பார்க்கிறோம். சோ அதுவும் மிக சிறப்பு வாய்ந்து பார்க்கிறோம். அப்ப இங்க பொறுத்தவரை பாபருக்கு அடுத்து ஹுமாயூன், ஹுமாயூனுக்கு அடுத்து வந்து அக்பர் வர்றாரு. அக்பருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர், ஜஹாங்கீருக்கு அடுத்து ஷாஜகான் வந்து. சோ இதுல பாபர் என்ன பண்ணிடுவாருன்னா ஹுமாயூன் வந்து சொல்லிடுவாரு நீ வந்து உன்னுடைய சகோதரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பிரதேசங்களை பிரிச்சு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு. அப்ப சகோதரர்களுடைய சண்டை நடக்கும். பத்தாவதுக்கு ஷெர்ஷா வேற ஒரு பக்கம் பெங்கால்ல இருந்துட்டு டார்ச்சர். இந்த டார்ச்சர்லாம் அனுபவிச்சு இதெல்லாம் சரி கட்டி திருப்பி 2வது ஆட்சிக்கட்டில் இவர் அமரும் போது துரதிருஷ்டமா இவர் இறந்துருவார். இறந்த உடனே இவரோட பையனை வந்து உடனடியே பதவி வைக்க சொல்லுவாங்க. அப்ப எதிர்ப்பு வருது. அப்ப யாரை வச்சு சமாளிக்கிறாங்கன்னா ஹெமுன்னு சொல்லிட்டு தளபதி வச்சு இவர் சமாளிச்சு அதுக்கப்புறம் இவர் ஆட்சிக்கட்டில் உட்காந்து நல்ல திறம்பட வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அந்த ராஜபுத்துக்கள் அப்படி சொல்லிட்டு பிரபுக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க இந்து மதத்தை சார்ந்தவங்களையும் இவரோட அவையில வச்சுக்கிறாரு. அப்ப மிகப்பெரிய அறிவாளிகளை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வச்சுக்கிறது அப்படின்றது இவருடைய புத்திசாலித்தனமான ஒரு விஷயமா இருக்கும். அது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா நாடு பிடிக்கிறது, போர்லயும் ஈடுபட்டு இருப்பாரு. சில நாடுகளை அனெக்ஸ் பண்ணியிருப்பாரு. சில நாடுகளை பிரிட்டிஷ் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க தேவையில்லாம பிரிட்டிஷ் வந்து எப்படி வந்து அனெக்ஸ் பண்ணி 1857 ரிவோல்ட் 1957 புரட்சிக்கு வித்துட்டதோ அந்த மாதிரி இவர் சில பண்ணியிருப்பாரு. அது நம்ம பார்க்க தான். இவருடைய பையன் தான் என்னன்னா ஜஹாங்கீர். இப்ப ஜஹாங்கீர் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்ப அக்பருடைய அந்த பேரரசு இருக்குல்ல அதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் பண்ற வேலையில இவர் வந்து இறங்குவார். வந்து அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் வந்து யாருன்னா அவுரங்கசீப் வரும்போது என்ன ஆகுனா இவருடைய முப்பாட்டன் அப்படின்னு யாரை சொல்லலாம் அப்படின்னா வந்து அக்பர் வந்து அவர்தான் என்ன பண்ணிருப்பாருன்னா ஜிஸ்யா அப்படின்ற வரியை வந்து பாத்தீங்கன்னா நீக்கிருப்பார். வந்து ஃபர்ஸ்ட் டெல்லி சுல்தானியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்கும் போது குத்புதீன் ஐபக் வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு ஜிஸ்யா முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது விதிக்கப்பட்ட வரி அப்படின்னு வந்து அந்த வரியை வந்து நீக்கிறது யாருன்னா அக்பர் நீக்குவார். ஆனா திருப்பி அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா வந்து அவுரங்கசீப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறோம். சோ அவுரங்கசீப் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இவரு இஸ்லாம் மதத்தை வந்து பாத்தீங்கன்னா தீவிரமா ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கடுமையா தண்டனைகள் வந்து ஏற்படுத்தினா சொல்லலாம். அதே மாதிரி இவர் அக்பர் காலத்துல விதிக்கப்பட்ட அந்த நிலவரி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஷாஜகான் காலத்துல வந்து கிட்டத்தட்ட 1/3 வந்துடும். அவுரங்கசீப் என்ன பண்ணுவாரு அப்படின்னா பல போர்களை வந்து தொடுப்பார். வந்து ஏன்னா உலகத்துக்கே இவர் வந்து தலைவர் ஆகணும் அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. அதனால விவசாயிகிட்ட இருந்த வரியை வந்து பாத்தீங்கன்னா பாதி வந்து வரியா செலுத்தணும். அப்ப பயங்கர கஷ்டத்துல வந்து பாதிக்கப்பட்டது யாருன்னா விவசாயிகளா இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு திறம்பட ஒரு நிர்வாகம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1526 இருந்து ஆரம்பிச்சு 1707 வரையும் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அவுரங்கசீப் இறக்கும் வரையிலும் பாக்குறோம். அதுக்கப்புறமும் வந்து பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறமும் இந்த இவங்களோட ஆட்சி வந்து நீடிச்சுதான் இருக்கும். 1857 தான் என்ன பண்ணணும் பிரிட்டிஷ் வந்து இவங்களோட ஆட்சிக்கு வந்து ஒரு முடிவு கட்டுவாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப அவரோட பீரியட் அப்படின்றது நம்ம ஹிஸ்டரியில வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான காலகட்டமா இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். பாபருடைய வருகை என்பது இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தம் புதிய பேரரசு தொடங்கியது அப்படின்னு பார்க்கிறோம். பாபர் வரும்போது என்ன பண்றாருன்னா பீரங்கி எடுத்துட்டு வர்றாரு, வெடிமருந்து எடுத்துட்டு வர்றாரு. ஏன்னா சைனால தான் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வெடிமருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து துப்பாக்கியிலும் பீரங்கிலும் பயன்படுத்துறாங்க. சோ அப்ப அந்த பீரங்கி உற்பத்தி எங்க நடக்குது அப்படின்னா சைனால நடக்குது. அதை எடுத்துக்கிட்டு மத்திய ஆசியா முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. செங்கிஸ்கான் வந்து சொல்ல வேண்டியதில்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட படைப்பிரிவு அப்படின்றது அவங்க வந்து 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் இருந்தாலும் புதுசு ஏதாவது கண்டுபிடிப்பு இருந்தா அதை உடனே அடாப்ட் பண்ணி அதை வந்து போர்ல வந்து பயன்படுத்துறது. அப்ப மத்தவங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்துறது அப்படின்றது மங்கோலிய படையெடுப்புல வந்து இது வந்து நடக்கும். இப்ப அக்பர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வழித்தோன்றல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு பக்கம் தைமூர் வந்து செங்கிஸ்கானுக்கால அந்த சைடு இந்த இன்னொரு பக்கம் துருக்கி வந்து அப்பா அம்மா அவங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து தைமூர் வம்சத்தையும் அதே மாதிரி துருக்கி வம்சத்தையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணதான் பாபர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவனுடைய அப்பா வந்து காபூல் அப்படின்னு நகரத்தை வந்து அவர் கிட்ட கொடுத்துருப்பாரு. இப்ப ஆப்கானிஸ்தான் அப்படின்னு பார்க்கலாம் அந்த பகுதியை ரூல் பண்ணுவார். ஆனா ரொம்ப சின்ன வயதிலே அவங்களுக்கு அது கிடைக்கும். ஆனா சுத்தி இருக்கிறவங்களுடைய காம்படிஷன்ல வந்து அதை இழந்துருவார். இழந்ததுக்கு அப்புறம் அவருக்குன்னு தனியா ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லி அது முயற்சியில தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா
வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. எங்கன்னா இண்டஸ் வேலி, இப்ப இருக்கிற பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அந்த ரீஜன்ல இருப்பாரு. அங்க காத்துட்டு இருப்பாரு. அப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கும். இப்ராஹிம் லோடியோட சகோதரர் என்ன பண்ணுவாருன்னா, கிளம்பி வந்து இந்த மாதிரி இப்ராஹிம் லோடிக்கு எதிராக நீ வந்து சண்டை போடணும், போட்டீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம், பங்கு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் பேசுவாங்க. சரின்னு சொல்லிட்டு பாபரும் கிளம்பி என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா படையெடுத்து வருவார் இப்ராஹிம் லோடிக்கு எதிராக. வரும்போது இந்த மாதிரி சண்டைக்கு வான்னு கூப்பிட்டு அவன் தம்பியை என்ன பண்ணுவான் அப்படின்னா இவர் எதிர்ப்பாரு. முதல்ல அவன் வெற்றி கொள்வாரு. அதுக்கப்புறம் இப்ராஹிம் லோடியோட சண்டை போட்டு டெல்லியை வந்து கேப்சர் பண்ணுவார். இப்படிதான் வந்து பாபர் வர. பாபர் வரும்போது என்ன வருவார்னா பீரங்கி படையோட வர. ஃபர்ஸ்ட் இந்தியால பீரங்கி படையை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா பாபர் வந்து. ஸோ அப்புறம் பிற்காலத்தில் வந்து பிரிட்டிஷ் வரும்போது அவங்க வந்து இந்த ஆயுதங்கள், இந்த கருவிகள் வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் விட நல்ல துப்பாக்கியா இருக்கட்டும், பீரங்கியா இருக்கட்டும், அதனோட உற்பத்தி வந்து மிகப்பெரிய அளவில் பண்ணியிருப்பாங்க. முகலாயர்கள்ட்ட பெரிய பிரச்சனையே என்ன, ஏன் பிரிட்டிஷ் கிட்ட அவங்க தோத்தாங்க அப்படின்னா கடற்படையை அவங்க வலுப்படுத்தவே இல்லை வந்து. அப்ப கடல் கடந்து வந்து கரையில வந்து இறங்குற வரை, இறங்கி அவன் சண்டை போற வரை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வரக்கூடிய அந்த கப்பல்ல வராங்க அப்படின்னா இவங்களுடைய கப்பற்படை அப்படின்றது பலமா இருந்தது அப்படின்னா, தீபகற்ப இந்தியாவில பலமா இருந்ததுன்னா கடல்ல வச்சு அவங்கள மூழ்கடிச்சு அவங்க நிலத்துக்கு வராம தடுத்திருக்கலாம் வந்து. ஆனா அதை செய்யாம தவற விட்டது அப்படின்றது ஒரு வாய்ப்பா யாருக்கு அமைஞ்சிருச்சுன்னா பிரிட்டிஷ்க்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. சரி, இப்ப நம்ம வாங்க இந்த கதையோட சேர்ந்த மாதிரி இதான் ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய புரியுது. இப்போ நம்ம கதைக்குள்ள ஒவ்வொரு கிளைக்கதை நிறைய இருக்கும். அந்த கிளைக்கதை பார்த்துட்டு அதுல என்னென்ன ஃபேக்ட் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துட்டே போனோம்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அந்த கிளைக்கதை இந்த கிளைக்கதையில இருக்கிற முக்கியமான ஃபேக்ட் அதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. பாபருடைய வருகையுடன் இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தம், புதிய பேரரசு தொடங்கியது. சூரம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷாவின் குறுகிய கால ஆட்சி தவிர்த்து முகலாயர் ஆட்சி வந்து கிபி 1526 இருந்து 1707 வரை நடைபெற்றது அப்படின்னு பார்க்கிறோம் முழுக்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவருடைய என்ன சொன்னா வீழ்ச்சி அடைந்துட்டே வருது. 1707 அப்புறம் அப்படி வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. அப்படி கடைசியா ஃபைனல் ப்ளோ அப்படின்னா 1857 புரட்சி அதோட முடிச்சு விட்டுறாங்க. ஸோ இப்ப ஷெர்ஷா வந்து நடுவில் வந்து கொஞ்ச நாள் இருக்கிறார். அதான் வந்து ஹுமாயூனுடைய டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா தெரியும் 1530 இருந்து 1540. அந்த 1540 இருந்து 1555 15 ஆண்டுகள் யார சொல்லலாம் ஷெர்ஷாவுடைய காலம் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதனால அது என்ன பண்ணா அந்த சிறு காலம் தவிர்த்து மீதி எல்லாமே வந்து முகலாயர்கள் ஆட்சியில் காட்டுக்கட்சியில் அமர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். மங்கோலிய செங்கிஸ்கான், துருக்கிய தைமூர் ஆகியோரின் வழித்தோன்றல்களாக முகலாயர் இந்தியாவில் ஒரு பேரரசை நிறுவினார். அப்ப இவர் மங்கோலி வந்து பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கான் அவருடைய வழியில வராங்க, துருக்கி தைமூர் அவங்களுடைய வழியில வராங்க. ஸோ அப்ப பாபருடைய அப்பா அம்மா அப்படின்னு பார்க்கும்போது 2 வழித்தோன்றலா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்ப எக்ஸாக்டா இவங்க துருக்கியர்கள்னு சொல்ல முடியாது, மங்கோலியர்கள்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே கலந்த கலவை அப்படின்னு பார்க்கிறோம். அப்பேரரசு 3 நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ 3 நூற்றாண்டுல 1500, 1600, 1700 அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ 3 நூற்றாண்டு காலமும் அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் அவர்கள் அந்நிய தேசங்களை சார்ந்த ஆட்சியாளர்களாக கருதப்படவில்லை, மாறாக இந்திய அரசு வம்சாலினால் கருதப்பட்டாங்க. அதை நம்ம புகழ்ந்து பேசக்கூடிய அரசர்களா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி முகலாய பேரரசை நிறுவியவர் வந்து பாபர். இவர் எப்பனா இப்பேரரசு 1526 பானிபட் போரில வந்து இப்ராஹிம் லோடியை தோற்கடித்த பின் நிறுவப்பட்டது. அப்ப அந்த லோடி வம்சம் வந்து எங்க முடிவுக்கு வருது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 1526 முடிவுக்கு வருது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா அவங்கள காலி பண்ணிட்டு இவர் பாபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கட்டல் அமர்றாரு. இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தம், புதிய பேரரசு தொடங்கி 1526 முதல் 1857 வரை நீடித்தது அப்படின்னு பார்க்கிறோம். அதான் நம்ம வந்து நம்ம பிரிட்டிஷோட நடந்த வந்து பார்த்தீங்கன்னா சிப்பாய் கலக்கம் பார்க்கணும். ஸோ அது வரையும் நீடிக்குது. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நூற்றாண்டு காலம்னு தாராளமாக சொல்லலாம். வந்து பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் ஆகியோர் இந்திய வரலாற்று தடங்களை பதித்த பேரரசுகளாக இருந்திருக்காங்க. 1707 வந்து அவுரங்கசீப் மறைவை தொடர்ந்து பேரரசு வீழ்ச்சி அடைந்தது என்றாலும் 1707 இருந்து 1557 வரை முகலாய அரசு பெயரளவுக்கு அரசாக இயங்கி வந்தது அப்படின்னு. அப்ப வீழ்ச்சி யாருடைய காலத்துல வீழ்ச்சி அடையுது அப்படின்னா அவுரங்கசீப் பீரியட் முடியும் போது அவருடைய டெத்தோட முடியுது அப்படின்னு பாக்குறோம். ஆனா இவங்க எல்லாமே நிலையான ஆட்சி கொடுத்துருக்காங்க. பீரியட் பாத்தீங்கன்னாவே தெரியும், வந்து இனிஷியலா ஷார்ட் பீரியடா வந்து பாபருக்கு வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஹுமாயூனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கு 1340 இருந்து. அப்ப திருப்பியும் வந்து ஒரு வருஷம் வந்து இவர் பாபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் தான் இருக்கார், 4-5 வருஷம். இவர் ஹுமாயூன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 வருஷம் இருக்கார், 11-12 வருஷம். அக்பர் எடுத்துக்கிட்டா 50 வருஷம் கிட்டது, 49 வருஷம் எக்ஸாக்டா சொன்னா 50 வருஷம் கிட்ட இருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து ஜஹாங்கீர் அப்படின்றது 22 வருஷம் வந்து. அதுக்கு அடுத்து ஷாஜகான் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 31 வருஷம் இருக்காரு வந்து. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இவரும் லாங் பீரியட் வந்து இருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அக்பர் அளவுக்கு இவர் வந்து 1556 இருந்து இந்த செஞ்சுரியில ஆரம்பிச்சு, இந்த செஞ்சுரியில மிட்ல ஆரம்பிச்சு 16th செஞ்சுரி மிட்ல 17th செஞ்சுரி ஸ்டார்டிங் வரை இருக்காரு. இவர் 17th செஞ்சுரி மிட்ல இருந்து ஆரம்பிச்சு 18th செஞ்சுரி ஸ்டார்டிங் வரையும் போறாரு அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அப்ப கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பரும் அவுரங்கசீப்பும் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. இப்ப நம்ம படிக்கும் போது இவங்க 2 பேரை பத்தி கொஞ்சம் அதிகமாவே படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். எக்ஸாம்ல இவங்க 2 பேரை பத்தி அதிகமா கேள்வி வந்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஃப்ரெண்டு. ஓகேவா? அப்படி நம்ம புரிஞ்சுட்டா கேட்டாங்க. இந்தியா முழுவதும் மையப்படுத்தப்பட்ட சீரான நிர்வாக அமைப்பு முகலாயர் உருவாக்கினார். அப்ப நிர்வாகத்துல என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் சரி பண்றேன்.
சென்ட்ரலைஸ்டு அத்தாரிட்டியை கிரியேட் பண்றாங்க வந்து. அப்ப இவங்களுக்கு கீழே என்ன பண்றாங்க, நல்ல ஒரு ஆர்மியை வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த ஆர்மிக்கு தேவையான பொருள் அப்படின்னா செலவு அப்படின்றது என்ன பண்றாங்கன்னா மான் சப்தார் கிட்ட இருந்து வாங்குறாங்க, நிலப்பிரபுக்கள் கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கிறாங்க வந்து. அப்ப நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஆர்மிக்கு தேவையான நல்ல ஆயுதங்கள் எல்லாம் வந்து இவங்க வச்சுக்கிறது வந்து. குதிரைப்படையை மட்டும் என்ன பண்றாங்க, மான் சப்தாருக்கு கொடுத்துறது வந்து. ஆயுதங்கள் கருவிகள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இவங்க கையில வச்சுப்பாங்க, பீரங்கிலாம். அவங்க குதிரைப்படையை மட்டும் யார்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னா மான் சப்தார் நிலப்பிரபுகள் அங்கங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அப்ப இந்தியா முழுதும் இந்த சீராக நிர்வாக அமைப்பு நிலத்தை கரெக்டா அளவிடுறது, அளவிட்டு அதுல வரி வசூல் பண்றது. 10 வருஷம் கரெக்டா எவ்வளவு வந்து அதுல வந்து நிலத்துல வந்து உற்பத்தி நடந்திருக்கோ அதனுடைய ஆவரேஜ்ல தான் வரி வசூல் பண்றாங்க. போன வருஷம் அதிகமா விளைச்சல் இருக்கு, அப்ப அதுல எவ்வளவு விளைச்சல் வந்துச்சோ அதை வந்து நீ கட்டணும் அப்படி கேட்க மாட்டாங்க. 10 வருஷம் ஆவரேஜ். 10 வருஷம் ஆவரேஜ்ல என்ன இருக்கும், வெள்ளம் வந்திருக்கும், வறட்சி வந்திருக்கும். அப்ப ஆக மொத்தம் அந்த ஆவரேஜை கால்குலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி வரி வசூல். அப்ப நிலையான வரி அப்படின்றது இவங்களுக்கு வந்து இருக்கு. முகலாயர் குறிப்பாக அக்பர் இந்துக்களை முஸ்லீம்களையும் ஒரே நாட்டினராக ஒருங்கிணைத்து ஒரு கூட்டு தேசிய அடையாள அரசியலை உருவாக்கினார் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப குறிப்பா வந்து கூட்டு தேசிய அரசியலை உருவாக்குனது யாரு அப்படின்னா அக்பருக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு பார்க்கிறோம். எல்லாரிடையும் வந்து பகைமை பாராட்டாம வந்து பாத்தீங்கன்னா சமாதானத்தோட இருந்திருக்காரு அப்படிங்க. இவனை வந்து என்ன பண்றாரு, போர்ச்சுகீசர் ஐரோப்பியரும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாரு அவரோட அவையில. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பர் வந்து. அப்ப மற்ற மதத்தினர் அப்படின்னு மட்டும் வெளிநாட்டுல இருந்து வரவங்களே என்ன பண்றாரு, கூப்பிட்டுக்கிறார் வந்து. இந்தியாவை செழுமைப்படுத்தி மகத்தான கலை, கட்டடக்கலை, இலக்கிய பாரம்பரியத்தை விட்டு சென்றார். இப்ப பிரைம் மினிஸ்டர் வந்து கொடியேற்றுறாருல ரெட் ஃபோர்ட்னு சொல்லிட்டு, அது யார் அப்படின்னா முகலாயர் காலத்துல கட்டினது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப முகலாயர் காலத்துல ஜஹாங்கீர் காலத்துல கட்டப்பட்டதா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப ரெட் ஃபோர்ட் அப்படின்றது அவங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா மாளிகையா வந்து இருந்திருக்கு. அந்த மாளிகையில தான் இப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் போய் கொடியேற்றிட்டு இருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஜாகிருதீன் முகமது பாபர் அப்படின்றது அவருடைய ஃபுல் பேர் வந்து 1526 இருந்து 1530 வரை அப்படின்னு பாக்குறோம். முகல் என்னும் வார்த்தையை பாபரின் மூதாதையர் கண்டறியலாம் அப்படின்னு. சோ அந்த வார்த்தை பாபரோட மூதாதையர் தான் முகல் அப்படின்னு. தம் தந்தையார் வழியில் பாபர் தைமூரின் கொல்லுப்பெறன் அவர். தாய் வழியில் வந்து அவருடைய தாத்தா வந்து தாஷ்கண்டை சேர்ந்த யூனுஸ் கான் வந்து. அப்ப தந்தை வழி அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா துருக்கியர் வந்து, தாய் வழி அப்படின்னு பார்க்கும்போது செங்கிஸ் கான் வந்து. சோ ரெண்டு இதுலயும் வருது. அப்ப நம்ம மத்திய ஆசியால இருக்கிறவங்க யார் அப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லாஸ்ட் காஸ்ட்லயும் வந்து முந்தா நேத்து பார்க்கும்போது வந்து ரஷ்யா, அந்த பக்கம் சீனா, அப்புறம் மங்கோலியா, கீழே வந்து இந்தியா, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இருக்கிற வெஸ்ட் ஏசியா ஃபுல்லாவே வந்து என்னன்னா பரவி காணப்பட்டதா என்ன அப்படின்னா மங்கோலியா அப்படின்னு பார்க்கிறோம். வந்து இஸ்லாமியம் அப்படின்ற மதத்தை வந்து பரப்பினதே யாருன்னா மங்கோலியர்கள் தான். அவங்க தான் வந்து என்னன்னா நாடோடிகளா இருப்பாங்க. குதிரை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேகமா போகக்கூடிய குதிரையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ உலகம் முழுக்க அத வடக்கு ஆப்பிரிக்கா அண்ட் கிழக்கு ஐரோப்பா அப்புறம் ஆசியா இது ஃபுல்லா வந்து இஸ்லாமிய சமயத்தை வந்து பரப்பியவர்கள் யாரு அப்படின்னா மங்கோலியர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த வழியிலையும் வந்திருக்காரு, அதே மாதிரி துருக்கி வழியிலையும் வந்து வந்திருக்காரு. அப்ப தாய் வந்து பாத்தீங்கன்னா மங்கோலியர்கள் வழியில, தந்தை வந்து பாத்தீங்கன்னா துருக்கியர் வழியை சார்ந்தவங்க. பாபர் வந்து 1483 பிறந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அது நமக்கு இம்பார்ட்டன். பிப்ரவரி 14 அப்படின்றது வேலன்டைன்ஸ் டே தெரியும், அதை விட ஞாபகம் வச்சாலும் சரி. ஆனா டேட்டா கேட்க மாட்டாங்க, மந்த் கேட்க மாட்டாங்க, இயர் வந்து தெரிஞ்சுட்டா நல்லது. அவருக்கு ஜாகிருதீன் நம்பிக்கை காப்பர் முகமது என பெயரிடப்பட்டது. அவரோட பேர் என்ன, ஜாகிருதீன் முகமது பாபர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அதுதான் மேல இருக்கு. அப்ப ஜாகிருதீன் முகமது அப்படின்னு பேர் வந்து யாருக்கு வச்சாங்கன்னா பாபருக்கு வச்சாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆட்சி ஏற்படுத்துறாரு. ஆனா அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அது இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல கேட்பாங்க. வந்து 12 வயதில் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசனான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார். வந்து மிக விரைவிலேயே அங்கிருந்து உஸ்பெக்குலாம் துரத்தடிக்கப்பட்டார். அதாவது ரொம்ப சின்ன வயசுல இவர் கிடைக்குது, சொத்து கிடைக்குது, என்னது பரம்பரை சொத்துன்னு சொல்லிட்டு ஆட்சி புரியறதுக்கு சிறிய அரசரா ஆகிறாரு, பர்கானா கிடைக்குது. சோ இந்த பர்கானால இருந்து என்ன பண்ணிடுறாங்க, அவரை துரத்தி அடிச்சிடறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுதான் அவருடைய நிலைமை. வந்து இப்ப நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்னா பேரரசு இருக்கும், பேரரசு கீழே வந்து சுபேதார் அப்படி சொல்லி சொல்லுவோம். வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்கள் இருக்கும், மாநிலங்களுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா மாவட்டங்கள் தான் என்ன சொல்லணும், பர்கானா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அந்த மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா கீழே நிறைய கிராமங்கள் இருக்கும் அப்படி பார்க்கிறோம். சோ அந்த மாதிரி ஒரு இடம் கிடைச்சிருக்கு அவருக்கு. ஆனா அங்க துரத்தி அடிச்சிடறாங்க. துயரம் நிறைந்த 10 ஆண்டுகளுக்கு பின்னர் பாபர் காபூலின் ஆட்சி பொறுப்பேற்றார். திருப்பி என்ன பண்றாரு, காபூலோட ஆட்சி பொறுப்பேற்கிறாரு. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா அதுவும் நீடிக்கல. முகலாய பேரரசுகள் அடித்தளம் பண்ணி பாபர் காபூலில் இருந்தபோது தைமூரின் இந்திய படையெடுப்பு நினைவுகளால் தூண்டப்பட்டு கிழக்கு நோக்கி தமது பார்வையை திரும்பினார். சோ அப்ப காபூல் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் அங்க இருக்காரு. எப்ப வேணாலும் அட்டாக் வந்து நமக்கு வந்து நடக்கும், அதனால நம்ம என்ன பண்ணலாம், கிழக்கு நோக்கி போலாம், அப்ப இந்தியா நோக்கி போலாம் சொல்லி பாபர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 1505 காபூலை கைப்பற்றிய பாபர் அதே ஆண்டில் இந்தியாவை நோக்கி தமது முதற் படையெடுப்பை மேற்கொண்டார். வந்து 1524 வரையிலும் பஞ்சாபை கடந்து அவர் வேறு எதற்கும் ஆசைப்படவில்லை. வந்து அப்ப பஞ்சாப் வரையும் நம்ம கேப்சர் பண்ணா போதும். பஞ்சாப் அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்க பெரிய பரப்பு பஞ்சாப், இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப் ஹரியானா இந்த ரீஜனுக்கு. அப்ப தௌலத் லோடியின் மகன் வந்து என்னன்னா திலாவர் கான், அந்த டெல்லி சுல்தானின் மாமனார் வந்து ஆலம் கான். இவங்க என்ன பண்றாங்கன்னா பாபரின் உதவி கேட்டு அவர்கள் வந்திருந்தார். வந்து
அப்ப தௌலத் லோடியோட மகன் இருக்கல அவரும் திலாவர் கான் வந்து அவரும் அப்புறம் டெல்லி சுல்தானின் மாமனார் ஆலம் கான் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, பாபர் ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வந்து கிழக்கு நோக்கி போயிடலாம், இவனுங்க தொல்லை தாங்க முடியல, யாருன்னா ஒரு பக்கம் திருக்கி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மங்கோலியர்கள் எப்ப படையெடுத்து வந்து நம்மளுடைய நிலப்பரப்பு வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம இந்துகுஷ் மவுண்டைன்லாம் தாண்டி வந்து இண்டஸ் வேலி சரி இண்டஸ் ரிவர் இருக்குல்ல, அந்த சிந்து ஆற்றை கடந்து அந்த பக்கம் போயிட்டா படையெடுத்துட்டு வர்றது கஷ்டம். ஏன்னா ஒரு மலையை ஏறி இறங்கணும், இன்னொரு பெரிய ஆற்றை கடந்து வரணும் அப்படின்னு கஷ்டம். அலெக்சாண்டர் வந்து திரும்பி போயிடுவார்ல, அந்த கதை தான். ஸோ அப்போ இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவருக்கான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி யாரு கொடுத்தாங்க அப்படின்னா வந்து இப்ராஹிம் லோடியோட பையனும் அப்புறம் அவருடைய மாமனாரும் கொடுக்குறாங்க. 2 பேரும் பையனும் மாமனாரும் தாத்தாவும் பேரனும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்க, பாபர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்க படையெடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க வந்து. அப்ப 1526 நடைபெற்ற புகழ்பெற்ற முதலாம் பானிபட் போர் பாபர் இப்ராஹிம் தோற்கடித்து டெல்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். அப்ப பஞ்சாப் பரி யோசிச்சுட்டு இருந்த பாபருக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னப்பா அப்படின்னா டெல்லி ஆக்ரா. ஏன்னா வளமான பகுதி, கங்கை சமவெளி வந்து ஃபெர்டைல் சாயில், வருஷம் முழுக்க விவசாயம் நடக்கும், உற்பத்தி இருந்துகிட்டே இருக்கும். படைகளுக்கு முக்கியமானது உணவு வந்து முதல்ல, அந்த உணவை ஏற்றுமதி பண்ணா அது மூலியமா கருவிகள் கிடைக்கும். அந்த கருவிகள் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஆட்சி புரியலாம். தங்கம் வெள்ளின்னு சொல்லிட்டு வந்து பொருளாதார அடிப்படையில் நாணயங்கள் கிடைக்கும். முகலாய வம்சத்தின் ஆட்சி ஆக்ராவை தலைநகராக கொண்டு துவங்கியது. அப்ப பாபர் வந்து எதை தலைநகராக கொண்டு துவங்குறாரு அப்படின்னா ஆக்ராவை தலைநகராக கொண்டு துவங்க. அது இம்பார்ட்டன்ட். டெல்லி ஆக்ரா கேப்சர் பண்றாரு இப்ராஹிமோட சண்டை போட்டு. முதலாம் பானிபட் போர் எப்பனா 1526 பார்க்கலாம். ஸோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். இப்ப கதையோட சேர்ந்து நம்ம ஃபேக்ட் படிக்கும் போது எப்படி இருக்கும், ஃபேக்ட் ஈஸியா இருக்கும். டைரக்டா போயிட்டு ஆன்லைனா படிச்சு மனப்பாடம் பண்றேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் பண்றேன், இதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க். ஸோ அப்ப நம்ம கிளாஸ்ல கதை, அந்த கதையோட சேர்ந்த மாதிரி ஃபேக்ட் அப்படிதான் நமக்கு ஈஸியா நிற்கும். இப்ப பாபர் தில்லி சுல்தானே அரசியல் ரீதியாக சிதைவிட்டதை தொடர்ந்து 1524 தில்லியை தலைநகராக கொண்டு முகலாய பேரரசை நிறுவதில் வெற்றி பெற்றார். கொஞ்சம் கொஞ்சமா வந்து டெல்லி சுல்தானேட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யாரு, முகமது கோரி வந்து என்ன பண்ணுவாருன்னா அவரோட படைத்தளபதி வந்து பார்த்தீங்கன்னா அடிமையா இருக்க குத்புதீன் ஐபக்கை நியமிச்சுட்டு நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறாரு. போற வழியில போட்டு தள்ளிடுறாங்க. சிண்டஸ் வேலி சிந்து நதியை வந்து அந்த இடத்துல டென்ட் போட்டு அவர் உட்காந்து அங்க இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆளை காலி பண்ணிடுவாங்க. அப்ப இவர் அடிமை, யாருடைய அடிமையா இருந்தாரு, கோரியோட அடிமையா இருந்தார். இப்ப கோரி இல்ல, அப்ப யாரு இருக்கா இப்ப அப்படின்னா குத்புதீன் ஐபக் வந்து சுதந்திரமா அறிவிச்சுக்கிறார். அப்ப அடிமை வம்சம் அப்ப ஆரம்பிக்கிறது வந்து அப்படி ஆரம்பிக்கிற அடிமை வம்சம் வந்து அப்படியே தொடர்ந்துட்டே வருது. இப்ராஹிம் லோடி வந்து சண்டை போட்டு முதலாம் பானிபட் போர்ல பாபர் வீழ்த்தினதுக்கு அப்புறம் ஆக்ரால வந்து உட்காராரு, டெல்லியில உட்காரல. ஆனா டோட்டலா வந்து சிதை விட்டுறதுக்கு அப்புறம் ஆக்ரால வந்து டெல்லிக்கு தலைநகரை வந்து மாத்திக்கிறார். சோ அப்ப சிதை விட்டு 1524 தில்லியை தலைநகராக கொண்டு முகலாய பேரரசு நிறுவதில் வெற்றி பெற்றார். சோ அப்ப பாபர் 17 வயது சிறுவனாக தனது தந்தையிடம் இருந்து சாமர்கண்டை தற்போது உஸ்பெகிஸ்தானில் ஒரு நகரம் மரபரி சொத்தாக பெற்றார். எதிரிகளால் சூழப்பட்ட நிலையில் அரியணை இழந்துறாரு. அதுக்கப்புறம் என்ன, ஈரானின் வலிமை வந்த சாபாகில் ஆட்சி நடத்தினாலும் மத்திய ஆசியாவில் உஸ்பெக்குகள் இருந்தாலும் தனக்கென ஒரு பேரரசை வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு இந்தியாவில் அமைக்க முடியும் என உணர்ந்தார். அப்ப நம்ம இங்க இருக்கிறது ரிஸ்க், டேஞ்சர், ஏன்னா இவங்க தொல்லை தாங்க முடியல. ஆனால் நம்ம அங்க இருந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கிளம்பி இந்தியாவுக்கு வந்துடலாம். அப்ப தைமூர் வம்சத்தை சார்ந்த பஞ்சாப் மீது அவருக்கு ஒரு கண் இருந்தது. அப்ப ஏனெனில் முன்பு பஞ்சாபின் ஒரு பகுதி தைமூரின் ஆளுமைக்கு கீழ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறு அவர் தெரிஞ்சதுனால என்ன பண்றாருன்னா இப்ப தைமூர் அப்படின்னும் போதுன்னா துருக்கி வம்சாவளி. சோ அவங்க வந்து துருக்கி வந்து ஏற்கனவே கேப்சர் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம், பஞ்சாப் வந்து கேப்சர் பண்ணலாம், ஏன்னா ஏற்கனவே ரூல் பண்ணிருக்காங்க. 1819க்கும் 1924க்கும் வந்து இடையே போரா, சியால்கோட், லாகூர் ஆகியவற்றின் மீது படையெடுத்து இந்துஸ்தானை கைப்பற்றும் உறுதியான எண்ணத்தை வெளிக்காட்டினார். அப்ப ஆல்ரெடி அவர் கைப்பற்றி வச்சிருந்த பகுதி பேரா, சியால்கோட், லாகூர் அப்படின்றது 1519 24 கைப்பற்றார். அடுத்துதான் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா வந்து முதல் பானிபட் போர் வந்து நடக்குது. காபூல், கஜினி ஆகியவற்றை கைப்பற்றிய பாபர் சிந்து நதியை கடந்து ஒரு சிறிய அரசை ஏற்படுத்தினார். இந்தியாவில் படையெடுக்க காலம் காத்துட்டு இருப்பாரு. அப்பதான் அந்த வாய்ப்பு வந்து தேடி வரும். யார் ரூபத்துல அப்படின்னா வந்து இப்ராஹிமோட பையனும் அவங்களுடைய மாமனார் இதுல ரூபத்துல வந்தவனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு இவர் என்ன பண்ண தில்லி சுல்தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி வந்து பாத்தீங்கன்னா அவர் மீது படையெடுப்பார். அப்ப லோடி வம்சத்தை சார்ந்த வந்து இவர் வந்து நாட்டை விரிவுபடுத்துறதுல ஈடுபட்டிருப்பாரு. அப்ப அந்த விரிவுபடுத்துறதுல ஆப்கானிய ராஜபுத்திரர் அவங்க வந்து அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இப்ராஹிம் லோடி ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி ராஜபுத்திரர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மதத்தை சார்ந்த அரசர்கள் அவங்களும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப பாபர் இந்தியா மீது படையெடுத்து வரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. கேட்ட உடனே என்ன பண்றாருன்னா இவரும் கிளம்பி போறாரு, போயிட்டு சண்டை போறாரு. வந்து அப்படி போகும்போது லோடி எதிரான தௌலத் கான் லோடியிலும் மேவாரின் அரசனும் ராஜபுத்திர அரசன் கட்டமைப்பிலும் தலைவரான ராணா சங்காவாலும் அனுப்பப்பட்ட தூதுக்குழுவை பாபர் சந்திக்கிறார். வந்து பாபர் இந்தியாவின் மீது என்ன பண்ண படையெடுத்து வந்த போது முதலில் தனக்கு உதவி செய்வதாக கூறி பின்னர் பின்வாங்கிய தௌலத் கான் லோடியின் படைகளை லாகூரில் வெல்றாரு. வந்து அப்ப ஃபர்ஸ்ட் பாபர் வந்து யாரை வெல்றாரு, தௌலத் கான் லோடியை வந்து வெல்றாரு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்றேன், நீ இப்ராஹிம் லோடி மேல படையெடுத்து வான்னு சொல்லி கூப்பிட்டா அவரே வந்து பாத்தீங்கன்னா பின்வாங்கிறார். ஆனால் அவரை வந்து படையெடுத்து வெல்றார். அதே மாதிரி பாபர் இந்தியா மீது படையெடுத்து வர வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இப்ராஹிம் லோடியின் எதிரான தௌலத் கான் லோடியும் அது மேவாரின் அரசனும் வந்து ராஜபுத்திர அரசுகளின் கூட்டமைப்பின் தலைவருமான ராணா சங்காவாலம் அனுப்பப்பட்ட தூதுக்குழுக்களை பாபர் சந்தித்தார். அப்ப பாபருக்கு தூது அனுப்புனது யாரு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா
ஒருத்தர் வந்து யார் அப்படின்னா வந்து தௌலத் கான் லோடி வந்து, இன்னொருத்தர் யாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ராணா சங்கா வந்து எதுனா மேவாரின் அரசனும் ராஜபுத்திர அரசுகளின் கூட்டமைப்பின் தலைவர். அப்ப ராஜபுத்திரர்கள் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்து சமய சார்ந்த அரசர்கள். சோ அவங்களுடைய கூட்டமைப்பு, அதுக்கு ஒரு தலைவர் இருக்காரு. அவர் யாருன்னா ராணா சங்கா. இப்ப ராணா சங்காவும் தௌலத் கான் லோடி வந்து பாபர் வந்து கூப்பிடுறாங்க வந்து, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் லோடியோட மாமனாரும் பையனும் கூப்பிட்டுருக்காங்க வந்து. அது யாருன்னா ஆட்சி கட்டில வந்து இவங்க அமரணும் அப்படின்றதுக்காக. இன்னொரு பக்கம் இப்ராஹிம் லோடிக்கு எதிரிகளா இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா தௌலத் கான் லோடி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராணா சங்கா, இவங்களுக்கு கூப்பிடுறாங்க. அப்ப அந்த ரெண்டு பேர் கூப்பிட்டோடனே பாபர் என்ன பண்றாரு, கிளம்பி போறாரு. போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா முதல்ல கூப்பிட்டவங்களே என்ன பண்றாங்க, பாபர் எதிர்க்கிறாங்க. தௌலத் கான் லோடி வந்து அப்படி எதிர்க்கும் போது அதை வெல்றாரு. வென்றுட்டு ஏப்ரல் 21 1526 வந்து முதலாம் பானிபட் போர் நடக்குது. பாபரால் வந்து பாபர் லோடியால் ஆளப்பட்ட பஞ்சாபை நோக்கி திரும்பினார். பல படையெடுப்புக்கு பின்னர் என்ன பண்ண இப்ராஹிம் லோடியை வந்து பெரும் படை எண்ணிக்கையில் குறைவான தனது படையை வச்சு என்ன பண்றாரு, தோற்கடிக்கிறார். அதுக்கு சரியான யுக்தியை வந்து பயன்படுத்துறாரு. ஆக முதல்ல ஜெயிச்சது யாரு அப்படின்னா பாபர், முதலாம் பானிபட் போர் அப்படின்னு பார்க்கிறோம். தோத்தது யாருன்னு இப்ராஹிம் லோடி அப்படின்னு பார்க்கிறோம். தில்லி ஆக்ராவையும் பாபர் கைப்பற்றினாலும் ஆப்கானியர்கள் ராஜபக்சே அடக்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஆனா உடனே என்ன பண்ண முடியாது, அவரால் வந்து ஆட்சி கட்ட உட்காரது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன்னா இவருக்கு எதிராக ஆப்கானியர்களும் ராஜபுத்திரர் ஏற்கனவே இப்ராஹிம் லோடிக்கு எதிராக சண்டை போட்டவங்க இப்ப பாபருக்கு எதிராக சண்டை போடுறாங்க. ஏன்னா சுதந்திர அரசுலாம் நாங்க இருக்கணும், இது நாங்க சுதந்திரமா இருக்கிறதுக்கு தடையா வந்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி ஆல்ரெடி இருந்தாரு. இப்ப பாபர் நீங்களும் இருக்கிறனால உங்களுக்கு எதிராக சண்டை போடுறோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, போர் தொடுக்காங்க. இப்ப பாபர் ராணுவ ஆக்கிரமிப்புகள். பாபர் 1527 ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கன்வா என்னும் இடத்தில் வந்து தோற்கடித்தார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. அப்ப கன்வா போர் எப்பனா 1527. அப்ப முதலாம் பானிபட் போர் அப்படின்றது இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கிறார். 1527 கன்வா போர்ல யாரை தோற்கடிக்கிறார், ராணா சங்காவையும் 1527 சந்தேரி தலைவருக்கு எதிரான சந்தேரி போர் வந்து அதுல வெற்றி பெறார். 1529 வந்து வங்காளம், பீகார் வந்து ஆகியவற்றை சேர்ந்த ஆப்கானிய தலைவர்களை வெற்றி கொள்கிறார். சோ அப்ப அடுத்தடுத்து பாபர் என்ன பண்றாருன்னா பீரங்கி வச்சு என்ன பண்றாரு, ஜெயிச்சுக்கிட்டே வராது வந்து. அப்ப இனிஷியலா பாபர் யூஸ் பண்ண அந்த பீரங்கி எல்லாம் எதுல அப்படின்னா செம்பினால் ஆனது வந்து. முகலாயர்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா அடுத்து அப்கிரேட் பண்ண மாட்டாங்க. என்னன்னா இரும்போட உற்பத்தி அது பயன்பாடு அப்படின்னு அதிகரிக்கும் ஐரோப்பால. ஆனா இவங்க இன்னும் செம்பால செஞ்ச பீரங்கியை தான் பயன்படுத்துவாங்க. சோ அதனால என்ன ஆகும்னா காஸ்ட்லியாவும் இருக்கும். அப்ப இரும்பு உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல வந்து இந்தியாவில உற்பத்தி பண்ணி அதுல ஆயுதங்கள் பண்றது அப்படின்னு கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு டிராபேக்கா வந்து பின்னாடி வரும். ஆனா அப்ப அந்த காலகட்டத்துல வால், ஈட்டி, அம்பு அப்படி சொல்லி யானைப்படை, குதிரைப்படை பயன்படுத்த காலகட்டத்துல பீரங்கி வச்சு பாபர் வந்து 1526, 27, 28, 29 சொல்லி அடுத்தடுத்து வெற்றி கிடைச்சிட்டே இருக்கு, தொடர்ந்து இருக்கு. பாபர் துருக்கிய பாரசீக மொழியில் புலமை பெற்றவர். துசுக்கி பாபரி எனும் தம் சுயசரி இந்துஸ்தான் பற்றிய தமது கருத்துக்களையும் விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் குறித்து பதிச்சார். இதுதான் அவங்களுடைய வரலாறு எழுதும் போது அவளை சுத்தி இருக்க சேர்த்து எழுதிடும். அதுதான் நமக்கு வந்து மிக பயனுள்ளதா இருக்கு. அப்ப நம்ம நூலாசிரியர் படிக்கிறோம்னா அந்த நூல் மூலமா அப்படியே அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்து நமக்கு எக்ஸாக்டா காட்டக்கூடிய கால கண்ணாடியா இருக்கு. அதனாலதான் எக்ஸாம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் நம்ம கேட்டுட்டே இருக்கோம் வந்து. சோ அப்ப பாபருடைய அந்த சுயசரிதை என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா துசுக்கி பாபரி அப்படின்னு பாக்குறோம். பாபருடைய சுயசரிதை வந்து பாபர் துருக்கிய பாரசீக மொழிகளில் புலமை பெற்றாங்க. துசுக்கி பாபரி அப்படின்ற தம் சுயசரிதை வந்து பாத்தீங்கன்னா இந்துஸ்தானை பத்தி சொல்றாரு அப்படிங்க. செங்கிஸ்கான் தம்முடைய மகன்களில் யார் தகுதியுடையவரோ அவரை தமது வாரிசாக அறிவித்திருந்தார். அதே மரபை தான் என்ன பண்றாருன்னா பாபர் ஃபாலோ பண்றாரு. அப்படி ஃபாலோ பண்ணும்போது என்ன பண்றாரு, ஹுமாயூனை வந்து அவர் என்ன பண்றாரு, தம் வாரிசாக அறிவிக்கிறார் அப்படிங்கிறோம். அப்ப பாபர் வந்து யாரை வந்து வாரிசு அறிவிக்கிறார், ஹுமாயூன் வந்து. ஆனா பாபருடைய மூத்த மகன் ஹுமாயூன் இருந்தாலும் அவங்களுக்கு கீழே சகோதரர்கள் இருக்காங்க. அப்ப சகோதரர் அடிச்சு கூடாது. அப்ப மாகாண ஆளுநர்களா யார போடுற, சகோதரர் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்லிடுறாரு, பாபர் வந்து ஹுமாயூன் கிட்ட சொல்லிடுறாரு வந்து. அப்ப சீனர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட கிபி 11ஆம் நூற்றாண்டு ஐரோப்பாவோட இதுனா வெடிமருந்து. வெடிமருந்து முதலில் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சீனர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து எங்க ஐரோப்பாவை அடையுது. 14ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் இருந்து இது துப்பாக்கிகளும் பீரங்கிலும் பயன்படுத்தப்பட்டது. பாபருக்கு முன்பாக இந்தியாவில் போர்களில் பீரங்கியில் பயன்படுத்தப்பட்டதுக்கான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு. பாபர் வந்து வெற்றி பெறாரு அப்படிங்கிறோம். காந்தாப்பூர் நம்ம ஏற்கனவே பார்த்துதான் மேவாரின் அரசனும் ராஜஸ்தானின் மாலவம் ஆகிய பகுதியில் பெரும் செல்வாக்கு பெற்றது சித்தூரின் ராணா சங்கா அப்படின்னு பாக்குறோம். இவரை தான் என்ன பண்றாரு, பாபர் வந்து கன்வாப்பூர்ல தோற்கடிக்கிறார். அடுத்து ஆக்ராவுக்கு அருகில் கன்வா என்னும் இடத்தில் தேர்வு செய்தார். அந்த பகுதியில சண்டை நடக்குது, ஜெயிச்சார் 1527 அப்படி பாக்குறோம். கன்வாப்பூர் செகண்ட் வார். அடுத்து வந்து மூன்றாவது போர் என்ன, சந்தேரி போர் 1528 மாலவ பகுதியில் நடக்குது. மாலவ பிளாட்டின்னு சொல்லுவோம்ல, எங்கன்னா மத்திய பிரதேசத்துல ஒட்டி பகுதி அங்க நடக்குது. அங்க இருக்கக்கூடிய மேலாதிக்கத்தை பாபரின் மேல உறுதி செய்து சந்தேரியின் மேதினராய் என்பவருக்கு எதிராக. அப்ப சந்தேரியில யார் எதிர்த்து போடுறாரு அப்படின்னா மேதினராய் வந்து. கான்வா போர் அப்படின்றது ஆக்ரா பக்கத்துல
யாரை எதிர்த்து போடுறாரு அப்படின்னா வந்து ராணா சங்காக்கு எதிராக வந்து போர் புரிகிறார். இங்க வந்து மேதினரா என்பவருக்கு எதிராக வந்து சந்தேரி போர் 1528, காகரா போர் அப்படின்றது 1529 ஆப்கானியர்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு, பாபர் மேற்கொண்ட இறுதி போர் அப்படின்னு பாக்குறோம். எங்க நடக்குது அப்படின்னா இது வந்து வங்காளம், காகரா போர் அப்படின்னா காகரா ரிவர், வங்காளம், பீகார் அப்படின்னு பாக்குறோம். கங்கை நதியின் துணை நகர் காகரா ஆற்றின் கரையில் இறுதியாக நடைபெற்ற போரில் பாபர் ஆப்கானியர்களை தோற்கடிக்கிறார். யாரை தோற்கடிக்கிறார் அப்படின்றது இம்பார்ட்டன்ட், ஆப்கானியர்கள் வந்து. ஆனால் ஆக்ராவிலிருந்து திரும்பி லாகூர் செல்லும் வழியில் பாபர் 1530 இறந்தாரு. அப்ப ஒவ்வொரு இடமா போர் எடுத்து வெற்றி பெற்று ஒரு பரப்பை வந்து கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து ஆள்றதுக்கு பதிலாக அவர் இறந்துறாரு. நம்ம பாக்குறோம் இனிஷியலா எல்லா பேரரசுடைய முதல் அரசர்களுடைய ஆயுள் காலம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப 1526 ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து சிற்றரசுகளா இருந்திருப்பாங்க, சில பகுதியில் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க, திட்டம் வகுத்துட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க மிகப்பெரிய பேரரசு அப்படின்னு கேப்சர் பண்ணி அதை ஆள்றதுக்குள்ள அவங்க இறந்துருவாங்க. பாபரை பற்றிய மதிப்பீடு. முகலாய பேரரசை நிறுவிய பாபர் பாரசீக அரேபிய மொழிகளில் புலமை பெற்றவர் அவர். வந்து தனது வாழ்க்கையை பற்றிய பாபரின் நினைவு குறிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா துசுக்கி பாபரி அப்படின்ற பாபர் நாமா உலக செவ்வியல் இலக்கியமாக கருதப்படுகிறது. காந்தகாரில் தொடங்கி வங்காளத்தின் எல்லை வரையிலான பாபருக்கு சொந்தமான பகுதியில் இருந்தனாங்க. ஸோ காந்தகார் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் ஆரம்பிச்சு வங்காளம் வரையும் எல்லைகளா வந்து இருந்தது அப்படிங்க. அதை யார்கிட்ட விட்டுட்டு போறாருன்னா அவருடைய பையன் ஹுமாயூன் கிட்ட விட்டுட்டு போறாரு அப்படிங்க. அப்ப ஹுமாயூன் அப்படின்னு ஒரு காலகட்டம் 1530 இருந்து 1540 வரையும் இருக்கு. அப்புறம் யார் நடுவில் உள்ள வரா, ஷெர்ஷா சூரி உள்ள வராரு அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1555 இருந்து 56 வரையும் இருக்கும். ஹுமாயூன் அரசுபதி வேற்றணும் தம் தந்தையின் விருப்பத்திற்கு என்ன பண்றாரு, பெற்ற நாட்டை பிரித்து சகோதரர்களுக்கு கொடுக்குறாரு. வந்து அப்படி கொடுக்கும்போது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் டெல்லி அரியணையின் மீது ஆசை. இவன் தான் மூத்த மக, இவன் தான் வந்து அடுத்த வாரிசுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா மத்தவங்களுக்கு என்ன அது பேராசை இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு பக்கம் அவங்க அவனுடைய பிரதர்ஸ் வந்து போட்டி போடுறாங்க, தம்பிகள். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள். ரெண்டுத்தையும் சமாளிக்கிற வேலை யாருக்குன்னா ஹுமாயூனுக்கு. பீகாரையும் வங்காளத்தையும் மாற்றி செய்து வந்த ஆப்கானியரான ஷெர்ஷா சூர் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, வந்து இவரோட காகரா போர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து காகரா ரிவர் அப்படின்னு பார்க்கணும், மேற்கு வங்காளம். அதுல பாபர் வெற்றி பெற்றுட்டு போற வழியில் இறந்தாரு. வந்து திருப்பி அவங்க என்ன எமர்ஜ் ஆகுது, ஆப்கானியரா வந்து பாத்தீங்கன்னா ஷெர்ஷா அப்படின்றவர் ஷெர்ஷா சூர் எமர்ஜ் ஆகுது. ஷெர்ஷா வந்து 1539 சௌசா என்ற இடத்திலும் 1540 கண்ணோகிலும் ஹுமாயூனை தோற்கடிக்கிறார். அப்ப ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பாபர் வந்து வெற்றி பெற்றிருப்பாரு, யாருன்னா ஆப்கானியர்களை தோற்கடிச்சிருப்பாரு. சோ அந்த ஆப்கானியர் போர் தான் வந்து காகரா போர் பார்க்கணும் 1529. ஆனா பாபருடைய பையன் வந்து ஹுமாயூன் வந்து என்ன பண்றாரு, தோத்து போயிறாரு. யாருக்கிட்ட அப்படின்னா ஆப்கானியர் கிட்ட. அந்த ஆப்கானியர் யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஷெர்ஷா அப்படின்னு பார்க்கணும். அப்ப பாபர் வெற்றி பெற்று போகும்போது செத்துறாரு. அதுக்கப்புறம் ஹுமாயூன் வராரு. 1530 இருந்து 1540 வரையும் ஓடுது வண்டி வந்து. ஆனா 1539 சௌசா அப்படின்ற இடத்திலும் 1540 கன்னோசியிலும் வந்து ஹுமாயூன் தோற்கடிக்கப்பட்டார். அப்ப சௌசா கன்னோசி போர் யாரோட தொடர்புடையது அப்படின்னா ஹுமாயூன் அப்படின்னு பார்க்கலாம். சதையும் பாட்டேன். அரியணையில இருந்து தூக்கி வீசப்பட்ட ஹுமாயூன் ஈரானுக்கு தப்பியோட சேர்ந்தது. வந்து பாரசீக அரசர் சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமாஸ் அப்படின்றவரோட உதவியில தான் என்ன பண்றாருன்னா வந்து 1555 டெல்லியை மீண்டும் கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றார். அப்ப 1540 போறாரு. 15 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வெளியதான் சுத்திட்டு இருக்காரு வந்து யாரு, ஹுமாயூன். அப்ப ஹுமாயூன் திருப்பி டெல்லி கேப்சர் பண்றதுக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு. 1555 தான் வந்து சேர்றாரு. அப்ப இவருக்கு உதவி பண்றது யாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சபாவிட் அப்படின்னு வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ் அப்படின்னு பாரசீக அரசர் இருக்காங்க. அவர் என்ன பண்றாரு, ஹுமாயூனுக்கு உதவி பண்றாரு. வந்து அவர் என்ன பண்ண ஒரு வருஷத்துல இறந்துறாரு. 1556 டெல்லியில் தமது நூலகத்தின் படிக்கட்டில் இடறி விழுந்து ஹுமாயூன் மரணத்தை தழுவினார் அப்படின்னு. சோ இதுதான் அவருடைய நிலைமையா வந்து இருக்கு அப்படி பாக்குறோம். வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகியவற்றை சுற்றியுள்ள பகுதியில் ஷெர்கான் பின்னர் ஷெர்ஷா என்பவரின் தலைமையில் வளர்ந்து வரும் ஆப்கானிய அதிகாரம் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஹுமாயூனை தூண்டினார். இது வந்து நடுவில் நடந்த பாட்டு. ஷெர்ஷாவோட சண்டை போட்ட அந்த காலகட்டம் வந்து 1539 1540 அப்படின்னு சொல்லி பிரச்சனை. அதே மாதிரி தில்லியில் வந்து தீன்பனா என்னும் புதிய நகரை வந்து உருவாக்குவதில் யார் கழிக்கிறார் அப்படின்னா அந்த 1530 இருந்து 40 இருக்குல்ல, 10 வருஷம், முதல் 10 வருஷம் ஹுமாயூன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தீன்பனா அப்படின்ற நகரை வந்து உருவாக்குறாரு அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் ஷெர்ஷா வந்து என்ன பண்றாரு, நகரத்தை வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா தரைமட்டமாக்கிறார் வந்து. பின்னாடி நம்ம ஒரு இடத்துல வந்து பார்ப்போம். வந்து இப்ப ஷெர்ஷாவோட சண்டைப்பட்ட அந்த போர் இருக்குல்ல, சோசா போர் 1539 இதுல வந்து ஷெர்கான் வெற்றி பெற்றார் அப்படின்னு. ஹுமாயூன் வந்து பாத்தீங்கன்னா பெருந்தோல்வியை சந்தித்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். வந்து அவர் கன்னோசி போர் அப்படின்னு பார்க்கும்போது ஹுமாயூன் படைகள் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டன. அவர் நாடற்ற அரசனார். ஷெர்ஷாவுடைய பீரியட் அப்படின்னு எடுத்துக்கும் போது 1540 இருந்து 45 ரொம்ப ஷார்ட் பீரியட். அதான் ஒரு பேரரசு ஏற்படுத்தினாவே ஆயுட்காலம் கம்மியா இருக்கு வந்து போய் சேர்ந்துடுறாங்க. வந்து என்னன்னா இவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் நூலக படிக்கட்டுல விழுந்துறாரு. இவர் வந்து வெடி விபத்து, வெடி பொருட்கள் இருக்குல்ல, அதை வந்து ஏதோ அதை வந்து கையாளும் போது வந்து தவறுதலா வெடிச்சுதான் தெரியல. ஆனா வெடி விபத்துல வந்து இறந்துருவாரு ஷெர்ஷா. வந்து எல்லாம் பிளான் பண்ணி யாராவது போட்டு தள்ளிட்டாங்களான்னு தெரியல. ஷெர்ஷா பீகாரில் சாசாரம் பகுதியை ஆண்டு வந்த அசன் சூரி என்னும் ஆப்கானிய பிரபுவின் மகன் அவர். வந்து அப்ப ஷெர்ஷா வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானியர் மகனா வந்து இருக்கார், பீகார்ல வந்து ஆண்டுட்டு வராங்க.
ஹுமாயூனை ஆட்சி இழக்க செய்த பின்னர் ஷெர்ஷா ஆக்ராவில் சூர்வம்சத்தின் ஆட்சி தொடங்கினார். அப்ப சூர்வம்சத்தின் ஆட்சி யார் தொடங்கினா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இம்பார்ட்டன் வந்து ஷெர்ஷா அப்படின்னு பார்க்கிறோம். எங்கன்னா ஆக்ரா. தமது குறுகிய கால ஆட்சியில் வங்காளம் முதல் சிந்து வரை பரவி இருந்த ஒரே பேரரசு உருவாக்கணும். அதான் நம்ம ஜாகிரபிலையும் படிச்சோம். டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, சாகி ராயல் சாலை அப்படின்ற ரோட வந்து போட்டாருன்னு பார்க்குறோம். வந்து ஸோ அப்போ ராயல் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. எங்க இருந்து அப்படின்னா பெங்கால்ல இருந்து ஆரம்பிச்சு பாகிஸ்தான் வரையும் அப்படின்னு பார்க்குறோம். இண்டஸ் வேலியில இருந்து ஆரம்பிச்சு இங்க பெங்கால் வரையும் போட்டாரா அறிமுக. நல்ல பயனை தரும் ஒரு நில வருவாய் முறையை அறிமுகம் செஞ்சார். இதுதான் பின்னாடி முகலாயர்கள் ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப ஷெர்ஷாவுடைய நிலவரி முறை இருக்குல்ல, அந்த மெத்தடை வந்து யார் ஃபாலோ பண்ணலாம்? முகலாயர் ஃபாலோ பண்ணி. இந்த முகலாயர் ஃபாலோ பண்ணது யாருடைய மெத்தடுன்னு கேட்பாங்க. கேட்டா ஷெர்ஷாவுடைய மெத்தட். ஷெர்ஷா பல சாலைகளை அமைத்தார். நாணயங்களையும் நிறுத்துதல், முகத்தல் அளவையும் தர அளவையும் பயன்படுத்தினார். ஒரு ஜாகிர்தாரின் குடும்பத்தில் பிறந்து ஃபரீத் என்று அழைக்கப்பட்ட இவர் வந்து புலியை கொண்டதனால் ஷெர்கான் எனும் பெயரை பெற்றார். புலியை கொண்டதனால இவருக்கு என்ன பேர்னா ஷெர்கான் அப்படின்னு பார்க்கிறோம். அண்ட் அரியணை ஏறிய பின் ஷெர்ஷா என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து நம்ம இந்த ஜங்கிள் புக் படத்துலயே வந்து ஷெர்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வில்லன் கேரக்டர் இருக்கும். யாருன்னா புலி. வந்து மௌக்லி அப்படின்றது அந்த சின்ன பையன். அவன் அந்த புலி கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி ஒரே கதை தான். வந்து என்ன அந்த இது வந்து கிராபிக்ஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் அடுத்த லெவல. அங்க இருக்க ஷெர்கான் அப்படின்றது அந்த புலியை இவர் கொள்றதுனால இவருக்கு இந்த பேர் வந்தது. அங்க ஷெர்கான் அப்படின்றது நமக்கு வில்லன் கேரக்டர் இருக்கு. அரியணை ஏறிய பின் ஷெர்ஷா என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். ஷெர்ஷா மாலவம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அரியணை ஏறின உடனே ஆக்ரா விழுந்தது. மேவாரின் உதய் சிங் சரணடைந்தார். அப்ப இவர் அரியணை மாலவம் அப்படின்ற பகுதி விழுது. மேவாரின் உதய் சிங் வந்து பார்த்தீங்கன்னா சரணடைகிறது. வெடிகுண்டு விபத்தின் காரணமாக 1545 இவர் உயிரிழந்தார். அவருக்கு பின் பதவியேற்ற அவருடைய இரண்டாவது மகன் வந்து இஸ்லாம் ஷா 1553 வரை ஆட்சி புரிந்தார். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் வரும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, எக்ஸாம்ல கேட்கவும் மாட்டாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டா எங்க போயிடலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஷாவுடைய பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான் நினைக்கிறேன். இன்னும் சில இருக்கு. அவருடைய நாணய முறையானது முகலாயர் காலம் முழுவதும் அப்படியே பின்பற்றப்பட்டது. நிலவரையும் அப்படியே பின்பற்றுறாங்க. ஆங்கிலேயர் காலத்து நாணய முறைக்கும் அந்த அடித்தளமானது எதுன்னா ஷெர்ஷாவுடைய நாணயம் தான். வணிகத்தையும் வர்த்தகத்தையும் மேம்படுத்த பொருட்டு உறுதியான சாலை வசதி முறை ஷெர்ஷா பராமரித்தார். ஸோ அப்போ மேற்கில் சிந்து பகுதியிலிருந்து வங்காளத்திலிருந்து சோனார்கன் வரையிலான இதை நம்ம ஜாகிரபி புக்லேயே ஏற்கனவே பார்த்தோம். டிரான்ஸ்போர்ட்ல வந்து என்ன பண்றாங்க, முக்கிய பெருவழி சாலை செப்பனேட்டதோடு குஜராத் கடற்கரை துறைமுகங்களை ஆக்ராவோடும் ஜோத்பூரோடும் இணைக்கும் புதிய சாலையில அமைத்தார். குஜராத் எங்க இருக்கு, ஆக்ரா எங்க இருக்குன்னு. ஆக்ரா வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், குஜராத் அப்படின்னு வெஸ்ட்ல இருக்கு, அதையும் கனெக்ட் பண்றாரு. அது மாதிரி வெஸ்ட் பெங்கால் ஆரம்பிச்சு பாகிஸ்தான் வரையும் போறாரு. மேற்கு வங்காளம் இருக்காங்களா, மம்தா பானர்ஜி இருக்காங்களா, ஸோ அந்த மாநிலத்திலிருந்து ஆரம்பிச்சு பாகிஸ்தான் வரையும் வந்து லாகூர் முல்தான் ஆகிய நகரங்களை இணைக்கும் புதிய சாலைகளை அமைக்கிறார். வந்து அனைத்து சாலையிலும் சராய் எனப்படும் சத்திரங்கள் அமைக்கப்பட்டு வணிகர்கள் தங்கவும் வந்து உணவருந்தும் வசதிகள் செய்து தரப்பட்டன அப்படி பார்க்கிறோம். அப்ப வணிகர்கள் போக்குவரத்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்க தங்கறதுக்கு உணவு இருந்து. ஷெர்ஷாவில் உருவாக்கப்பட்ட ஒரு சில சராய்கள் இன்றளவும் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ உருவாக்குனது 1500. அப்ப கிட்டத்தட்ட இப்ப எத்தனை நூற்றாண்டு காலம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு 500 போட்டுக்கலாம், அடுத்து ஒரு 100 வந்துருச்சு வந்து. அப்ப 600 வருஷம் கழிச்சு இன்னும் இருக்கு அவர் உருவாக்குனது. ஆதரவற்றவருக்கு கருவூலத்திலிருந்து உதவித்தொகை வழங்கினார். வந்து ஷெர்ஷா ஒரு வைதிக சன்னி முஸ்லீம். அவர் பாரபட்சம் இல்லாமல் நிதி வழங்கினார். தவறு செய்தவர்கள் பிரபுக்களாக இருந்தாலும் தனது உறவினர்களாக இருந்தாலும் அவர்களை தண்டிக்க தவறவில்லை அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாகவும் இருந்திருக்காரு. இதெல்லாம் ஷெர்ஷா பார்த்தீங்கன்னா மதிப்பீடு. மிகவும் புகழப்படும் அக்பர் தொடர்பால் ஆகியோரின் நிதி நிர்வாக முறை வந்து பெருமளவில் ஷெர்ஷாவின் நிதி நிர்வாக முறையினை அடித்தளமாக கொண்டது. நாணயம் பிரிட்டிஷ்காரங்களுக்கே நாணயம் வந்து அவருடைய நாணயம் அடித்தளமா இருந்ததுன்னு பார்க்கலாம். அண்ட் தில்லியில் கோட்டை சுவர்களுடன் கூடிய புதிய நகரத்தை நிர்மாணிக்க தொடங்கினார். பின்னர் அது புரோனகிலா என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். தன்னுடைய கல்லறை மாடத்தை வந்து சசரம் என்னும் இடத்தில் கட்டினார். வந்து அவருடைய கல்லறை மாடம் வந்து பார்த்தீங்கன்னா சசரம் அப்படின்ற இடத்துல, அதே மாதிரி புரோனகிலா அப்படின்றது தில்லியில அவர் கட்டின கோட்டை அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ அந்த பழைய டெல்லி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்டினது தான் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ ஓல்டு டெல்லி அப்படின்ற பிளேஸ் வந்து அங்கதான் இருக்கு. ஜாகிர்தாரி முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா தில்லி சுல்தானியர் காலத்தில் இம்முறை வளர்ச்சி பெற்றது. ஜாகிர்தாரி அப்படின்னா குறிப்பிட்ட பகுதி, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வரி வசூல் செய்கின்ற அதிகாரமும் அப்பகுதியை நிர்வகிக்கின்ற அதிகாரம் அரசாங்கத்தை சார்ந்த ஒரு அதிகாரிடம் பெரும்பாலான ராணுவ அதிகாரிகளிடம் கொடுத்தாங்க. யாருன்னா டெல்லி சுல்தானியர்கள் வந்து அந்த மாதிரி அதிகாரிடம் ஒப்படைக்கிறது. வரி வசூல் நீங்க பண்ணலாம், அந்த வரியில வந்து அப்புறம்னா அரசுக்கு வந்து கப்பம் கட்டுறது, மீதி வந்து அவங்களே வச்சுக்கலாம், படை வச்சுக்கலாம் சொல்லிட்டு. அதான் என்னன்னா ஜாகிர்தாரி முறை. ஜமீன்தாரி அப்படின்னு பார்க்கும்போது மற்றொரு நில உடைமையை தான் குறிக்கும். பாரசீக மொழியில் ஜமீன்தார் என்ற சொல்லுக்கு நிலத்தின் உடைமையாளர் என்று பொருள். வந்து முகலாயர் காலத்தில் பிரபு வர்க்கத்தில் சேர்ந்தவரே ஜமீன்தாரிகளாக இருந்தனர். வந்து அக்பர் பிரபுகளுக்கு முந்தைய அரசு குடும்பங்களில் வந்து வழித்தொண்டர்களுக்கும் வந்து என்ன பண்ண நிலங்களை வழங்கி அவற்றை பரம்பரையாக அனுபவிக்கும் உரிமையை வழங்கினார். வந்து ஜமீன்தார்கள் குத்தகைக்காரர்களிடமிருந்து விவசாயிகளிடமிருந்து வரி வசூல் செய்து ஒரு குறிப்பிட்ட தொகை அரசுக்கு செலுத்தினார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஜமீன்தார்கள் முறையும் இருந்திருக்கு, அதே மாதிரி ஜாகிதாரி அப்படின்னு முறையும் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு அதிகாரம் ஒப்படைக்கப்படும். அவங்க என்ன பண்ண வரி வசூல் பண்ணிப்பாங்க. அந்த வரியை வச்சு என்ன பண்ணுவாங்க, படையை வந்து மெயின்டைன் பண்றது, குதிரை படையை மெயின்டைன் பண்றது. அது பண்ணா ஜாகிதாரி வந்து. இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா ஜமீன்தாரி என்ன பண்ணுவோம்னா வரி விதித்து அதுல வசூல் பண்ணி யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அரசாங்கத்துக்கு வந்து கொடுக்கறது அப்படின்னு ஜமீன்தாரி இருக்கும். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். அவங்க படை வச்சிருப்பாங்க, இவங்க ஜமீன்தாரி வந்து பாத்தீங்கன்னா வரி வசூல் பண்ணுவோம்.
பிற்காலத்துல ஜமீன்தார்களும் என்ன பண்ணுவாங்கன்னா படைகள் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஆக மொத்தத்தில் வரி வசூல் பண்றது நிலவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகீர்தாரி முறை ஜமீன்தாரி முறை இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஹுமாயூன் மீண்டும் வரும். ஹுமாயூன் என்ன பண்றாரு 1530 இருந்து 1540 வரை இருந்துட்டு திருப்பி என்ட்ரி வந்து எப்பன்னா 1555 வந்து அவருடைய மனைவி வந்து 1542 இறந்துற சாரி அவருடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா 1542 அக்பரை வந்து பெத்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து அக்பர் பிறந்த ஆண்டு பார்க்கலாம். ஸோ அப்போ ஆண் மகனை வந்து ஜலாலுதீன் என்று பெயரிட்ட அக்பர் அப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ அக்பருடைய பெயர் என்ன அப்படின்னா ஜலாலுதீன் பார்க்கலாம். ஸோ அவருக்கு அக்பர் சொல்றவர் வந்து அவருடைய இயற்பெயர் வந்து ஜலாலுதீன் பார்க்கலாம். சரி, 1545 காலமான பின்னர் அவருக்கு பின்னாடி வந்தவங்க வலிமை குண்டி இருக்காங்க. 10 வருஷம் நான் ஓடிடுது. கன்னௌசி போரில் தோற்று தப்பியுடைய ஹுமாயூன் வந்து பாரசீக தங்கம் போது பின்னர் பாரசீக படைகளோட என்ன பண்றாரு வந்து கிளம்பி வந்து கேப்சர் பண்றாரு. இந்த ஆப்கானிஸ்தான் சென்ற ஹுமாயூன் காந்தகாரையும் காபூலையும் கைப்பற்றினார், திருப்பி கேப்சர் பண்றார். அந்த முகலாயரின் வருகை அப்படின்றது என்னது கண்ட பஞ்சாபில இருந்து ஆப்கானிய படைகள் தப்பியோட தொடங்கினா ஹுமாயூன் மீண்டும் பேரரசர் ஆனார் அப்படின்னு. ஏன்னா ஆப்கானியர்கள் வங்காளத்துல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க கேப்சர் பண்ணி டோட்டலா ஆண்டுட்டு இருப்பாங்க. ஷெர்ஷா சூரி தலைமையில ஆரம்பிக்கும், அது அப்படியே கண்டினியூ ஆகும் சூர் வம்சம் அப்படின்ட்டு. எப்ப முடியுது அப்படின்னா ஹுமாயூன் திருப்பி ரிட்டர்ன் வரும்போது முடிவுக்கு வருது அப்படிங்க. அக்பர் அரியணை ஏறுது. அக்பர் வந்து 1556 ஹுமாயூன் இயற்கை எழுதிய பின்னர் அவருடைய 14 வயது மகன் வந்து அக்பர் வந்து பேரரசர். அப்ப அக்பர் வந்து சதிக்கு வரும்போது 14 வயசு அப்படின்னு முடிசூட்டப்பட்ட வந்து அக்பர் சிறுவனாக இருந்ததால் பைரம் கான் பகரா ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பேற்று அக்பர் சார்பாக ஆட்சி புரிந்தார். பைரம் கான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆளுநர் அப்படின்னு பார்க்கணும். ஹெமுக்கு எதிராக சண்டை போட்டிருப்பாங்க வந்து மாத்தி சொல்லிட்டேன். அப்ப பைரம் கான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவருக்கு அக்பருக்கு பதிலாக என்ன பண்ணா படைத்தளபதியா போர் இருக்கு. ஏன்னா வயசு ரொம்ப கம்மி அக்பருக்கு 14 வயசு. அப்ப போர்க்களத்துக்கு யார் போறான்னா இவர் தான் போவார். ஆனா இவரோட டார்ச்சர் தாங்க முடியாம அக்பர் என்ன பண்ணார் ஒரு கட்டத்துல ஆளை வச்சு பைரம் கான போட்டு தள்ளிடுவார். சூர் வம்சத்தை சார்ந்த ஹெமு என்னும் தளபதி 1556 டெல்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றி கொண்டார். அப்ப சூர் வம்சத்தை சார்ந்த தளபதி 1555 ஹுமாயூனை பார்த்து தப்பிச்சு ஓடிடுறாங்க ஆப்கானியர்கள் வந்து. அப்ப டெல்லி ஆக்ரா விட்டு ஓடிடுறாங்க. இவங்க ஈஸியா ஹுமாயூன் வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. திருப்பி 1556 வந்து யார் இறந்துறா ஹுமாயூன் வந்து மாடி படிக்கட்டுல தவறி விழுந்து இறந்துறாரு, நூலக மாடி படிக்கட்டுல. அப்ப தவறி விழுந்து இறந்ததுக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கட்டில் உட்காராங்கன்னா அக்பர் வந்து உட்கார்றாரு. யாருடைய உதவினா பைரம் கானோட உதவி. இப்ப வந்து ஹெமு அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து சூரவம்சத்தை சார்ந்தார். அவர் என்ன பண்றாருன்னா இவங்களுடைய இது ஆட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிராக வந்து டெல்லியை வந்து கைப்பற்றாரு. அப்ப அதே ஆண்டில் பைரம் கான் பானிபட் போர் காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பானிபட் போர் 1556 ஹெமுவை தோற்கடித்து கொன்றார் அப்படிங்கிறோம். சோ அப்ப முதல் பானிபட்னா வந்து யாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அக்பருடைய தாத்தா பாபர். அவரு தான் வந்து இப்ராஹிம்லோடைய எதிர்த்து போரிட்டு வெல்வார் வந்து. இப்ப அக்பர் பைரம் கான் உதவியோட யாரை எதிர்க்கிறாங்க அப்படின்னா சூர் வம்சத்தை சார்ந்த ஷெர்ஷா சூரியர்கள் அந்த வம்சத்தை சார்ந்த ஹெமுவை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப 1556 வெற்றி பெறாங்க வந்து. பைரம் கானின் வந்து பாத்தீங்கன்னா மேலாதிக்கத்தை அக்பரால சகித்துக்கவே முடியல, ஓவரா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு வந்து அவருடைய தூண்டுதலின் காரணமாக குஜராத்தில் கொல்லப்படுறாரு பைரம் கான் அப்படின்னு பார்க்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா பைரம் கான் வந்து நீங்க வந்து ஹஜ் புனித யாத்திரை போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார் பின்னாடி ஆள் அனுப்பி போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லி அக்பரால் அரசை முழுமையாக கட்டுப்படுத்த முடியுது பைரம் கானை போட்டு தள்ளதுக்கு அப்புறம். படையெடுப்பின் போது மூலமாக நட்புறவின் மூலமாக அக்பர் இந்தியாவின் பெரும் பகுதி தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். அப்ப 2 இதை ஃபாலோ பண்ணியிருக்காரு. 1 படையெடுப்பு, 2வது நட்புறவு. இது மூலியமா பெரும் பகுதி கட்டுக்குள்ள கொண்டு வந்தார். பெண் ஆட்சியாளர் மீது படையெடுத்திருக்காரு. அது என்ன, யார் வந்து அக்பரோட எதிர்த்து சண்டை போட்டாங்க, அக்பர் வந்து எந்த பகுதியை வந்து கேப்சர் பண்ணாருன்னு பார்ப்போம். அக்பர் மாலவத்தையும் மத்திய இந்தியாவும் சில பகுதியும் கைப்பற்றினார் வந்து. அப்ப மாலவம் மத்திய இந்தியா 2த்தையும் கைப்பற்றாரு படையெடுப்புல. மத்திய இந்தியா பகுதியை சார்ந்த ராணி துர்காவதியை பாபர் பாபர்ல அக்பர் தான் ஃப்ரெண்ட். அக்பர் தான் ஃப்ரெண்ட். சோ அக்பர் என்ன பண்றாரு அப்படின்னா அக்பர் வந்து யாரை வெற்றி பெறாரு அப்படின்னா வந்து ராணி துர்காவதி எந்த படம் மத்திய இந்திய பகுதி தோற்கடிக்கிறார். அதே மாதிரி மற்றவர்கள் வந்து இவருடைய இந்த படையெடுப்பை வந்து விரும்பல. ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து இவங்க தீங்கு எதுவுமே பண்ணதில்லை அக்பருக்கு வந்து. அப்படி இருந்தும் படையெடுத்து அதை வந்து கேப்சர் பண்ணிக்கிறார் வந்து. இது வந்து என்னன்னா பேரரசை உருவாக்கும் ஆசையால் வந்து அக்பர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ மாலவ பகுதி மத்திய இந்திய பகுதி, மத்திய இந்தியாவில இருந்த ராணி துர்காவதியை வந்து தோற்கடிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராணி ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ராணியாரின் நல்லியல்பை கணக்கில் எடுத்து கொள்ளாம அவங்களை என்ன பண்றாரு வந்து தோற்கடிச்சு அதை வந்து கேப்சர் பண்ணிக்கிறார் வந்து. அப்புறம் அகமது நகர், தென்னிந்தியாவில் வந்து அகமது நகர் அரசின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர் இருந்த புகழ்பெற்ற ராணி சந்த் பிபியின் அவங்களுடைய மீது படையெடுத்து என்ன பண்றாருன்னா அதையும் சேர்த்துக்கிறார். ராணியார் காட்டிய வலுவான எதிர்ப்பால் பெரிதும் ஏந்து போன முகலாய படை அம்மையாருக்கு சாதகமாக அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டது. அப்ப அமைதி உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அந்த பகுதியை நினைச்சாங்க.
ஸோ அப்போ 2 ராணி வந்து சண்டை போட்டிருக்காங்க அக்பர் எதிர்த்து. ஒன்று வந்து ராணி துர்காவதி மத்திய இந்தியா, இன்னொருத்தவங்க யாருன்னா அகமது நகர் ராணி சந்த் பிவி வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு அமைதி உடன்படிக்கை ஏற்பட்டது. 2ஆம் பானிபட் போர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதில் வந்து ஷெர்ஷாவின் வந்து பார்த்தீங்கன்னா வழி வந்த ஆப்கானியர் யாருன்னா அடில்ஷாவின் படைத்தளபதி தான் யார் அப்படின்னா ஹெமு. வந்து ஹெமுன்றது படைத்தளபதி, பைரம் கானும் படைத்தளபதி. ஆனால் ஷெர்ஷாவின் வம்சாவளி யாருன்னா அடில்ஷா அப்படின்றது அரசன் வந்து பார்க்குறோம். முகலாயருக்கு எதிராக ஆப்கானியர் படைகளுக்கு தன் தலைமையேற்று செல்ல அனுமதிக்குமாறு அரசனை கேட்டுக்கொண்டார். வந்து ஸோ இப்போ இவர் அனுப்பி வைக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, கிளம்பி போறாரு. நான் போயிட்டு கேப்சர் பண்றேன், போய் கேப்சர் பண்ணிடுவார். இவர் எதிர்த்து சண்டை போட்டது யாருன்னா பைரம் கான். அக்பரின் முதல் 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் பைரம் கானின் கீழ் நாடு குவாலியர், அஜ்மீர் உள்பட காபூல் இருந்து ஜான்பூர் வரை விரிவடைந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் வந்து என்ன பண்ணா பைரம் கானை யூஸ் பண்ணி தான் அக்பர் என்ன பண்றாருன்னா நாட்டை வந்து விரிவுபடுத்துறாரு அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா அவரே படையை தலைமை தாங்குறாரு. ஒரு 14 வயசுல ஆரம்பிக்கு 12 வயசு வந்ததுக்கு அப்புறம் அவரே அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ண போருக்கு கிளம்புறாரு. வந்து 1862 மாலவும் பாஜ் பகதூரிடமிருந்து கைப்பற்றப்பட்டு அவர் அக்பரின் அரசவையில் ஒருவர் ஆக்கப்பட்டார். அப்புறம் 1564 இந்தியாவின் மையப்பகுதியில் இருந்த கோண்டுவானா அது ராணி துர்காவேதி அம்மையாரின் மகன் வீரநாராயணன் ஆகியோருடன் கடும் போருக்கு பின் கைப்பற்றப்பட்டது. இந்த போர் எப்ப நடந்தது, ராணி துர்காவதி தேவியோட 1564 அப்படின்னு வந்து மேவார் அரசனான ராணா உதய் சிங் இருக்குல்ல, சித்தூரை வந்து இழப்பதற்கு முன்னர் வந்து கடுமையாக போரிட்டார். அதுலயும் குறிப்பா வந்து ராணா உதய் சிங் குன்றுகளுக்கு பின்வாங்கி அவர் தளபதிகளான ஜெய்மால் பட்டா வந்து ஆகியோர் வந்து பாத்தீங்கன்னா போரை தொடர்ந்து நடத்தினார். அப்ப இவங்களோட வீரமான செயலை பார்த்துட்டு அக்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜெய்மால் பட்டா ஆகியோரின் துணிச்சலை கண்டு பெரும் வியப்படைந்து அவர்களுடைய சிலையை வந்து பாத்தீங்கன்னா நினைவு கூறும் வகையில வந்து சிறப்பிக்கும் வகையில ஆக்ரா கோட்டையின் முக்கிய நுழைவாயிலில் அவர்களின் சிலைகளை நிறுவினார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஆக்ரா கோட்டையின் நுழைவாயில 2 பேருடைய சிலை இருக்கும். நீங்க டெல்லி டூர் போறீங்க, ஆக்ரா டூர் போனீங்க அப்படின்னா இப்ப நார்த் இந்தியா டூர் போறது நல்ல காலம் இல்லை, ஏன்னா இப்ப வார் பீரியடா வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ரிஸ்க் வந்து இப்ப ஜெய்மால் பட்டா ஆகியோரின் துணிச்சலை கொண்டு பெரும் வியப்பை அடைந்தனர். சித்தூர் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து ராஜபுத்திர அரசுகளான ராம்தம்பூர், கலிஞ்சர் அண்ட் பிக்கனர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ராஜபுத்திர அரசுகளா இருக்காங்க. சித்தூர் கைப்பற்றினாங்க. ராணா வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ராணாவுடைய படை இருக்குல்ல, அந்த படையை வந்து எதிர்த்து கைப்பற்றுறாங்க. கைப்பற்றினதுக்கு ராணா உதய் சிங் எதிராக சண்டை போட்டு கைப்பற்றுறாங்க. அதில் கைப்பற்றினால என்னாச்சுன்னா மற்ற ராஜபுத்திர அரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா சரணடைந்தனர். எது சரணடைஞ்சிச்சு அக்பருக்கு அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன். வந்து ஒன்னு வந்து ராம்தம்பூர், கலிஞ்சார், பிக்கனர், அப்புறம் ஜோத்பூர், ஜெய்சால்மர் அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து இப்பயும் இருக்கிற பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வந்து சரணடைது. மத்திய இந்திய பகுதிகளை கீழ்ப்படிய வைத்த பின்னர் அக்பர் தனது கவனத்தை வந்து செல்வம் கடல்சார் வாணிகத்துக்கு திருப்புறார். அப்ப கடல்சார் வாணிகம்னா குஜராத் வந்து அப்ப குஜராத்தை கைப்பற்றணும். அப்ப குஜராத்தோட அரசன் யாருன்னா முஷாஃபர் பாசிமிடம் இருந்து 1573 என்ன பண்றாரு அப்படின்னா குஜராத்தை கைப்பற்றினார். குஜராத் தக்காணத்தை கைப்பற்றுவதற்கான ஏவுதளமானது பீகார், வங்காளம் ஆகிய பகுதியில் ஆண்டு வந்த தாவூத் கான் அக்பரால் தோற்கடிக்கப்பட்டார். அப்ப பீகார் வங்காளம்னா ஈஸ்ட், அப்ப வெஸ்டையும் கேப்சர் பண்ணிடுறாரு, ஈஸ்டையும் கேப்சர் பண்ணிடுறாரு அக்பர் வந்து. அப்ப வெஸ்ட்ல யார் இருந்தா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல முஷாஃபர் பாஷா வந்து, ஈஸ்ட்ல யார் இருந்தாலும் தாவூத் கான் வந்து பாத்தீங்கன்னா அப்ப தோற்கப்பட்டு அவ்விரு பகுதியிலும் 1576 முகலாய பேரரசோடு இணைக்கப்பட்டனர். ராஜா மான்சிங், பகவந்த் தாஸ் ஆகியோரின் உதவியுடன் அக்பர் காபூலை சேர்ந்த மிர்சா ஆக்கியை தோற்கடித்தாங்க. அப்ப ராஜா மான்சிங் வந்து அப்புறம் பகவந்த் தாஸ் ஆகியோர் உதவியுடன் அக்பர் வந்து காபூலை சேர்ந்த மிர்சா ஆகியுமே தோற்கடித்தார். அப்ப வெஸ்ட்ல குஜராத், ஈஸ்ட்ல வந்து வங்காளம், பீகார், அதுக்கப்புறம் என்ன பண்றாரு நார்த் வெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எங்கன்னா ஆப்கானிஸ்தான். அந்த ரீஜியன்ல என்ன பண்றாரு அப்படின்னா ராஜா மான்சிங் பகவந்த் தாஸ் உதவியோட காபூலை சேர்ந்த மிர்சா ஆக்கிஸை தோற்கடித்தார். காஷ்மீரையும் வந்து 1986 சிந்துவையும் 1991 அக்பர் கைப்பற்றியது. வடமேற்கில் அவருடைய பேரரசை வலுப்படுத்தது. வட இந்தியாவை அரசியல் ரீதியாக ஒருங்கிணைத்த பின்னர் அக்பர் தக்காணம் மீது கவனம் கொண்டார். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாரு அப்படியே டெரிட்டரி கேப்சர் எப்படி பிரிட்டிஷ் வந்து பண்ணாங்க அப்படின்னு நம்ம அடுத்து படிக்க போனோமோ அந்த மாதிரி அக்பரும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அக்பருடைய படைகள் 1591 கண்டேஷ் பகுதியை கைப்பற்றின. அப்ப கண்டேஷ் கைப்பற்றினது எப்படின்னா 1591. 1596 வந்து சந்தா பிபியிடம் இருந்து ஃபெரார் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஏற்கனவே வந்து ராணி துர்காவதி பார்த்தோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சந்தா பிபியிடம் இருந்து ஃபெரார் வந்து 1596 கைப்பற்றப்பட்டது. இதெல்லாம் வந்து அக்பருடைய படையெடுப்பு நடத்தி அவருடைய பேரரசு மிகப்பெரிய பேரரசு ஏற்படுத்த காரணமா இருந்துன்னு பார்க்கிறோம். அப்ப படையெடுப்பு எப்ப நடந்து வெற்றி பெற்றது எந்த ஆண்டு அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பண்ணுங்க. இது வந்து பொலிட்டிக்கலா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு 1604 நோய்வாய்ப்பட்டு என்ன பண்றாரு. 1665 அக்பர் வந்து இயற்கை என்ன அப்ப எப்ப இறக்குறாருன்னா 1605 இயற்கை எதினார் அப்படின்னு பார்க்கணும். அக்பருடைய பீரியட் முடிஞ்சது. இப்ப முஸ்லீம் அல்லாத மக்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா வரியும் தலைவரி இந்து புனித யாத்திரைகள் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியும் நீக்கினார். யாருன்னா அக்பர் பண்றாரு அப்படின்னு. போர் கைதிகள் அடிமைகளாக்கும் முறை அப்படின்றது கைவிடப்பட்டது. அப்ப அடிமைகள் வந்து கைவிடப்பட்டது அக்பர் காலத்துல. ஜிஸ்யா வரி கைவிடப்பட்டது அக்பர் காலத்துல. வந்து இந்து விதவைகள் பின்பற்றிய உடன்கட்டை ஏறும் முறையும் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு. அவருடைய இணக்கமான ராஜபுத்திரர்கள் கொள்கையானது
ராஜபுத்திர அரசு குடும்பங்களோட திருமண உறவு வந்து அப்ப திருமண உறவு மேற்கொள்ளுதல், அரசவையில் உயர்ந்த பதவிகளில் வந்து கொடுக்கறது அப்படின்னு பார்க்கிறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சகிப்புத்தன்மை கொண்ட மத கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு பண்பாட்டு ரீதியாகவும் உணர்வுபூர்வமாக மக்கள் வந்து ஒருங்கிணைக்க உறுதி செய்தது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்புறம் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னா வந்து ஒண்ணு வந்து ஜிஸ்யா அப்படின்ற வரியை வந்து கைவிட்டது வந்து, அதுக்கப்புறம் அடிமைகளாக்க கைவிட்டது, திருமண உறவு, அப்புறம் உயர்ந்த பதவியில வந்து ராஜபுத்திரன் கொடுக்கிறது, சகிப்புத்தன்மை கொள்கை, இது எல்லாமே வந்து ஒருங்கிணைக்க காரணமா இருந்தது. அக்பருக்கு முன்னரே பல முஸ்லீம் அரசர்கள் ராஜபுத்திர இளவரசிகளை திருமணம் செஞ்சுதான் இருக்காங்க. ஆனா அக்பர் வந்து இது ஒரு கொள்கையாவே கொண்டு வர்றாரு வந்து. அக்பர் ஆம்பர் நாட்டு அரசர் வந்து ராஜா ஃபார்மால் வந்து பீகார் மால் என்று அறியப்பட்டவரின் மகளான ஹர்கா பாயை மணந்தார் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் ஜோதா அக்பரா பின்னாடி வந்து மாறுறாங்க. ஜோதா அக்பர் படம் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து எடுத்திருப்பாங்க, ரொம்ப ஃபேமஸான படம். ஸோ அதில் வந்து ஹர்கா பாயை அப்படின்றது யாருன்னா ஜோதா அக்பர் வந்து. இந்த ஹர்கா பாய் தான் பின்னாளில் ஜோதா அக்பர் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். பிகனீர் ஜெய்சால்மர் ஆகிய ராஜபுத்திர அரசர்களின் இளவரசிகளையும் திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இவர் வந்து பிகனீர் ஜெய்சால்மர் அப்புறம் ராஜபுத்திர அரசியலையும் என்ன பண்றாரு, திருமணம் செஞ்சுக்கிறார் வந்து. அர்காபாய் வந்து பாத்தீங்கன்னா பெற்றெடுத்த இளவரசர் தான் யாருன்னா சலீம் வந்து. அவர் தான் பின்னாடி என்ன மாறுறாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அக்பருக்கு அடுத்து வரக்கூடிய ஜஹாங்கீரா வந்து மாறுறாரு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப அடுத்து ஆட்சி கட்டில் அமரக்கூடிய வந்து அப்ப ஜோதா அக்பருடைய பையன் தான் யாருன்னா சலீம் வந்து. ராஜா பகவன் தாஸின் மகளை கரம் பட்டினார் வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து ராஜா பகவன் தாஸ் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அப்ப என்ன பண்ணாருன்னா அக்பர் வந்து திருமணம் செஞ்சுக்கிறதுலாம் அவர் பசங்களே என்ன பண்றாரு அப்படின்னா வந்து ராஜபுத்திரில போயிட்டு திருமணம் செஞ்சு வைக்கிறது. அப்ப ராஜா பகவன் தாஸின் மகளை தான் திருமணம் பண்றது யார் அப்படின்னா சலீம் அப்படின்னு பார்க்கிறோம். இவர் வந்து அக்பருக்கு ஏற்கனவே ஹெல்ப் பண்ணிருப்பார். ராஜா பகவன் தாஸின் மகனான ராஜா மான்சிங் அக்பரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதியாகவும் இருக்கார் வந்து. ஸோ அப்ப தன் பையனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, ராஜா பகவன்தாஸோட பொண்ணு கட்டி வைக்கிறது இல்லாம ராஜா பகவன்தாஸோட பையன் வந்து பாத்தீங்கன்னா மான்சிங் வந்து அக்பரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதியாக இருக்காரு. அக்பரின் ராஜபுத்திர கொள்கை மிகச் சிறந்த ராணுவ தளபதிகளையும் சிறந்த நிர்வாகிகளும் பேரரசுக்கு வழங்கியது தெரியும். அப்ப ராஜபுத்திர கொள்கையை வந்து இவர் ஃபாலோ பண்ற திருமண உறவு அப்படின்றது நல்ல சிறந்த தளபதிகளை பேரரசு உருவாக காரணமா இருக்கு. வருவாய்த்துறை நிர்வாகத்தில் நிபுணத்துவம் உடைய ராஜா தொடர்மால் வந்து இவரு ராஜபுத்திரர் தான். அவர் வந்து திவானாக பதவி உயர்த்தப்பட்டார். ராஜா பீர்பால் வந்து அக்பரால் பெரிதும் விரும்பப்பட்ட நண்பர் அவர் வந்து. அந்த மேவார் மார்வார் ஆகிய முகலாய பேரரசை எதிர்த்து நின்ற ராஜபுத்திர அரசுகளாகும். எப்பவுமே மேவாரும் மார்வாரும் என்ன பண்ணிருக்காங்க, எதிர்த்து நின்று இருக்காங்க. ராணா உதய் சிங்கின் மரணத்துக்கு பின்னர் அவருடைய மகன் வந்து ராணா பிரதாப் சிங் அக்பரின் அதிகாரத்தை ஏற்காமல் மரணம் அடையும் வரை அக்பரோட போரிட்டார் வந்து. அப்ப ராணா உதய் சிங் வந்து ஏற்கனவே வந்து தோத்திருப்பாரு. அதுக்கடுத்து அவருடைய பையன் வந்து ராணா பிரதாப் சிங் அவரும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அக்பருக்கு எதிராக சண்டை போட்டிருப்பாங்க பாக்குறோம். 1576 நடைபெற்ற ஹால்திகாட் போரே முகலாய படைகளுக்கு ராணா பிரதாப் சிங்கிற்கும் நடைபெற்ற இறுதி போராகும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹால்திகாட் போர் எப்ப நடந்துன்னு கேட்டாங்கன்னா 1576. இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்பர் வெற்றி பெறாரு. ராணா பிரதாப் சிங்கிற்கும் அக்பருக்கும் இடையே, அப்ப ராணா பிரதாப் சிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மேவார், சோ அவருக்கும் அக்பருக்கும் இடையே வந்து நடக்குது அப்படின்னு. மார்வாரில வந்து ஜோத்பூர்ல மால்தியா ரத்வரின் மகனான அரசர் வந்து சந்திராசன் 1581 தான் இருக்கும் வரை முகலாயரை எதிர்த்து போர் தொடுறார் அப்படின்னு. அப்ப முகலாயர் பக்கம் இருந்து அவரோட சகோதரர் முகலாயர் பக்கம் இருந்தாலும் இவர் எதிர்த்து போரிடுறார். அப்ப மார்வாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேவார் வந்து இவங்களா எதிர்த்து போரிடுறாங்க அப்படின்னு. தொடக்கத்தில் ஆக்ரா அக்பரின் தலைநகராக இருந்தது. பின்னாளில் ஃபத்தேபூர் சிக்ரி எனும் புதிய தலைநகரை அக்பர் உருவாக்கினார். ஃபத்தேபூர் சிக்ரி அப்படின்றது யார் உருவாக்கினான்னு கேட்டாலும் அக்பர். அக்பருடைய தொடக்க கால தலைநகரம் ஆக்ரா. அதுக்கப்புறம் ஃபத்தேபூர் சிக்ரி வந்து ஆகுது. ஆல்திகாட் போர் இப்பதான் பார்த்தோம். மேவார் அரசரான ராணா உதய் சிங் வந்து என்ன பண்ணாரு, ஆல்திகாட் போர்ல 1568 வந்து சித்தூரையும் 1589 ராந்தூப்பரையும் கைப்பற்றினார் அப்படின்னு. சோ அப்ப மேவார் அரசரான உதய் சிங் வந்து அக்பர் தோற்கடித்து 1568 சித்தூரை கைப்பற்றாரு. 1589 ராந்தூப்பரை கைப்பற்றார். 1576 உதய் சிங்கின் மகனான ராணா பிரதாப்பை ஆல்டிகாட் போரில் வெற்றி கொண்டார் அப்படின்னு. ஆல்டிகாட் போர்ல வெற்றி அப்படின்றது வந்து 1576 கிடைக்குது அப்படின்னு. சோ அது இம்பார்ட்டன்ட். இது காந்தகார், காஷ்மீர், காபூல் ஆகியவற்றை பேரரசுடன் இணைக்கிறார் அப்படின்னு. எப்ப அப்படின்னா வந்து ராணுவ நடவடிக்கையில வடமேற்கு படையெடுப்பு வந்து நடத்துறாரு. நடத்தும் போது வந்து கடைசி கட்டமா அவர் வடமேற்கு போறாரு. ஃபர்ஸ்ட் வந்து கிழக்கு, மேற்கு, தெற்குன்னு சொல்லிட்டு மத்திய பகுதின்னு சொல்லி கேப்சர் பண்ணி கடைசியா வடமேற்கு போறாரு. வடக்கே காஷ்மீர்ல ஆரம்பிச்சு தெற்கே கோதாவரி வரைக்கும், மேற்கே காந்தகார்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து கிழக்கே வங்காளம் வரைக்கும் வந்து. ஸோ அப்போ காஷ்மீர் உங்களுக்கு தெரியும், தெற்கே கோதாவரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். அதே மாதிரி காந்தகார் அப்படின்றது ஆப்கானிஸ்தான், அந்த வங்காளம் அப்படின்றது வந்து இப்போ இருக்கிற வங்காளம். இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்களுடைய அக்பருடைய ஆட்சி பரப்பா வந்து இருந்திருக்கு அப்படின்னு. முகலாய பேரரசு பறந்து விரிந்து 1605 அக்பர் இயற்கை எதுனா அவருடைய ஆக்ராவுக்கு அருகே வந்து உடல் வந்து சிக்கந்தராவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அப்ப எங்க அப்படின்னு கேட்பாங்க, ஆக்ராவுக்கு அருகே சிக்கந்தரால நல்லடக்கம் யாருடைய உடல்னா அக்பருடைய 1605 செய்யப்பட்டது. அக்பரின் கொள்கை என்ன அப்படின்னா, வாள் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களின் ஆயுள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால நீண்ட காலம் ஆட்சி புரிஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். அப்ப என்பதை அக்பர் உணர்ந்திருந்தார். அடுத்து
அக்பர் அனைத்து மதங்களையும் சார்ந்தோரையும் சமமாக பெருந்தன்மையோடு நடத்தியிருக்காரு. அனைத்து சூப்பி துறவியான சலீம் சிஸ்தியும் சீக்கிய குருவான ராம்தாஸும் அக்பரின் பார்த்தீங்கன்னா அளவில்லா மதிப்பையும் மரியாதையும் பெற்றனர். அப்ப சலீம் சிஸ்தி சீக்கிய குருவான ராம்தாஸ் யார் காலகட்டத்தை சார்ந்தவங்க கேட்பாங்க, அக்பர் காலகட்டத்தை சார்ந்தவர்கள் பார்க்கிறோம். அடுத்து குரு ராம்தாஸுக்கு அமிர்தசரஸில் அக்பர் பரிசாக வழங்கிய இடத்தில் தான் பின்னர் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை கட்டப்பட்டது. குரு ராம்தாஸ்க்கு அமிர்தசரில் அக்பர் வழங்கின பரிசு தான் என்ன பண்ணா ஹர்மிந்தர் சாஹிப் அப்படின்னு கருவறை கட்டப்பட்டது. புதிய நகரான பத்தேபூர் சிக்ரியில் அக்பரால் கட்டப்பட்ட இபத் கானா என்னும் மண்டபத்தில் அனைத்து மதங்களையும் அறிஞர்களும் ஒன்று கூடினர். அப்ப இபத் கானா அப்படின்ற மண்டபத்துல என்ன நடந்தது அப்படின்னா அனைத்து மதத்தை சேர்ந்த அறிஞர்கள் ஒன்று கூடினர். அப்ப அனைத்து மதங்களின் அறிஞர்களும் ஒன்று கூடிய இடம் இபத் கானா. அக்பர் கேட்டா பத்தேபூர் சிக்ரில கட்டுறாங்க. அக்பர் ஒரு வைதிக முஸ்லீம் தனது வாழ்க்கையை தொடங்கினார். ஆனால் சூப்பி தத்துவங்களில் ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக ஒரு இணக்கமான போக்கை அவர் மேற்கொண்டார். ஏனைய மதங்கள் தொடர்பான கோட்பாடுகளை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டவராக அக்பர் இருந்திருக்காரு. அவர் அனைவருக்கும் அமைதி அப்படின்னு சொல்லிட்டு சுல்லி குல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப சுல்லி குல் என்ன அனைவருக்கும் அமைதி சொல்லிட்டு தத்துவத்தை பரப்புரை செய்த முகலாய அரசர் யாருன்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா அக்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி பாரசீக சொற்களை கொடுத்துட்டு அதுக்கு என்ன பொருள், அந்த பொருளை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்பாங்க, எந்த பேரரசோட தொடர்புடையது அப்படின்னு நமக்கு இம்பார்ட்டன்ட். அக்பர் இபத் கானா என்னும் வழிபாட்டு கூட்டத்தை நடத்துறாரு 1575. அப்ப பெருசா விவாதம் நடக்கும், ஆனா யாருக்கும் பிடிக்காது, மக்களுக்கே பிடிக்காது. அந்த மாதிரி அவர் புதுசா என்ன கண்டுபிடிக்க போறான்ட்டு. ஆனா அக்பருடைய தத்துவத்தை விளக்குவதற்கு அக்பர் பத்தானியும் பயன்படுத்திய சரியான சொல் தௌஹித் இ இலாகி தீன் இலாகி என்பதாக அனுப்பிக்கிறோம். அப்ப அக்பருடைய தத்துவத்தை அவர் சொல்றதுக்காக என்ன பண்றாருன்னா தௌஹித் இ இலாகி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தீன் இலாகி அப்படின்றது என்ற சொல்லின் நேரடி பொருளும் தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடாகும் சொல்லி பார்க்கிறோம். இது புதிய மதம் அல்ல, ஆனால் இதை சூஃபி மரபின் ஒரு வகைமுறையாக கருதலாம். அக்பர் இப்பிரிவின் பீர் அப்படின்னா மத குருன்னு பார்க்கணும். அக்பர் என்னன்னா இந்த மதத்தோட பீர் மத குருவா இருக்காரு என்ற முறையில் அவர் சீடர்களை முரிக்கல் சூஃபி சீடர்கள் முரிக்கல் சொல்றாரு. இச்சீடர்கள் குரு முன்வைக்கும் விதிமுறைகளை என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், பின்பற்ற வேண்டும். அதுதான் பாத்தீங்கன்னா அக்பருடைய அந்த மதத்துல சொல்றது. பல்லாயிரக்கணக்கோர் அக்பரின் சீடர்களாக சேர்ந்தனர். அக்பரின் உண்மையான பேரரசர்ல சேர்ந்துதான் அவனை வேற வழி கிடையாது, எல்லாம் ஜெயில போட்டுருவாங்க, சிறையில் வச்சிருவாங்க. அக்பரின் உண்மையான நோக்கம் மத சார்பற்ற கோட்பாடுகளை பல்வேறு நம்பிக்கைகளை சார்ந்தவர்களுக்கு சரி சமமான சகிப்புத்தன்மையும் சம மதிப்பையும் வழங்குவது குறிக்கோளாக கொண்ட ஒரு அரசை உருவாக்குவதாகும். சமஸ்கிருத, அரேபிய, கிரேக்க மற்றும் ஏனைய மொழி நூல்களை என்ன பண்றாரு, பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்வதற்காக ஒரு பெரிய மொழியாக்கத்துறையை அக்பர் பயன்படுத்துறாரு. மொழியாக்கத்துறை அக்பர் காலத்துல இருந்திருக்கு. ராமாயணம், மகாபாரதம், அதர்வண வேதம், விவிலியம், குரான் ஆகியவை அனைத்தும் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டன. அப்ப பாரசீக மொழியில மொழிபெயர்ப்பு இவ்வளத்தையும் பண்ணிருக்காரு. யார் பண்ணாருன்னா அக்பர் பண்றாரு அப்படின்னு. அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அபுல் பாசலால், அப்துல் வைசி, அப்துல் ரஹிமான் கான் அண்ட் இ கான் ஆகிய நூலாசிரியர்கள் சிறந்த கதையாசிரியர் பீர்பால், திறமையான அதிகாரிகளான ராஜா தொடர்மால், ராஜா பகவந்தாஸ், ராஜா மான்சிங் ஆகியோர் அக்பரின் அவையில் இடம்பெற்றனர். அப்ப அக்பரோட அவையில இருந்தவங்க யார் யாரு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அக்பர் அவையில இருந்தவங்க அபுல் பாசல், அப்துல் பைசி, அப்துல் ரஹீம் கான் அண்ட் அப்துல் ரஹீம் கான் இ கான் இவங்க என்னன்னா நூலாசிரியர்கள். இவங்க சிறந்த கதையாசிரியர்கள் யாருன்னா பீர்பால். திறமையான அதிகாரிகள் அப்படின்னு யாரு பாத்தீங்க அப்படின்னா ராஜா தொடர்மால், ராஜா பகவந்தாஸ், ராஜா மான்சிங் அப்படின்னு பாக்குறோம். இவங்க திறமையான அதிகாரி. இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கேட்டுருவாங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாடலாசிரியர்கள் இசை மேதையமான தான்சேன் இருந்திருக்காரு. அப்ப இசை மேதை தான்சேன் அப்படின்னு பாக்குறோம். யாருடைய பீரியட்னா அக்பருடைய பீரியட். ஓவியர் யாருன்னா தஷ்வந்த். இந்த மாதிரி இசை தான்சேன் அக்பர் காலம், அந்த ஓவியர் தஷ்வந்த் அக்பர் காலம். இந்த மாதிரி யார் யார் இருந்திருக்காங்க, அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். எந்த பேரரசு காலகட்டம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஜஹாங்கீர் அப்படின்னா அக்பருக்கு பின்னர் அவருடைய ராஜபுத்திர மனைவிக்கு பிறந்த இளவரசர் சலீம் நூருதீன் தான் என்னது ஜஹாங்கீர் அப்படின்னு. ஜஹாங்கீர் பாத்தீங்கன்னா சலீம் நூருதீன் ஏற்கனவே பார்த்தோம். உலகத்தை கைப்பற்றியவர் என்ற பெயரில் மகுடம் சூட்டினார் அப்படின்னு பார்க்கிறோம். ஜஹாங்கீர் அப்படின்னா பேர் உலகத்தை கைப்பற்றியவர் சொல்லி பார்க்கிறோம். சலீம் நூருதீன் தான் அவருடைய பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். இவர் அக்பர் காலத்துக்கு சமய சகிப்புத்தன்மை ஜஹாங்கீர் காலத்திலும் தொடருது, அப்படி தொடர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா அவுரங்கசீப் காலத்துல தான் இந்த மாற்றம் பெறுது. தமக்கு எதிராக அரியணை கைப்பற்ற முயற்சி மேற்கொண்ட கலகம் விளைவித்த தமது மகன் குஷ்ருவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிட்டு ஜஹாங்கீர் உத்தரவிட்டார். கலகத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணமா இருந்தது ஏன்னா அவருடைய பையன். அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ண சீக்கிய மத தலைவர் தான் யாரு, குரு அர்ஜுன் சிங். அப்ப குரு அர்ஜுன் சிங்கை பாத்தீங்கன்னா தூக்கில இட்டவர் யார் அப்படின்னா ஜஹாங்கீர் அப்படின்னு பாக்குறோம். ஏன் பண்ணாரு அப்படின்னா கலகம் விளைவித்த தமது மகன் குஷ்ருவுக்கு உதவினார் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கில போட்டுறாரு. யாருன்னா ஜஹாங்கீர் உத்தரவிட்டார். எதுவும் கேட்பாங்க குரு அர்ஜுன் சிங்கை கொன்றது யாரு அப்படின்னா ஜஹாங்கீர். இதன் விளைவாக முகலாயருக்கும் சீக்கியருக்கும் இடையே நெடுநாள் போர்கள் நடைபெற்றன. ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசியா ஆகிய பகுதிகளுக்கு வணிக பாதைகளின் மீதான
தங்கள் கட்டுப்பாட்டை முகலாயர்கள் இழக்க நேர்ந்தது. அப்ப என்னன்னா அந்த இடத்துல சீக் அப்படின்னா பெரிய ப்ராவின்சஸ் எப்படி பார்க்கலாம். ஸோ அந்த பகுதி வந்து என்ன இவங்க இலக்க நேரிட்டது, சண்டை நடக்குது. காந்தகாரை முகலாயர் இழந்து வடமேற்குல இருந்து வரும் படையெடுப்புகளுக்கு இந்தியாவை திறந்து வைத்தது போன்றாகியது அப்படின்னு பார்க்கலாம். இது எப்ப நடக்குது அப்படின்னா நாதிஷா பின்னாடி படையெடுத்து வர்றதுக்கு காரணமா இருக்கு. நாதிஷா வந்து படையெடுத்துக்கு அப்புறம் தான் தெரியும் முகலாயர்கள் வந்து இவ்வளவு வீக்கானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறார், வந்து கொள்ளையடிச்சு வந்து அப்பதான் வந்து இந்த மயில் ஆசனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பீகாக் த்ரோன் அப்படின்றத தூக்கிட்டு போயிறாரு. ஜஹாங்கீர் போர்த்துகீசியருக்கு பின்னர் ஆங்கிலேயர்களுக்கு வணிக உரிமைகளை வணங்கிறார் அப்படிங்கிறோம். அப்ப ஜஹாங்கீர் என்ன பண்றாரு அப்படின்னா அக்பர் காலத்திலே வந்துருவாங்க போர்ச்சுகீசியர்கள்லாம். ஏன்னா 1498 ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசியர் வந்து உள்ள என்டர் ஆகிற பீரியட். வாஸ்கோ ட காமா அடுத்தடுத்து வந்துட்டே இருப்பாங்க. அப்ப ஜஹாங்கீர் காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அக்பர் இறக்குறது 1605 வந்து அந்த காலகட்டம். ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர் என்ன பண்றாங்க, அலோ பண்றாங்க. அப்ப சர் வில்லியம் மெக்கின்ஸ் வருவாரு, நோ சொல்லி அனுப்பிடுவாரு. அடுத்து சர் தாமஸ் மன்றோ வருவாரு, சார் ஓகே வாங்க பேசலாம் சொல்லி சொல்லுவாங்க. அப்ப சூரத்துல நான் ஃபேக்டரி செட் பண்றோம், ஓகே பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இங்கிலாந்து அரசர் வந்து முதலாம் வந்து ஜேம்ஸின் பிரதிநிதியான அந்த தாமஸ் ரோ ஜஹாங்கீரின் அரசவைக்கும் வந்து வருகை புரிந்தார். அவரின் அனுமதி பெற்று தங்கள் முதல் வணிக மையத்தை நிறுவினர். இவர் அரசனானதை எதிர்த்து இவருடைய மூத்த மகன் இளவரசர் குஸ்ரு வந்து சீக்கியரோட சேர்ந்து கலகம் செஞ்சு கடைசியில் அர்ஜுன் சிங்கை வந்து இவர் வந்து கொண்டுறாரு அப்படின்னு பார்க்கிறோம். வங்காளத்தில் தனக்கு எதிராக கலகம் செய்த ஆப்கானியரான உஸ்மான் கான் என்பவரை ஜஹாங்கீர் பணிய வைத்தார். வந்து அது குரு அர்ஜுன் சிங் வந்து இம்பார்ட்டன் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் அது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வந்து அடுத்து ஜஹாங்கீரின் ஆட்சியில் வந்து வில்லியம் மக்கின்ஸ் வந்து மற்றும் சர் தாமஸ் ரோ 2 பேரும் வராங்க. ஆனா அனுமதியும் முதல்வர் பெற இயலவில்லை. ஆனா சர் தாமஸ் ரோ அனுமதி வாங்கிடுறாரு அப்படின்னு பார்க்கிறோம். வந்து அப்ப சூரத் நகரில் ஒரு வணிக குடியேற்றத்தை அமைத்துக் கொள்வதற்கு அனுமதி பேரரசிடம் பெற்றார். ஜஹாங்கீர் அரசு விஷயங்களை காட்டிலும் கலை, ஓவியம், தோட்டம், மலர்கள் ஆகியவற்றில் அதிகம் ஆர்வம் கொண்டிருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து அரசின் பாரசீகம் மனைவி மெஹருநிசா ஜஹாங்கீரால் நூர்ஜஹான் என பெயரிடப்பட்டவர். அரியணையின் பின்னே உண்மையான அதிகாரம் கொண்டவராக திகழ்ந்தார். அவருடைய அரசரின் வந்து பாத்தீங்கன்னா பாரசீக மனைவியான மெஹருநிசா இருக்காங்க. இவங்க வந்து ஜஹாங்கீர் பின்னாடி இருந்துகிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்றாங்க. ஏன்னா நூர்ஜஹான் வந்து ஜஹாங்கீர் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க தான் ஆட்சி புரிவாங்க. அதுக்கப்புறம் தான் யார் வருவா அப்படின்னா ஷாஜகான் வருவார். வந்து அப்ப ஷாஜகானுக்கு அவ்வளவு ஈஸியா என்ன பண்ணாது, ஆட்சி வந்து கிடைக்காது. நடுவில் எப்படி வந்து ஹுமாயூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி வந்து பெரிய தலைவலியா இருந்திருக்குமோ, அந்த சூரவம்சம் இருக்குமோ, அதே மாதிரி நூர்ஜஹான் வந்து பிரச்சனையா மாறுவாங்க. அது நம்ம பார்க்க தான் போறோம். இப்ப நூர்ஜஹான் வந்து யார் அப்படின்னா ஜஹாங்கீரோட வைஃப், பாரசீக மனைவி. நூர்ஜஹான் மேற்கொண்ட அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக இளவரசர் வந்து குர்ராம், அதான் யாரு அப்படின்னா ஷாஜகான் வந்து தனது தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். வந்து ஜஹாங்கீரின் விசுவாசமிக்க தளபதி மகபத் கான் வந்து மேற்கொண்ட முயற்சிகளால் வெற்றி பெற இயலாத நிலையில் குராம் தக்காணம் திரும்பினார். வந்து அப்ப குராம் வந்து தக்காணத்துக்கு திரும்பி போயிடுறார். வந்து சதி நடவடிக்கைகள் காரணமாக மகத் கான் கழகத்தில் இறங்க அக்கழகம் நூர்ஜஹானால் திறமையுடன் கையாளப்பட்டதுனால இவரும் தக்காணம் போயிறார். வந்து இப்ப குர்ராமும் மகத் கானும் ஒன்னா சேர்ந்துறாங்க. 10 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை வந்து நூர்ஜஹான் 1627 ஜஹாங்கீர் இறப்புக்கு பின்னர் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் இழந்தார். அப்ப 10 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை ஆண்ட யாருன்னா நூர்ஜஹான் தான் ஆள்றாங்க. வந்து வந்து ஜஹாங்கீருக்கு பதிலாக 1627 அப்புறம் செல்வாக்கு இழந்துறாங்க, அதிகாரத்தை இழந்துறாங்க. வந்து அது நமக்கு இம்பார்ட்டன்ட். மற்றெல்லாம் ஜென்ரலாம் இப்ப ஷாஜகானுடைய பீரியட் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1627 ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட். வந்து இப்ப என்னன்னா ஜஹாங்கீருக்கு அப்புறம் நூர்ஜஹான் வந்து 10 வருஷம் ரூல் பண்ணுவாங்க. 1617 இருந்து 27 வரையும் அவர் தான் பின்னாடி இருந்து ரூல் பண்ணுவாங்க. இப்ப ஷாஜகான் உள்ள என்டர் ஆகுறது அப்படின்னா 1627 இருந்து 1658 வரையும். ஜஹாங்கீரை தொடர்ந்து இளவரசர் குர்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகார போராட்டத்துக்கு பின்னர் ஷாஜகான் என்னது உலகத்தின் அரசர் என்ற பெயருடன் வந்து பாத்தீங்கன்னா அரசராக ஆட்சி பொறுப்பேற்றார். உலகத்தை கைப்பற்றுவர்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர். மீனிங் உலகத்தின் அரசர் அப்படின்னா யாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஷாஜகான். வந்து அகமது நகருக்கு எதிராக படையெடுத்த அவர் வந்து பாத்தீங்கன்னா 1632 அதை இணைத்துக் கொண்டார். அகமது நகர் இணைச்சார். வந்து விஜயபூர் கோல்கண்டாவை கைப்பற்றினார். கீழே சவுத் இந்தியா அப்படி வராங்க பெனிசுலார் இந்தியால. ரெண்டு சமய விஷயங்களில் வந்து ஷாஜகான் சகிப்புத்தன்மை அற்றவராக விளங்கினார். இங்கே ஸ்டார்ட் ஆயிடுது. வந்து அவருடைய பையன் அடுத்து இன்னும் மூர்க்கமா வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு அப்படின்னு பாக்குறோம். வந்து அப்ப அக்பருக்கும் அண்ட் ஜஹாங்கீருக்கும் வந்து இருந்த சமய சகிப்புத்தன்மை யாருக்கு இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஷாஜகானுக்கு இல்லை. அண்ட் இவருடைய ஆட்சி காலத்தில் முகலாயரின் புகழ் உச்சத்தை எட்டியது அப்படின்னு பாக்குறோம். அப்ப முகலாயர் புகழ் உச்சத்தை எட்டியது அப்படின்னா கலை கட்டிட கலையில யாருன்னா ஷாஜகான் பீரியட். 1657 ஷாஜகான் நோய்வாய்ப்பட்டதை தொடர்ந்து அவருடைய 4 மைந்தர்கள் வாரிசுரிமை போர் நடத்துறாங்க. அதுல 3 சகோதரர்கள் தாரா, சுஜா, முராத் அவங்க 3 பேரையும் போட்டு தள்ளிட்டு அவுரங்கசீப் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து ஆட்சி கட்டில வந்து உட்கார்றாரு அப்படின்னு கொலை பண்ணிட்டு. அப்ப தம் வாழ்நாளில் இறுதி 8 ஆண்டுகளை ஷாஜகான் வந்து ஒரு கைதியாக ஆக்ரா கோட்டையில் உள்ள என்னது சாபர்ஜ் அரண்மனையில் கழித்தார். வந்து எப்படி வந்து நூர்ஜஹான் வந்து 10 வருஷம் வந்து ஜஹாங்கீரை வச்சு ரூல் பண்ணாலும் அது மாதிரி ஷாஜகானை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு 8 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா கைதியா வந்து கோட்டையில வச்சுட்டு தாஜ்மஹாலை பார்த்துட்டு செத்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜகானோட நிலைமை வந்து இப்படி முடிஞ்சிருது. இதை பண்ணது யாருன்னா அவருடைய பையன் தான். யாரு அப்படின்னா அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வந்து அடுத்து இந்த கதையெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சா
நீங்க இன்ட்ரெஸ்டா படிப்பீங்க. அதனால இந்த கதையும் சேர்த்து நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்க்கணும். எப்பவுமே நமக்கு வந்து கதையோட சேர்ந்த மாதிரி ஃபேக்டர் இருந்தா மறக்க மாட்டேங்குது. அந்த தக்கான சுல்தானியம் மகாராஷ்டிரா, ஆந்திரா ஆகியவற்றின் பெரும் பகுதியை, கர்நாடகத்தின் ஒரு பகுதியும் வந்து கொண்டிருந்த பாமினி சுல்தானியம் தான் தக்கான சுல்தானியம். இது வந்து ஒரு நூற்றாண்டு காலம் செல்வ செழிப்போடு இருந்தது, சிதைவுற்றது. வலிமை வாய்ந்த பிரபுக்கள் கோல்கண்டா குதுப் ஷாகி, விஜயபூர் அடில் ஷாகி, ஃபரார் இமத் ஷாகி அண்ட் ஃபிட்டார் வந்து பரித் ஷாகி அண்ட் அகமது நகர் வந்து நிஜாம் ஷாகி ஆகிய இடங்களில் புதிய அரசுகளை தோற்றுவித்து வச்சிருந்தாங்க. இவை அனைத்தும் கூட்டாக என்ன சொன்னா தக்கானே சுல்தானியம். அப்ப தக்கான சுல்தானியம் எதுனா இது எல்லாமே சேர்ந்ததுதான் அப்படி பார்க்கிறோம். ஸோ அது தக்கான சுல்தானியம். 1638 ஷாஜகான் பாரசீக பேரரசில் அரங்கேற்றிய அரசியல் சூழ்ச்சிகளை பயன்படுத்தி அக்பரால் கைப்பற்றப்பட்டு ஜஹாங்கரால் இழக்கப்பட்ட காந்தகாரை கைப்பற்றி இணைத்துக் கொண்டார். யார் ஷாஜகான் வந்து 1637 என்ன பண்றாரு, எதை கைப்பற்றாருன்னு காந்தகாரை திருப்பி கைப்பற்றுறாரு அப்படின்னு. ஏன்னா சீக்கியர்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட போர் காரணமாக என்ன ஆயிருதுன்னா காந்தகாரை இவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை திருப்பி யாரு கேப்சர் பண்ண, ஷாஜகான் வந்து கேப்சர் பண்றாரு அப்படின்னு பார்க்கிறோம். காந்தகார் கைப்பற்றப்பட்டது 1638. அவர் 1645 வரையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். டிசம்பர் வரை வந்து உயிரோடு இருந்தார். நூர்ஜஹான் வந்து பாத்தீங்கன்னா நூர்ஜஹானோட காலம் வந்து இது நமக்கு தேவையில்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட். ஸோ அடுத்து வந்து பிரான்ஸ் அரசன் வந்து 16ஆம் லூயின் சமகாலத்து அரசனான ஷாஜகான் 30 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ ஷாஜகானுடைய பீரியட்ல வந்து யார் இருந்தாங்கன்னா பிரான்ஸ் அரசர் வந்து 14ஆம் லூயி வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிறோம். அதே மாதிரி இவருடைய காலத்தில் தான் அரசருக்கு புகழ்பெற்ற மயிலாசனம் அப்படின்றது செய்யப்பட்டது அப்படிங்க ஷாஜகான் காலத்துல. அண்ட் ஃபெர்னியர் பிரெஞ்சு மருத்துவர் வந்து அண்ட் தாவர்னியர் பிரெஞ்சு வைர வியாபாரி, அப்புறம் மாண்டெல்சோ ஜெர்மன் பயணி மற்றும் துணிச்சல் வீரர், அப்புறம் வந்து பீட்டர் முண்டி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வணிகர், இங்கிலாந்து வணிகர், அண்ட் மனுச்சு இத்தாலிய எழுத்தாளர் மற்றும் பயணி ஆகிய ஐரோப்பியர்கள் ஷாஜகானின் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்தனர். அப்ப ஷாஜகான் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்து ஐரோப்பியர்கள் யார், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேட்டுருவாங்க. கேட்டு இவங்களுடைய குறிப்புகள் தான் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு விரிவான விவரங்கள் வந்து கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த ஆட்சி காலத்தை பத்தி தெளிவா வந்து மூத்த மகன் வந்து யாருன்னா தாராக் ஷூகோ அரசானாவதை ஷாஜகான் விரும்பினார் அப்படின்னு பார்க்கணும். மூத்த மகன் வந்து ஷாஜகானுடைய ஆட்சியில. ஆனா ஷாஜகானின் 4 மகன்களிடையே நடைபெற்ற வாரிசுரிமை போரில் 3வது மகன் தான் யாருன்னா அவுரங்கசீப். இவர் என்ன பண்றாருன்னா மத்த அண்ணனின் தம்பிகளையும் என்ன பண்றாரு போட்டு தள்ளிட்டு தான் இவர் ஆட்சிக்கு வராரு. திடீர்னு அரியணைக்கான போரில் தனது சகோதரர் அவுரங்கசீப்புடன் தோற்ற தாரக்ஷு தத்துவ ஞானி இளவரசர் என்று அழைக்கப்பட்டார். அவர் பல்வேறு கலாச்சாரங்களை உரையாடல் கொண்டு வந்து இந்து மதத்திற்கும் இஸ்லாமத்திற்கும் இடையே நெருங்கிய தொடர்பை கண்டறிகிறார். யார் அப்படின்னா வந்து தாரக்ஷன். அவர் சமஸ்கிருதத்திலிருந்து பாரசீக உபநிடத்திலே மொழிபெயர்த்தார். ஷாஜகானை வீட்டு சிறையிலே அடைத்த அவுரங்கசீப் முகலாய பேரரசாக முடிசூட்டி கொண்டார். மனம் உடைந்து போன ஷாஜகான் ஒரு அரண்மனை கைதியாக 1666 ஜனவரி மாதம் மரணம் அடைந்தார் அப்படிங்கிறோம். அப்ப ஷாஜகானுடைய இறப்பு எப்ப அப்படின்னா 1666 அப்படிங்க. தாஜ்மஹாலில் அவரது மனைவியின் அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டார் அப்படிங்கிறோம். தாஜ்மஹாலில் இவருடைய கல்லறை வந்து இருக்கணும். முகலாயர் காலத்து ஐரோப்பிய குடியேற்றங்கள் போர்ச்சுகீசியர் அப்படின்னு பார்க்கும்போது 1510 வந்து அல்புகார் விஜயபூர் சுல்தானன் வந்து கோவாவை கைப்பற்றி வந்து கீழ் திசை போர்த்துகீசிய பேரரசை தலைநாயகனாக்கிறார். அப்ப அல்புகார் டி அப்படின்றது யாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசிய ஆளுநர் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா விஜயபூர் சுல்தான் வந்து கோவாவை கைப்பற்றுறார் வந்து. அப்போ போர்ச்சுகீஸ் பேரரசு தலைநகரா வந்து இதை ஆக்குறாரு, கோவா ஆக்குறாரு வந்து. நம்ம பின்னாடி நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கோவா நம்ம இட கொடுக்குறாங்க பார்க்குறோம் போர்ச்சுகீஸ். மேற்கு கடற்கரையில் டாமன், சால்செட், பம்பாய் ஆகிய இடங்களிலும், கிழக்கு கடற்கரையில் வந்து சென்னைக்கு அருகே சாந்தோம், வங்காளத்தில் ஊக்லி ஆகிய இடங்களிலும் வந்து போர்ச்சுகீசர் குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டன. அடுத்து டச்சுக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மசூலிப்பட்டினம் 1605, புலிக்காட்டினம் பழவேற்காடு ஏரி 1610, அப்புறம் சூரத் 1616, அடுத்து பிமிலிப்பட்டினம் 1641, காரைக்கால் 1045, சின்சுரா 1663, காசிம் பஜார், பாராநகர், பாட்னா, பாலசோகர், நாகப்பட்டினம் அனைத்தும் 1658, கொச்சியில வந்து 1663 யாரும் டச்சுக்காரர்கள் தங்கள் வணிக நிலையங்களை ஏற்படுத்தணும். அப்ப டச்சோட ஃபேக்டரிஸ் எங்க இருக்கு? ஃபேக்டரினா பொருள் உற்பத்தி பண்ண மாட்டாங்க, உள்நாட்டில் இருக்கிற பொருளை எடுத்துட்டு அங்க வச்சுட்டு அங்கிருந்து கப்பல்ல ஏத்தி அவங்க நாட்டுக்கு ஐரோப்பாவுக்கு வந்து அனுப்புறது அப்படின்னு பாக்குறோம். ஸோ அப்ப அவங்களுடைய தளங்கள் என்னென்ன, டச்சுக்காரர்களோட தளங்கள் என்னென்ன அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. பின்னாடி நம்ம மாடர்ன் இந்தியாவில் இது பார்க்க தான் போறோம். டேனியர் வந்து டென்மார்க் நாட்டினம் இந்தியாவில் வணிக குடியிருப்புகளை ஏற்படுத்தினார் வந்து. ஏன்னா முகலாயர்கள் காலகட்டத்தில் இவங்க வந்து ஏற்படுத்தினாங்க வந்து. 1620 தரங்கம்பாடியில வந்து குடியேற்றத்தை ஏற்படுத்தினாங்க டேனியர்கள் அப்படின்னு பார்க்கணும். இது இம்பார்ட்டன்ட். வங்காளத்தில் வந்து சரம்பூர் அப்படின்னு பார்க்கணும் தலைநகரம். பிரெஞ்சுக்காரர் வந்து சூரத் 1668, மசிலிப்பட்டினம் 1669. பட் பிரிட்டிஷ் மாதிரி தான் இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட தளங்களை அமைப்பாங்க. சிறு கிராமமாக இருந்த புதுச்சேரி 1673, வங்காளத்தின் சந்தன் நகர் 1090 பிரெஞ்சுக்காரன் தொடக்க கால குடியேற்றங்களாகும். பின்னர் மலபாரில் உள்ள மாகி வந்து யார் பிரெஞ்சுக்காரர்கள் வந்து. அதே மாதிரி சோழமண்டல கடற்கரையில் வந்து ஏனம் வந்து இரண்டும் 1725 அண்ட் காரைக்கால் 1839 ஆகியவற்றை கைப்பற்றினார் அப்படிங்கிறோம். இதெல்லாம் பிரெஞ்சு குடியேற்றங்கள். அப்போ பிரெஞ்சு குடியேற்றங்கள் எது, டச் எது, டானிஷ் எது, போர்ச்சுகீஸ் எது, ஆங்கிலேயர்கள் எது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. ஆங்கிலேயர்கள் முதலில் கம்பெனி சூரத்தில் அந்த ஒரு வணிக சாவடியை 1612 நிறுவுறாங்க.
அங்க வணிக நிறுவனம் பண்டக சாலை அமைக்கப்பட்டது. பின்னர் சென்னை 1639, பம்பாய் 1668, கல்கத்தா 1690 ஆகியவற்றில் பெற்றது. கம்பெனி பல வணிக குடியேற்றங்களை பெற்றிருந்தாலும் கல்கத்தா வில்லியம் கோட்டையும், சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையும், பம்பாயில் உள்ள மாளிகையும் ஆகிய மிக முக்கியமான வணிக குடியேற்றங்களாக இருக்கு அப்படி பார்க்கணும். அடுத்து அவுரங்கசீப் பத்தி பார்க்கணும். இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் ஐரோப்பியர்கள் எப்படி எப்படி எங்கெங்க ஃபேக்டரி அமைச்சிருந்தாங்க அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன். இப்ப அவுரங்கசீப் அப்படின்னு அவருடைய காலகட்டம் என்னன்னா 1658 to 1707 அது அவருடைய பீரியட். முகலாய மாமன்னுக்கு கடைசி அரசன் அவுரங்கசீப் தம் தந்தை சிறைப்படுத்தி ஆட்சியை தொடங்கினார். அப்ப உயிரோட தான் இருக்காரு. யாரு? ஷாஜகான் உயிரோட இருக்கார். உயிரோடு இருக்கும் போதே அவர் எடுத்துட்டு போயிட்டு ஒரு தாஜ்மஹாலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு கோட்டையில வந்து போட்டுட்டு இது வழியா நீ தாஜ்மஹாலை பார்த்துட்டே இரு, சீக்கிரமா செத்துருவேன், செத்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ண போறோம், மும்தாஜ் பக்கத்துல உங்களை வச்சு அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி யார் பண்ணியிருப்பாருன்னா அவுரங்கசீப் வந்து பண்ணியிருப்பார். ஆலம்கீர் அப்படின்னு உலகை கைப்பற்றியவர் வந்து எனும் பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூட்டி கொண்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஆலம்கீர் சொல்லிட்டு. இதே பேர் தான் யாருக்குன்னா ஜஹாங்கீருக்கு இருக்கும். உலகை கைப்பற்றுவார்னு இருக்கும். அவர் கைப்பற்றியவர் வந்து கைப்பற்றுவார், அவர் கைப்பற்றியவர் சொல்லிட்டு அடுத்து எனும் பட்டத்தை சூட்டி கொண்டார். அவர் 1048 ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சார் அப்படின்னு. இவர் தம் தாத்தா ஜஹாங்கீரை போல கலைகளின் மீது ஆர்வம் கொண்டவராக, தந்தை ஷாஜகான் போல் கட்டிடக்கலை நாட்டம் கொண்டவராக இல்லை அப்படின்னு பார்க்கணும். ஆனா அப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா கலை கட்டிட வளர்ச்சி இருந்திருக்கு. பெருசா அவருக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. தமது மதத்தை தவிர ஏனைய மதங்களை அவர் என்ன பண்ண சகித்துக் கொள்ளவில்லை அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா இதுக்கு முன்னாடி ஷாஜகானை ஸ்டார்ட் பண்ணிடுவார் வந்து. அப்ப இதை ஃபாலோ பண்ணி யார் வந்துடுவாருன்னா இவரும் வந்துடுவாரு. இந்துக்களின் மீது மீண்டும் ஜிஸ்யா வரி விதித்தார். இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அக்பர் வந்து நீக்கிடுவாரு. குத்புதீன் ஐபக் ஃபர்ஸ்ட் கொண்டு வருவாரு. அக்பர் நீக்கிடுவாரு. அடுத்து என்ன பண்ணுவாரு, இவர் வந்து மீண்டும் வந்து கொண்டு வராரு. இந்துக்கள் அரசு பணியில் அமர்த்துவதை தவிர்த்தார் அப்படிங்கிற அக்பர் இதை பண்ணியிருப்பாரு வந்து. 1658 வந்து பார்த்தீங்கன்னா 1681 இடைப்பட்ட காலத்தில் வட இந்தியாவில் அவுரங்கசீப் பண்டேல்கர், சீக்கியர்கள், ஜாட்டுகள் அண்ட் சாத்தனமேயர்கள் ஆகியோரின் கழகங்களை அடக்கினார் வந்து. இதெல்லாம் வந்து அவர் அடக்கின கழகங்கள். அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றினதுக்கு அப்புறம் என்ன பண்ண, அவருக்கு எதிராக வந்து கழகங்கள் நடக்கலாம். அப்படி அடக்கிறார். வடகிழக்கில் அவர் மேற்கொண்ட விரிவாக்க நடவடிக்கைகள் காமரூபாவை அஸ்ஸாம் சேர்ந்த அகும் அரசுடன் வந்து போர் ஏற்பட காரணமாயிட்டு அப்படின்னு பார்க்கிறோம். அவர் வந்து விரிவாக்க நடவடிக்கை ஈடுபட வடகிழக்கில், அதனால போர் ஏற்படுது அப்படின்னு பார்க்கிறோம். அதே வடகிழக்குல வந்து அஸ்ஸாம்ல வந்து அதுக்கடுத்து வடமேற்கிலும் வடகிழக்கிலும் அவர் மேற்கொண்ட போர்களை கருவூலம் மறந்து போனது. அப்ப தொடர்ந்து போர் புரிஞ்சுட்டே இருக்காரு வடமேற்கு வடகிழக்குன்னு சொல்லிட்டு. அப்ப கருவூலம் வந்து காலி ஆயிட்டே இருக்கு. இவருடைய தந்தையார் காலத்திலேயே நிலவரியானது விளைச்சலில் 3 பங்கு. யாருன்னா ஷாஜகான் பீரியட்ல. இப்ப இவருடைய பீரியட் என்ன ஆயிடுச்சுன்னா சரிபாதி ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கணும். அவுரங்கசீப் மேற்கொண்ட நீடித்த போர் நடவடிக்கைகளால் என்ன ஆயிடுச்சுன்னா விவசாயிகள் மீது அதிகமான வரிகள் சுமத்தும் தேவையை ஏற்படுத்தின. தொடக்கத்தில் ஷாஜகானாபாத் அவரின் தலைநகராக இருந்தது வந்து. அதுக்கப்புறம் என்ன 20 ஆண்டுகளுக்கு பின்னர் தனது நீண்ட படையெடுப்புகளின் போது அவுரங்கசீப் எங்கெல்லாம் செல்றாரோ அது வந்து தலைநகராக மாறியது. அப்போ போராட்டங்கள்லாம் தலைநகரை மாற்றக்கூடிய பேரரசர் யார் இருந்தாருன்னா அவுரங்கசீப் வந்து. ஷாஜகானாபாத் இருந்தது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ண, எங்கெல்லாம் சண்டைக்கு போறாரோ அந்த இடத்துல எல்லாம் இவர் எங்கெல்லாம் கிளர்ச்சி நடக்குதோ கலவரம் நடக்குதோ அந்த இடத்துல போய் அடக்குவார். இது அவருடைய வேலையா இருக்கும். சீக்கிரின் 9வது குருவான தேஜ் பகதூர் கொல்லப்பட்டார். அப்ப குரு அர்ஜுன் சிங் வந்து யாரு கொல்றாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து யார் கொல்றாங்க, இவருடைய அப்பா வந்து. அதே வந்து பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர் வந்து கொல்றாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா யார் கொல்றாருன்னா தேஜ் பகதூர் வந்து கொல்றாரு அப்படின்னு பாக்குறோம். சாதி இம்பார்ட்டன் வந்து சீக்கிரம் 9வது குருவான தேஜ் பகதூரை கொல்னது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் அப்படி சொல்லி பார்க்கணும். இது நமக்கு வந்து கேள்வியா கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன் ஃப்ரெண்ட். இது பல தடவை நம்ம கேட்டுட்டாங்க, அதனால இம்பார்ட்டன். குரு ராம்தாஸை சப்போர்ட் பண்ணது யாரு அப்படின்னா அக்பர் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. இந்த இதுல நம்ம அதையும் கொஞ்சம் அப்படியே ட்ராக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். குர்ராம் குஸ்ரு அப்ப வேறொரு பையனோட தான் சண்டை போடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட். குரு அர்ஜுன் சிங் வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து கில் பண்றா அப்படின்னா ஜஹாங்கீர் வந்து கில் பண்றாரு. குஸ்ரு சொல்லிட்டு அவரோட பையனோட சேர்ந்து அவர் வந்து கலவரத்தில் ஈடுபடுவார். அதே வந்து பாத்தீங்கன்னா குரு தேஜ் பகதூர் வந்து கொல்றது யாருன்னா அவுரங்கசீப் வந்து கில் பண்றாரு. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தான். நடுவுல வந்து ஷாஜகான் ஒன்றும் பண்ணல. ஆனா ஷாஜகான் வந்து சகிப்புத்தன்மை இல்லாம தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து.
ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட். ஸோ அவ்வளோ. அடுத்து மார்வாரியில் வந்து ஜஸ்வந்த் சிங் வந்து மரணத்தை தொடர்ந்து வாரிசுரிமை சிக்கல் நீக்கப்பட்டது. அப்ப ஜஸ்வந்த் சிங் அப்படின்னு சொல்லி மார்வாரில் இருந்திருக்காரு. அவர் வாரிசுரிமை அப்படின்னு வச்சு சிக்கல் அவுரங்கசீப் தலையிட்டு ஜஸ்வந்த் சிங்கின் பேரரான இந்திர சிங் என்பவரை வந்து பார்த்தீங்கன்னா பெயரளவிற்கு அரசராக பதவியில் அமர்த்த மேற்கொண்ட முயற்சி ஜஸ்வந்த் சிங் மனைவி ராணி ஹாடி வெறுத்தார் வந்து. ஸோ அப்ப இவர் வந்து தலையீடு வந்து இருந்திருக்கு எங்க அப்படின்னா மார்வாரில். அப்ப மார்வாரில் வந்து இவர் தலையிட்டு என்ன பண்ணியிருக்காரு, இந்திர சிங் வந்து ஜஸ்வந்த் சிங் பேரனை வந்து பார்த்தீங்கன்னா பதவி ஏற்க செஞ்சிருக்காரு. ராணி ஹாடி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வெறுத்திருக்காங்க. அந்த மார்வார் அரசில் அவுரங்கசீப் தலையிட்டதால் வெறுப்பு கொண்ட மேவாரின் ராணா ராஜ் சிங் கழகத்தில் ஈடுபட்டார் அப்படின்னு. இக்கிளர்ச்சியை அவுரங்கசீப்பின் மகன் வந்து இளவரசர் அக்பர் ஆதரித்தார் வந்து. இருந்த போதிலும் முகலாய படைகளுக்கு ராணா இணையானவர் அல்ல என்பதால் குரில்லா போர் முறையை கையாண்டு 1680 தான் மரணமடை வரை ராணா போராடினார். 1681 வந்து மேவாரின் புதிய ராணாவாக பதவியேற்ற ராணா ஜெய்சிங் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்புடன் ஒரு அமைதி உடன்படிக்கை மேற்கொண்டார் அப்படின்னு வந்து. ஸோ அந்த ராஜ்மஹால் அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஷாஜகான் தான் கட்டினாரு வந்து. உங்களுக்கு தெரியும் தாஜ்மஹால் முகலாய கட்டடக்கலையும் சிறப்பு மிக்க வடிவம். இந்திய பாரசீக இஸ்லாமிக் கட்டடக்கலைக்கு வந்து இந்திய பாரசீக இஸ்லாமிக் கட்டட கூட்டு கலவையா வந்து இருக்கு அப்படின்னு. அந்த பாரசீக வம்சாவளியை சேர்ந்த வந்து இந்தியராகிய உஸ்தத் அகமத் லகாவரி என்பவர் தலைமை கட்டடக்கலை நிபுணராக இருந்ததாலும் வந்து அவர் தலைமை கட்டடக்கலை நிபுணராக இருந்திருக்காரு வந்து. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் கேட்டுருவாங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளாகம் தலைவாயில், தோட்டம், மசூதி, கல்லறை வந்து மாடம், மினார் என்று அழைக்கப்படும் 4 கோபுரங்கள் வந்து ஆகியன அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு தனித்தன்மை வாய்ந்த வடிவமைப்போடு கட்டப்பட்டது. அப்ப கல்லறை தலைவாயில் இருக்கு, தோட்டம் இருக்கு, மசூதி இருக்கு, கல்லறை மாடம்னா மினார் என்று அழைக்கப்படும் 4 கோபுரங்கள் வந்து அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு தனித்தன்மை வாய்ந்த வடிவமைப்பு 1632 கட்டிட வேலைகள் தொடங்கின. எப்ப முடிக்கிறாங்கன்னா 1647 வரை தொடர்ந்தது அப்படின்னு. ஸோ கட்டி முடிக்கிறதுக்கு இத்தனை ஆண்டு காலம் வந்து ஆயிடுச்சு அப்படிங்க. அவுரங்கசீப்பின் தக்கான கொள்கை அப்படின்னு பார்க்கும்போது வந்து கிளர்ச்சிகளை ஒடுக்குவது அப்படின்னு நோக்கமாக இருந்தது. அவுரங்கசீப் 1682 தக்கான வந்தார். 1707 தான் மரணம் அடை வரை தக்காணத்திலே இருந்தார் வந்து. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 20 வருஷம் தான் என்ன பண்றாருன்னா அவர் வந்து எங்க இருக்காருன்னா ஆக்ரால இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாருன்னா கிளம்பி வந்தவர் எங்க போறாரு அதுதான் தலைநகரம் சொல்லிட்டாரு. 1707 வரையும் தக்காணத்திலே இருந்து உயிரை விட்டுறாரு. கலவரத்தை அடக்கிறேன், புரட்சி செய்யறவங்களாம் அடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போர் அப்படின்னு சொல்லி அதிலே ஓடிடுது. அவுரங்கசீப் நேரடியாக போர்க்களத்தில் இறங்கி சண்டை போட்டது அப்படின்போது அந்த தக்காணத்துல அதுல விஜயபூர் சுல்தான் வந்து தோல்வியடைந்தார். அந்த கோல்கொண்டா சுல்தான் வந்து அப்துல் ஆசன் வந்து 1687 தோற்கடிக்கப்பட்டு கோல்கொண்டா கைப்பற்றப்பட்டது அப்படின்னு வந்து. கோல்கும்பாஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்கவர் கட்டடங்களையும் மசூதிகளையும் தன்னகத்தை கொண்டுள்ளது தான் கோல்கும்பாஸ் அப்படின்னு பார்க்கணும். இதுல முகமது அடில் ஷாவின் வந்து மிடுக்கான கலரை அப்புறம் வட்ட வடிவ கோல்கும்பாஸ் குவி மாடம் ஆகும் அப்படின்னு பார்க்கணும் வந்து. இப்போ கோல்கும்பாஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து 1480 1000 ஆட்சி செலுத்திய அடில் ஷாகி மரபின் தலைநகர் விஜயபூர் அப்படின்னு பார்க்கணும். விஜயபுரான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்ப யாருடைய தலைநகர் சொல்லிட்டு அந்த கண்கவர் கட்டணம் மசூதியிலும் தன்னகத்தை கொண்டதான் அந்த கோல்கும்பாஸ் அப்படின்னு பார்க்கணும். இது முகமது அடிஷாவின் மிடுக்கான கல்லறை இங்கே தான் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் வந்து. அடிஷாவின் தன் வாழ்நாளிலே கட்டினார். அவர் அடிஷா தான் இதை கட்டி முடிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். அவரோட கல்லறை இதுல தான் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் வந்து. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து ரோமின் புனித பீட்டர் தேவாலயத்திற்கு அடுத்து உலகின் 2வது பெரிய குவிமாடம் கோல்கும்பாஸ் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் கேட்டுருவோம். அடுத்து மராத்தியருக்கு எதிராக அவுரங்கசீப்பின் நடவடிக்கை வந்து என்ன பண்ணாரு. மராத்தியர்களா அவுரங்கசீப் அப்படின்னு வந்துருவாரு தெரியும் நமக்கு. ஸோ அதில் என்ன பண்ணாரு அப்படின்றது பார்ப்போங்க. ஸோ சிவாஜியின் தலைமையில் மராத்தியர்கள் அவுரங்கசீப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தனர் அப்படிங்கிறோம். அடுத்து அவுரங்கசீப் தனது முக்கிய தளபதிகளான செய்ஸ்தா கான், ஜெய்சிங் ஆகியோரை ஒருவருக்கு பின் ஒருவராக சிவாஜியை கைது செய்ய அனுப்பி வைத்தார். ஜெய்சிங் தான் என்ன பண்ணார், சிவாஜியை கைது செய்து தில்லிக்கு கூட்டிட்டு வர்றாரு. ஆனா அங்கிருந்து தப்பிச்சு சிவாஜி என்ன பண்ணிடுவாரு, ஓடிடுவார் வந்து. அப்ப தக்காணத்தை அடைந்தார். சிவாஜி கொரில்லா போர் முறையை பின்பற்றி 1680 53 வயதில் தான் மரணம் அடையும் வரை முகலாய படைகளை எதிர்த்து போர் செய்தார். அப்ப இவர் அரசு பண்ணி கூட்டிட்டு போவாங்க, ஆனா தப்பிச்சு திருப்பி வந்துடுவாரு. சிவாஜியின் மகன்களும் தொடர்ந்து எதிர்த்து போரிடுவாங்க. ஆனா 1707 அவுரங்கசீப் மரணம் அடையும் வரை பெரும் சோதனைக்கு உள்ளாக்கினார் அப்படின்னு வந்து. அவுரங்கசீப்பின் பிற நடவடிக்கைகள்ல வந்து 1689 சாம்புஜி கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அந்த விஜயபூர் கோல்கொண்டா சுல்தானியங்கள் முற்றிலுமாக சரணடைவுக்கு தள்ளப்பட்டன. இதெல்லாம் வந்து சிவாஜி தக்கான படையெடுப்புல பண்ணியிருப்பாரு. அங்கே போய் இருந்து என்ன பண்ண டென்ட் போட்டு தொடர்ந்து போர்ல ஈடுபட்டு அந்த பகுதியெல்லாம் கைப்பற்றுறது அப்படின்றது அவருடைய வேலையா வந்து இருக்கணும். எங்கே அரசியல் பகைமை இல்லாமல் கீழ்ப்படையும் நிலை இருந்தோ அங்கேயெல்லாம் கோவில்களை கட்டுவதற்கு அவுரங்கசீப் கொடைகளை வழங்கியிருக்காரு. ஷாஜகானுடைய ஆட்சி காலத்தை காட்டிலும் அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் இந்த அதிகாரிகள் அதிகமான எண்ணிக்கையில் அரசு நிர்வாகத்தில் பணியாற்றினர் என்பது இவ்விடத்தில் குறிப்பிடத்தக்க சொல்லப்படும். ஆனா ஷாஜகான் வந்து பார்த்தீங்கன்னா மத சகிப்பு தன்மை அற்றவராக அவரு இருந்திருக்காருன்னு பார்க்கணும். அவர் கம்பேர் பண்ணும்போது இந்த அரசுகள் அதிகமா இருந்திருக்காங்க. எங்கெல்லாம் வந்து சமாதானமா இருக்காங்களோ அந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் என்ன பண்ணிருக்காரு, லிபரலா விட்டுருக்காருன்னு பார்க்கணும். தம்முடைய 90வது வயதில் 1707 மரணத்தை தழுவுகின்ற வரை அவுரங்கசீப்
தக்காணத்திலே தங்கியிருந்தார். அவுரங்கசீப்பின் ஆட்சியின் இறுதி கட்டத்தில் ஆங்கிலேயர்கள் மதராஸ், சென்னை, கொல்கத்தா, பம்பாய் ஆகிய இடங்களில் தங்கள் வணிக மையங்களை வலுவாக நிறுவினர். பிரெஞ்சுக்காரர்கள் தங்களின் முதன்மை வணிக மையத்தை பாண்டிச்சேரியில் நிறுவினர் அப்படி பார்க்கிறோம். இதெல்லாம் அவருடைய ஆட்சி காலத்திலே முடிஞ்சது. முகலாய நிர்வாகம் மைய நிறுவனம் இந்தியாவின் பெரும் பகுதியில் உறுதியான நிர்வாகத்தை கொடுத்தன முகலாயர்கள் நம்ம பார்த்தோம். இவ்வளவு நேரம் நிர்வாக கட்டமைப்பின் உச்ச உயர்நிலை யாருன்னா பேரரசர். அவர் தான் ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கார். அவருக்கு கீழே யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைமை தளபதி. இவரே பாத்தீங்கன்னா தலைமை தளபதி, நீதி வழங்குறது, அமைச்சர் எல்லாமே இவரே அவருக்கு அமைச்சர் குழு ஒன்று உதவி பார்க்கணும். அப்ப அவரே நீதி வழங்குபவராக இருக்காரு, படைகளின் தலைமை தளபதியா இருக்காரு, சட்டங்களை ஏற்றுபவர்தான் அவர் தான், செயல்படுத்துறதும் அவர் தான் ஆரம்பிக்கிறார். பேரரசர் டாப்ல இருக்க மிக முக்கிய அதிகாரிகள் வக்கீல் அப்படின்னு பார்க்கும்போது பிரதம மந்திரி அப்படின்னு பார்க்கிறோம். வஜீர் வக்கீல் அப்படின்னா பிரதம மந்திரி. வஜீர் அல்லது திவான் அப்படின்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை, செலவுகள் மற்றும் மீர்பக்ஷி அப்படின்னு ராணுவத்துறை அமைச்சர். சோ அப்ப வக்கீல்னா என்ன, வஜீர்னா என்ன, மீர்பக்ஷினா என்னன்னு எக்ஸாம்ல கேட்டுருவாங்க. கேட்டு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மீர் சாமன் அப்படின்றது அரண்மனை நிர்வாகத்தை கவனித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். குவாஜி அப்படின்னா தலைமை நீதிபதி ஆவர். சதா உஸ்துதூர் அப்படின்றது இஸ்லாமிய சட்டங்களை இயற்றிய சாரி அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். ஸோ அப்போ வக்கீல், வஜீர் அப்புறம் திவான், மீர் பாக்ஷி அப்படின்னு பார்க்குறோம். மீர் சாமன், குவாஜி, சதா உஸ்தூர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். மாகாண நிர்வாகம் அப்படின்னு பார்க்கும்போது பேரரசு பல சுபாக்களாக பிரிக்கப்பட்டது. அப்ப பேரரசு யாரு கீழே இருக்கு அப்படின்னா இப்ப இதெல்லாம் டைரக்டா டீல் பண்ணிட்டு இருந்தது யாருன்னா முகலாய பேரரசர்கள் டீல் பண்ணாங்க மேல பார்த்தலாம். இப்ப அவங்களுக்கு கீழே அடுத்து பாத்தீங்கன்னா மாகாண நிர்வாகம் பல சுபாக்களாக பிரிக்கப்பட்டது அப்படிங்க. அப்ப சுபாக்கள் அப்படின்னா என்னன்னா மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்ப பிரிக்கப்படும். ஒவ்வொரு சுபாவும் சுபேதார் என்னும் அதிகாரியின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இப்ப எப்படி ஒவ்வொரு மாநிலமும் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கும், அந்த மாதிரி சுபேதார் அப்படின்னு அதிகாரி இருந்தார். அவர் கீழே பாத்தீங்கன்னா அந்த சுபாக்கள் இருந்தது அப்படின்னு. ஒவ்வொரு சுபாவும் அதுக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்னா பல சர்க்கார்களாக பிரிக்கப்பட்டன, மாவட்டங்களா பிரிச்சிடறாங்க. மாநிலங்கள் அப்படின்னா சுபாக்கள் சுபேதார் இருக்காரு, சர்க்கார்களாக பிரிக்கப்படுது. இதுல பிரிக்கப்பட்ட சர்க்கார்கள் அப்படின்றது என்னன்னா பர்கானாக்களாக பிரிக்கப்பட்டன. அப்ப சர்க்காருக்கு பர்கானா, அது பர்கானால என்ன இருக்குன்னா பல கிராமங்களை உள்ளடக்கியது அப்படின்னு. சோ அப்ப அந்த ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா பேரரசு அப்படின்னு பார்க்கணும். அடுத்து சுபாக்கள். இந்த சுபாக்கள் கீழே அடுத்து என்ன வருது அப்படின்னா சர்க்கார். சர்க்காரு கீழே என்ன வருது அப்படின்னா பர்கானா. இதுதான் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க ஃப்ரெண்ட். சரி ஞாபகம் வச்சுக்கணும். சுபாக்கள் அப்படின்னு என்னன்னா மாநிலம், சர்க்கார் அப்படின்றது மாவட்டம். இது பல கிராமங்களை ஒன்று சேர்த்தது. ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளாட்சி நிர்வாகம் அப்படின்னு பார்க்கும்போது பெருநகரம் கொத்தவால் எனும் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்பட்டன. அப்ப பெருநகரங்கள் இருந்தா அதுக்கு அதிகாரி என்னன்னா கொத்தவால் அப்படி சொல்லுவாங்க. நகரங்களா இருந்தா அதுக்கு உள்ளாட்சி கொத்தவால் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறது. அப்புறம் கிராம நிர்வாகம் கிராம பஞ்சாயத்துகளிடமே கொடுத்துட்றாங்க. அந்த முறைப்படுத்தப்படாத கிராம அளவிலான நீதி வழங்கும் அமைப்புகள், முறைப்படுத்தினா நீதி வழங்கும் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் தீர்ப்புகளை வழங்கி வராங்க. படை நிர்வாகம் எடுக்கும்போது முகலாயர் ராணுவமானது என்னன்னா காலற்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கி படைன்னு இருக்காங்க. சோ அப்ப பீரங்கி படை இருக்கு அப்படின்னு நம்ம நோட் பண்ணோம். அது இம்பார்ட்டன்ட். அரசர் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆயுதங்களை ஏந்திய எண்ணிக்கையிலும் அதிகமான பாதுகாப்பு வீரர்களை அரண்மனை காவலர்களாக பராமரித்தார். அரண்மனையில வச்சுக்கிறார். அந்த மான்சப்தாரி அப்படின்ற முறையை பார்த்தீங்கன்னா அக்பர் அறிமுகம் செஞ்சார். யார் அறிமுகம் செஞ்சார் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட். மான்சப்தாரி அக்பர். இதுல பிரபுக்கள், ராணுவ அதிகாரிகள், குடிமைப்பணி அதிகாரிகள் ஆகியோரின் பணிகள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே பணியாக மாற்றப்பட்டன. இப்பணியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் என்ன பண்றாருன்னா சம்பளம் வழங்குறார். மான்சப் படிநிலை தகுதி அந்தஸ்து வழங்கப்பட்டது அப்படின்னு பார்க்கணும். அந்த அப்படியான தகுதியை பெற்றவர் மான்சப்தார். மான்சப்தார் சாட், சவார் என்னும் இரு விஷயங்களை சார்ந்திருந்தன. அப்ப சாட், சவார் சொல்லிட்டு சாட்னா என்னன்னா அவர் தகுதியை குறிப்பதாக இருக்கும். சவார் அப்படின்றது என்னன்னா மான்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரை வீரர்களின் எண்ணிக்கையை குறிக்கிறதா இருக்கும். அப்ப சாட், சவார் அப்படின்னா என்ன அப்படின்னா மான்சப்தாருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். இது அக்பர் காலத்துல ஆரம்பிச்சது. மான்சப்தாரின் ஊதியமானது என்னது, அவரால் பறிக்கப்படும் குதிரைகளின் எண்ணிக்கையை பொறுத்து தான் அவருடைய ஊதியம் இருக்கும். 10 முதல் 10,000 வரை பொறுத்து இருந்தது. பேரரசு மான்சப்தாருக்கு உயர்ந்த ஊதியம் வழங்கினார் எடுக்கிறோம். அப்ப யாருக்கு உயர்ந்த ஊதியம் பேரரசு வழங்கினாங்கன்னா மான்சப்தாருக்கு. திருட்டை தவிர்ப்பதற்காக குதிரைகளுக்கு முத்திரையிடும் முறை அப்ப என்ன திருடிட்டு போயிடுறது குதிரையை அப்படின்னு அதை எடுத்துட்டு சேர்த்துக்கிறது அப்படின்னா குதிரைக்கு என்ன பண்ணுவாங்க, முத்திரையிடும் வழக்கத்தை கொண்டு வராங்க. அலாவுதீன் கில்ஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. அதை அப்படியே அக்பர் ஃபாலோ பண்ணுவார். அக்பருடைய ஆட்சி காலத்தில் மான்சப்தா பதவி பரம்பரை உரிமை சார்ந்ததாக இல்லை. அவருக்கு பின்னர் அது பரம்பரை உரிமை சார்ந்த பணியானது. அப்ப அக்பருடைய பீரியட்ல என்ன பண்ணா ஒரு மான்சப்தார் இறந்துட்டாருன்னா அந்த இதை இன்னொருத்தருக்கு அக்பர் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம்.
ஆனா அக்பர் காலத்துக்கு அப்புறம் என்னாச்சு, பரம்பரையா வந்து மாத்திட்டாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அவனுடைய மகனுக்கு போகும். மான்சப்தாரின் ஊதியம் பணமாக நிர்ணயம் செய்யப்பட்டாலும் அதற்கு மாறாக என்ன பண்ணுவாங்க, நிலமும் வழங்கியிருக்காங்க. ஜாகீர் நிலம் ஒதுக்கப்பட்டுச்சுன்னா வந்து அதை வசூலித்துக் கொள்ளலாம். அதுல வந்து மான்சப்தார் பணம் வசூலிச்சு அதை வந்து செலவு பண்ணிக்கலாம். இந்த ஜாகீர்கள் அடிக்கடி மாற்றப்பட்டன. பதவியானது பரம்பரை உரிமை சார்ந்ததல்ல. மரணம் அடைந்து விட்டால் அவருக்கு அது வழங்கப்பட்ட ஜாகீரை அரசு உடனடியாக எடுத்துக்கும், நிலத்தை வந்து எடுத்துக்கும் அப்படின்னு. நில வருவாய் நிர்வாகம் அப்படின்னு பார்க்கும்போது அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யாருன்னா ராஜா தொடர்மால். இவர் என்ன பண்றாரு, ஷெர்ஷா அறிமுகம் செய்த நில வரைமுறையை பின்பற்றினார். தொடர்மாலின் ஜப்த் அப்படின்ற முறையை வந்து பாத்தீங்கன்னா வடக்கு வடமேற்கு மாகாணங்கள்ல வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. நிலங்கள் என்ன பண்ணாங்க, அளந்துருவாங்க. அப்படி அளந்துட்டு அவருடைய இயல்புக்கு வளத்துக்கும் ஏற்றவாறு வகைப்படுத்தப்பட்டு 10 ஆண்டு காலத்துல எவ்வளவு சராசரி விளைச்சலும் அதுல ஒரு 1/3 பங்கு கேட்டாங்க. இதை வந்து பாதியா மாத்துறது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1/3 1/3 அரசுக்கு வரியா வந்து செலுத்தணும் அப்படின்ற மாதிரி பிக்ஸ் பண்ணிடுவாங்க வந்து. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா வந்து இந்த ஜப்தி அப்படின்ற முறை அப்படின்னு பார்க்கணும் வந்து. ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஃபாலோ பண்ணது யாரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி காலத்துல ஃபாலோ பண்ணியிருப்பாங்க நிலவரி முறை. ஸோ அதை அப்படியே இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வந்து. ஓகே. சோ அடுத்து ஷாஜகானின் காலத்தில் ஜப்த் அல்லது ஜப்தி எனும் முறை தக்கான மாகாணங்களுக்கு நீட்டிக்கப்படுகிறது. முகலாய பேரரசு பழைய இக்தா முறையை ஜாகீர் என புதிய பெயரிட்டு வழங்கின. அப்ப இக்தா முறை தான் என்ன பண்றாங்க, ஜாகீர் அப்படின்ற முறையில பெயரிட்டு வளையிறாங்க. அது நில உரிமை தான், ஒப்பந்தம். இந்த டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டது. இம்முறையின் கீழ் குறிப்பிட்ட ஒரு பகுதி நிலவரி வசூல் செய்யும் பொறுப்பு அப்பகுதி நிர்வாகிக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா பொறுப்பு ராணுவம் அல்லது சிவில் அதிகாரி கொடுத்துருவாங்க. அவருடைய தற்போதைய பெயர் வந்து ஜாகீர்தாரா வந்து மாறிடும். தங்களது ஊதியத்தை பணமாக பெறாத ஒவ்வொரு மான்சப்தாரும் ஜாகீர்தாரா. பணமா வாங்கல அப்படின்னா ஜாகீர்தார், ஏன்னா நிலத்தை கொடுத்தா ஜாகீர்தார், பணமா வாங்கினா மான்சப்தார் வந்து. ஜாகீர்தார் தம் அதிகாரிகள் மூலம் நிலவரியை வசூல் செய்தனர் வந்து. மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரிக்கு பேர் என்ன, குஜார் வந்து, அமில் குஜார் அப்படின்னு பேரு. அப்ப மாவட்ட வரி வசூல் செய்யக்கூடிய அதிகாரி. இப்ப வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு சொல்லிட்டு எப்ப பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து போட்டிருப்பாங்க. அது வந்து என்ன இருந்ததுன்னா அமில் குஜார் அப்படின்ற பெயர்ல வந்து மாவட்ட அளவில் வரி வசூல் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கிறோம். எதுனா ஜாகீர் முறையில அப்படின்னு பார்க்கிறோம். ஜமீன்தாரி முறை அப்படின்னா நில உரிமையாளரிடம் வந்து நிலவரியை வசூலிக்க பணியமர்த்தப்பட்டவர்கள் ஜமீன்தார்கள் வந்து. ஜமீன்தார்கள் முகலாய அதிகாரிகள் படை வீரர்கள் ஆகியோரின் உதவியுடன் நிலவரியை வசூல் செய்தனர் வந்து. சட்டம் ஒழுங்கு அமைதி ஆகியவற்றை பாதுகாத்தனர். உள்ளூர் அளவிலான தலைவர்களும் சிற்றரசர்களும் ஜமீன்தார்கள் என்று அழைக்கப்பட்டனர் அப்படின்னு. அந்த 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வந்து ஜமீன்தார்களுக்கு தங்களது ஜமீன் பகுதியின் மீது பரம்பரை உரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு. அக்பர் போனதுக்கு அப்புறம் எல்லாமே மாறுது. அந்த வரி வசூல் பணிகளை செய்வதற்காக படைகளை வைத்துக் கொள்ளும் அதிகாரமும் இவங்களுக்கு கொடுத்துறாங்க. அறிஞர்களுக்கும் இறைப்பணியில் ஈடுபட்டுள்ள பெரியோருக்கும் சமய சார்ந்த நிறுவனங்களுக்கும் அரச நிலங்களை வழங்கினர். வரி விலக்காக அளிக்கப்பட்ட நிலங்கள் என்ன சொன்னா சுய ஊர்கள் அப்படின்னு பேரு. அப்ப சுய ஊர்கள் அப்படின்னா வரி விலக்கு அளிக்கப்பட்ட ஊர்கள் அப்படின்னு, அதுக்கு வந்து சுய ஊர்கள் அப்படின்னு சொல்லி பேர் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். அது இம்பார்ட்டன்ட். சமய கொள்கையை பொறுத்தவரையும் முகலாய பேரரசர் வந்து இஸ்லாமை பின்பற்றினர் வந்து. தம்முடைய சமய கொள்கையில் அக்பர் மிகவும் முற்போக்காகவும் தாராளமாக மனப்பாங்கு கொண்டவராக இருந்தார். ஆனால் அக்பரின் அவையில் வந்து போர்த்துகீசிய கிறிஸ்துவ பாதிரிகள் இருந்திருக்காங்க. அதே மாதிரி விரும்பத்தக்கவர்களாக இருந்திருக்காங்க. அக்பர் அனைத்து மதங்களிலும் சிறந்த கொள்கைகளை ஒருங்கிணைத்து தீநிலாகி தெய்வீக மதம் அப்படின்னு ஒரு சமயத்தை உருவாக்க முயன்றார் வந்து. அக்பருடைய கொள்கையும் ஜஹாங்கீரும் ஷாஜகானும் பின்பற்றினர். அவுரங்கசீப் தம்முடைய முன்னோர்களின் தாராள கொள்கையை மறுத்தார் வந்து. ஷாஜகானும் என்ன பண்ண கொஞ்சம் மாறுவாரு, ஆனா அவுரங்கசீப் டெலிபரேட்டா மாறிடுவார். இந்துக்களின் மீது ஜிஸ்யா வரியை வந்து பயணிகள் மீதான வரியும் மீண்டும் விதித்தார். அதான் காரணமா வந்து சொல்றோம் வந்து அவுரங்கசீப். மதங்களின் மீதான அவரின் சகிப்புத்தன்மை இன்மை மக்களிடையே அவரை விரும்பத்தகாதவர் ஆக்கிச்சு. அண்ட் செங்கோட்டை லால் குயலா என்று அழைக்கப்படும் டெல்லியில் உள்ள முகலாய செங்கோட்டை வந்து பாத்தீங்கன்னா பேரரசர்களின் வாழ்விடமாக இருந்திருக்கு. 1639 பேரரசர் ஷாஜகானால் வந்து மதில்கள் சூழப்பட்ட தனது தலைநகர் ஷாஜகானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனையாகும். செங்கோட்டை சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். அது செங்கோட்டைன்னு பார்க்கிறோம். இந்திய மக்கள் தொகை வந்து 16ஆம் நூற்றாண்டில் 15 கோடியாகும் வந்து. 18ஆம் நூற்றாண்டில் 20 கோடியாகவும் இருந்திருந்து மதிப்பிடப்பட்டுள்ளது பார்க்கிறோம். நிலப்பரப்பின் பெரும்பகுதி காடுகளாக இருந்த வேளாண்மை நிலங்கள் வந்து அளவில் குறைவாக இருந்தது. சமூகத்தின் மீதான முக்கிய தொழில் வேளாண்மையா இருந்திருக்கு. அமைப்பில் கிராம சமூகமே முதன்மை நிறுவனம் பார்க்கிறோம் வந்து. முக்காடம் என்று அழைக்கப்பட்ட கிராம தலைவர்கள் வந்து கிராமத்தின் நிர்வாக பொறுப்பு வந்து ஏற்றிருக்காங்க. அப்புறம் கிராம தலைவர் முக்காடம் அப்படி பார்க்கிறோம் வந்து. பஞ்சாயத்து என்ற அமைப்பினை உருவாக்கினர். கிராம அளவில் வரிகளை வசூலிப்பதும் வந்து அதே மாதிரி கணக்குகளை பராமரிப்பது இந்த பஞ்சாயத்தின் பொறுப்பாக இருக்கு. முக்காடம் கிராம தலைவர் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து கேட்டுருவாங்க மேட்ச் ஆஃப். ஊதியம் பெறும் ஒரு வர்க்கம் அப்படின்றது இருந்தது. இவர்கள் மதத் இ மாஸ் எனப்பட்ட மானியத்தை பெற்றனர். ஊதியம் பெறக்கூடியவங்க மதத் இ மாஸ்ன்னு பார்க்கிறோம். இவங்க ஆக்ரா, பத்தேபூர் சிக்ரி, லாகூர், அகமதுநகர், டாக்கா, முல்தான் ஆகிய பேரரசு முக்கிய நகரங்களாக அப்ப முகலாயர் காலத்தில் இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அடுத்து அபுல் பாசில் தன்னுடைய ஐனி அக்பரியில் ஜமீன்தார்கள் ஆவதற்கான தகுதியில சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா சாதிகளை பட்டியலிடுறாரு. அப்ப வர்ணாசிரம் சிஸ்டம் அப்படின்னு முகலாயர் காலத்துல இருந்திருக்கு அப்படி பார்க்கிறோம். இது பெரும்பாலும் மேல் சாதியினரும் ராஜபுத்திரனும் ஜமீன்தார்களா இருந்தனர் அப்படின்னு சொல்லி தெரிய வருது அப்படின்னு பார்க்கிறோம் அபுல் பாசில. ஸோ அது இம்பார்ட்டன்ட். வந்து யாரு, அவருடைய நூல் வந்து ஐனி அக்பரி அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து
மரபொழி சொத்துக்களில் பங்கு பெறுவதற்கு குறைந்தபட்ச உரிமை பெண்களுக்கு இருந்தது. உயர் சாதி பெண்களின் விதவை மறுமணம் தடை செய்யப்பட்டிருந்தது. முகலாய நிர்வாகம் மேல் சாதி சமூகங்களிடையே நிலவிய உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை நிறுத்த முயற்சிகளை மேற்கொண்டது. அக்பர் முயற்சி பண்ணாரு. முஸ்லிம் மணப்பெண்களின் திருமணத்தின் போது மகர் என்னும் பணப்பரிசை வந்து பாத்தீங்கன்னா மணமகன் மணமகளுக்கு கட்டாயம் தரணும். ஆனா டவுரி அங்க கிடையாது. அங்க என்ன பண்ண மணமகளுக்கு மணமகன் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். உரிமை பெற்றது. மேலும் பரம்பரை சொத்துக்கள் குடும்பத்திலும் ஆண்களுக்கு சமமாக இல்லாவிட்டாலும் பெண்களுக்கு ஓரளவு பங்கு பெறும் உரிமை முஸ்லீம்ல இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். காடு சார்ந்த வேளாண் பொருளாதாரமாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது நம்ம தெரியணும். ஸோ அது இம்பார்ட்டன் வந்து அடுத்து கிணற்று பாசனம் முக்கிய பாசன முறையாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ராபி காரிஃப் ராபினா குளிர்கால பயிர், காரிஃப்னா வந்து கோடைகால பயிர் வந்து பயிரிட்டு இருக்காங்க. புகையிலை மக்காச்சோளம் வந்து இது ஐனி அக்பரியில குறிப்பிட்டிருக்காங்க, பட்டியலிட்டு இருக்காங்க. புகையிலை மக்காச்சோளமும் 17ஆம் நூற்றாண்டில் அறிமுகமான. அதற்கு பின்னாடி தான் என்ன வருது அப்படின்னா மிளகாய் வருது, வேர்க்கடலை வருது, நம்ம இந்தியா கரிமு. என்னாச்சு பழம் 16ஆம் நூற்றாண்டுல தான் வருது. வந்து ஒட்டுமுறையில் மாம்பழங்கள் போர்த்துகீசியர்கள் வளர்த்தாங்க. அப்ப இந்தியாவில் என்ன கிடையாது அப்படின்னா வேர்க்கடலை கிடையாது, மிளகாய் கிடையாது, அன்னாச்சி பழம் கிடையாது, அதே மாதிரி மக்காச்சோளம் கிடையாது, புகையிலை கிடையாது. பக்கம் உருளைக்கிழங்கு, தக்காளி, கொய்யா ஆகியவை பின்னர் வந்தன. அதுவும் பின்னாடி உருளைக்கிழங்கு, தக்காளி, கொய்யா இதெல்லாம் வந்து பின்னாடி தான் வருது. அவரி மற்றும் ஒரு முகலாயர் கால முக்கிய வணிக பெயராகும். பட்டு உற்பத்தி வங்காளத்தில் பிரமிப்பூட்டும் வளர்ச்சி பெற்றிருக்கு. அதே மாதிரி சந்தைக்கு தேவையான பட்டு துணி அனுப்பி வைக்கிறது தலைமை பட்டு உற்பத்தி மையமாக இருக்கு. விவசாயிகள் நிலவரியை செலுத்துவது கட்டாயப்படுத்தப்பட்டதால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாதிப்புக்குள்ளானாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து கர்கானா என்னும் தொழிற்கூடங்களில் விலையுயர்ந்த கைவினைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. கர்கானா தொழிற்கூடம் பார்க்கணும். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். வந்து பஞ்சாரா என்னும் நாடோடி வணிக குழு இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணா இந்தியாவில் இருக்க அனைத்து பகுதிகளுக்கும் மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு பொருள் எடுத்துட்டு போயிட்டு செயல்பட்டதை பார்க்குறோம். வந்து அரிசி, சர்க்கரை, மஸ்லிம், பட்டு, உணவு, தானியம் ஆகியவற்றை ஏற்றுமதி செய்வதில் வங்காளம் முக்கிய மையமாக திகழ்ந்தது. என்ன ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, இறக்குமதி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி தான், வைரம் இறக்குமதி பண்ணுவாங்க. சோழமண்டல கடற்கரையும் பருத்தி துணி உற்பத்தியிலும் முக்கிய இடம் வந்து காஷ்மீர்ல வந்து சால்வைகள், தரை விரிப்புகள் வந்து முக்கிய கைவினைப் பொருளாக இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து லாகூர்ல இருந்து விநியோகம் பொருட்கள் இடம் விட்டு இடம் செல்வதற்கு உண்டி என்று அழைக்கப்பட்டன. உண்டினா கடன் பத்திரங்கள் பார்க்குறோம். சுதி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணுது. அப்புறம் தங்கறதுக்கான இட வசதி வந்து சாராய்கள், ஏற்கனவே ஷெர்ஷாசூரி பீரியட்ல ஓய்வு விடுதிகள் நம்ம பார்த்தோம். அண்ட் இந்து, முஸ்லீம், சமணம் போன்ற அனைத்து மதங்களையும் சார்ந்த வணிகர்கள் இருந்தன. குஜராத்தில் இருந்த வணிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போரா முஸ்லீம்கள், அப்புறம் ராஜபுதனத்து மார்வாரிகள், இதெல்லாம் குஜராத்தில் இருந்தவங்க. வந்து சோழமண்டல கடற்கரை அப்படின்னு பார்க்கும்போது வந்து இங்க யாருக்குன்னா செட்டியார்கள் தமிழ்நாட்டிலே இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வணிகர்களா இருக்காங்க. மலபார்ல முஸ்லீம்கள் வந்து வணிக சமூகத்தினர் இருக்கணும். அப்போ வணிக சமூகத்தினர் இந்தியாவில் யார் யார் முகலாயர் பீரியட் இருந்தாங்கன்னா இவங்க தான் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். மேற்கு ஆசிய, ஐரோப்பிய நாடுகள் ஆகியவற்றுடன் வணிக தளத்தை ஐரோப்பியர் கட்டுப்படுத்தினர். இந்திய வணிகங்களில் பங்கேற்பை அவர்களையும் கட்டுப்படுத்தினர். பெருமளவிலான வளங்களையும் மிக பெரும் ராணுவத்தையும் கொண்டிருந்த போதிலும் முகலாய அரசு கிட்ட என்ன இல்ல, கப்பற்படை இல்ல, அதான் வீக்கா போயிருச்சு அப்படின்னு பார்க்கணும். ஐரோப்பியர்கள் நறுமணப் பொருட்கள், சாயங்கள், வங்காள பட்டு, மஸ்லின், சொரசொரப்பான அச்சிடப்பட்ட துணி, பளபளப்பான பருத்தி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு மாறா நம்ம என்ன இறக்குமதி பண்ணோம், அவங்க என்ன ஏற்றுமதி நமக்கு பண்ணாங்க அப்படின்னா தங்கம், வெள்ளி பெருமளவில். முகலாயர் வெள்ளி நாணய முறை வெள்ளிக்கான தேவையை அதிகரித்தது அப்படின்னு பார்க்கிறோம். மதத்தை பொறுத்தவரையும் 16, 17 ஆகிய நூற்றாண்டுக்கான வைணவ மதத்தின் நூற்றாண்டுகளாக இருந்திருக்கு. ராமர் வழிபாட்டு மரபை வந்து பார்த்தீங்கன்னா தனது புகழ்பெற்ற பக்தி பாடல் வழியா முன்மொழி துளசிதாசர் வந்து பண்ணியிருக்காரு. அந்த ராம சரிதனமாஸ் வந்து ராமரை கடவுளின் அவதாரமாக சித்தரித்தது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா துளசிதாசர் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட் ராம வழிபாடு. பக்தியின் இலக்கு விஷ்ணுவின் மற்றொரு அவதாரமான கிருஷ்ணரான போது பக்தியின் வெளிப்பாடு மேலும் உணர்ச்சிகரமா ஆச்சு. ஸோ பக்தி இயக்கம் பெரும் வளர்ச்சி பெற்றது. கவிஞர்களும் இறையர்களும் நாட்டின் பல பகுதியில் தோன்றினர். சடங்குகள் விமர்சனம் செஞ்சாங்க, சாதி முறையை விமர்சனம் பண்ணாங்க. அப்ப மக்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு பொருட்சியா வந்து பக்தி இயக்கங்கள் வந்து மாறுது. மக்களோட மொழியிலே என்ன பண்றாங்க, இவங்க வந்து சமய பிரச்சாரம் வந்து பண்றாங்க. வந்து அதனால சக்சஸ் ஆச்சு சமஸ்கிருதத்தை பயன்படுத்தாம. வந்து அதே மாதிரி வல்லாபாச்சாரியார் அவருடைய மகன் வித்தால்நாத் ஆகியோர் கிருஷ்ண வழிபாட்டை பரப்புரை செய்வாங்க. கிருஷ்ண வழிபாடு பரப்புனது யாருன்னு கேட்பாங்க. வந்து அது கேட்பாங்க. ராம வழிபாட்டை பரப்புனது யாருன்னு கேட்பாங்க. இப்பிரிவை பின்பற்றி சூர் சராவலி எனும் இலக்கியத்தை உள்ளூர் மொழியில் எழுதினார். ஏகநாதர், துக்காராம் ஆகியோர் மகாராஷ்டிராவை சேர்ந்த பக்தி இயக்க கவிஞர்கள் ஆவர். அடுமையர் வியாசராயரால் பிரபலப்படுத்தப்பட்ட கர்நாடகத்தை சேர்ந்த பக்தி இயக்கமான தசுருதா இயக்கம் தாழ்த்தப்பட்ட சாதிகளை சேர்ந்தோரின் இயக்கமாக மாறியதுன்னு பார்க்கணும். கர்நாடகா பக்தி இயக்கத்தின் மிக முக்கிய ஆளுமை யாருன்னா கபீர். வந்து நெசவு குடும்பத்தை சார்ந்த இவர் வந்து முழுமையான ஒரு கடவுள் கோட்பாட்டை முன்வைத்தார். கபீர் வந்து உரு வழிபாட்டை சடங்குகளையும் சாதி முறையிலும் கண்டித்தார். கபீர் வந்து எளிய நடைமுறையில் எழுதப்பட்ட இவரின் பாடல்கள் வாய்மொழியாக வட இந்தியா பெரும்பகுதியில் பரவின. வந்து பக்தி இயக்க புலவர்களை வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சாதியில சேர்ந்தவர்களாகும் வந்து கைமனிதர்களாகவும் சேவை செய்யும் சமூக பிரிவினராக இருந்தனர் என்பதே உண்மை. கபீர் வந்து நெசவாளர் குடும்பத்தை சார்ந்தவர். வந்து பாத்தீங்கன்னா ரவிதாஸ் வந்து தோல் பதனிடும் தொழிலாளி, அதே சைன் என்பவர் வந்து சிகை அலங்கார தொழிலாளி. இவங்க எல்லாமே பக்தி இயக்கத்தை வளர்த்தெடுத்தவங்க அப்படின்னு பார்க்கணும். வட இந்தியாவில் வந்து தாது பருத்தியை வந்து பாத்தீங்கன்னா பருத்தியை சுத்தம் செய்பவரா இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்கிறோம்.
அதே மாதிரி ஹரியானாவை சார்ந்த வந்து சத்னாமி வந்து சமூகத்தை வந்து தங்களை கபீர் மற்றும் அவருடைய போதனையின் வழித்தோன்றர்கள் என கூறிக்கொள்கிறார், பெருமை கொள்கிறார். சமஸ்கிருதமும் பாரசீகமும் நிர்வாக அறிவுலக நடவடிக்கைகளின் மொழிகளாக இருக்க பிராந்திய மொழிகள்ல பக்தி இலக்கியங்கள் உயிர்த்துடைப்பா இலக்கியங்களை படைச்சதுன்னு பாக்குறோம். சீக்கிய மதமும் ஒரு கடவுள் கோட்பாட்டை வலியுறுத்தது இயக்கமாக இருக்கு. பின்னர் அங்கீகரிக்கப்பட்ட உலக மதங்கள் ஒன்றாக இருக்கு. சீக்கியரின் புனித நூல் என்னன்னா குரு கிரந்த சாஹிப் அப்படின்னு பாக்குறோம். இஸ்லாமிய மத குருவான ஷேக் ஃபரீத் வந்து பக்தி இயக்க புலவர்களான நாமதேவர், கபீர், சைன், ரவிதாஸ் ஆகியோரின் போதனைகள் உள்ளடக்கியதா இந்த நூல் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்ப கடவுள் ஒருவரே அப்படின்றத இவங்களோட கோட்பாடு. குருநானக் நம்பினார் வந்து கடவுள் உருவமற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் சீக்கிய மதத்துல எங்கும் நிறைந்திருப்பவர் அப்படின்னு சொல்லி உருவ வழிபாட்டையும் மத சடங்களையும் அவர் கண்டனம் செய்தார். அனைத்து மக்களின் மீது அன்பு செலுத்துதல், நன்னெறியை கடைபிடித்தல் அப்படின்னு ஒழுக்கம் ஆகியவற்றை பின்பற்றுதல் பற்றி வற்புறுத்தி கூறுவது சாதி முறைக்கு கண்டனம் தெரிவிக்கிறது சீக்கிய மதம் அப்படின்னு. சூஃபியிசம் அப்படின்றது என்னன்னா இஸ்லாமின் உள்ளுணர்வு சார்ந்த இறைநிலை அப்படின்னு சொல்றோம். அந்த இணைப்பை முன்வைக்கும் மத கோட்பாடு. ஈரானில் உதயமான இக்கோட்பாடு இந்தியாவில் செழித்து வளர்ந்தது. ஈரானில் உதயமான சூஃபியிசம் வைதிக முஸ்லிம் இறையியலாளருக்கு சரியத் முன்வைக்கும் கட்டுப்பாடுகளை சூஃபியிசம் நிறைவேற்றுகின்ற வரை அது ஏற்புடையதாகவே இருந்தது அப்படின்னு. கிறிஸ்துவம் உங்களுக்கு தெரியும் ஐரோப்பால இருந்து வணிகர்களோட வரும்போது வந்துச்சுன்னு பார்க்கணும். பிரான்சிஸ் சேவியர் வந்து ராபர்ட் டி நொபிலி போன்ற கிறிஸ்துவ மத பரப்பாளர்கள் இந்தியா வந்தனர். தொடக்க கால கிறிஸ்துவ மத பரப்பாளர்கள் வந்து கத்தோலிக்கர்களாக இருந்தாங்க. டேனியர்களின் ஆதரவின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா லூத்தரன் மத பரப்பாளர்கள் வந்து 1706 வந்து தரங்கம்பாடிக்கு வந்தனர். அவர்களின் ஒருவரான சீகன் பால்கு தான் என்ன பண்ணார், விவிலியத்தில் புதிய ஏற்பாட்டை 1714 தமிழ் மொழியாக்கம் செய்தார். வெகு விரைவில் பல ஏற்பாடும் தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு. அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்னியர், அதாவது ஐரோப்பாவில இருந்து பல்கலைக்கழகம் இல்ல, அவர் இது கூட வேண்டிய விட்டுடலாம், ஏன்னா அவர் வந்து நெகட்டிவா சொல்றாரு, விட்டுடலாம். அக்பரின் அவைக்கால புலவரான ஃபெய்சி பாஸ்காராச்சாரியின் புகழ்பெற்ற கணித நூலான லீலாவதியை மொழிபெயர்த்தார் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து so இம்பார்ட்டன்ட். அண்ட் கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் மனிதர் யாருன்னா அக்பர் தான். என்னன்னா தொழில்நுட்பத்தின் படி ஒரு பெரிய படகு இருக்கும், அது மேல கப்பலை கட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த படகு எடுத்துட்டு போயிட்டு கடலை விடுறது அப்படின்னு சொல்லிட்டு சுலபமா இருக்கும்னு சொல்லிட்டு அண்ட் அக்கப்பலை கடலுக்குள் கொண்டு செல்வதை எளிதாக்கியது அப்படின்னு பாக்குறோம். இது எங்கன்னா ஆற்றங்கரையில வந்து கப்பல் கட்டும் போது இது வந்து வசதியா இருக்குன்னு பாக்குறோம், ஏன்னா ஆழம் கம்மியா இருக்குல்ல, அதனால வந்து ஷெர்ஷா வந்து புராணக்கிலாவை கட்டினார் அப்படின்னு பாக்குறோம் இப்ப இருக்கிற இடத்துல. அடுத்து திவான் இ காஸ், திவான் இ அம், பஞ்ச் மஹால், பிரமிடு வடியிலான 5 அடுக்கு கட்டணம், ரங் மஹால், சலீம் சிஸ்தியின் கல்லறை, புலந்தர்வாசா, இதெல்லாம் யாரு கட்டினாங்கன்னா அக்பர். புலந்தர்வாசா உங்களுக்கு தெரிஞ்ச அக்பர்னு சொல்லிட்டு. அண்ட் சிக்கந்தராவில் அக்பரின் கல்லறை கட்டப்பட்ட பணியில் ஜஹாங்கீர் நிறைவு செய்தார். வந்து ஆக்ராவில் நூர்ஜஹானின் தந்தையான இமத் உத் தௌலாவின் கல்லறை கட்டினார் அப்படின்னு. நூர்ஜஹான் தான் ஆட்சியில் வேற இருந்தாங்களா, அதனால வந்து அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணிப்பாங்க. முகலாய பேரரசும் அதன் புகழும் உன்னத ஷாஜகான் காலத்தில் உச்சத்தை எட்டியதுன்னு பார்க்கணும். பேரரசராக அமர்வதற்காக விலையுயர்ந்த நவரத்தின கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாசனம் தயாரிக்கப்பட்டது. யமுனை நதிக்கரையில் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் அப்படின்னு எழுப்பப்பட்டது. இதெல்லாம் வந்து ஷாஜகான் பிரியில. ஆக்ராவில் முத்து மசூதி, மோதி மசூதி, டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜம்மா மசூதி ஆகியவை ஷாஜகானால் கட்டப்பட்டவை ஆகும் அப்படின்னு பார்க்கணும். அவுரங்கசீப்பின் ஆட்சி காலத்தில் கட்டடக்கலை பெரிய அளவில் ஆதரவு பெறல. அவுரங்கசீப் மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜம் ஷாவால் தம் தாயின் அன்பை போட்டும் வகையில் அவுரங்காபாத்தில் கட்டப்பட்ட பிபிகா மகாபாரா என்னும் கல்லறை மாடம் குறிப்பிடத்தக்காகும். கட்டடக்கலை பொறுத்தவரையும் மணற் கற்பாறைகள் இருக்குல்ல, அந்த பாறைகளால் கட்டப்பட்ட ஆக்ரா கோட்டை அப்புறம் ராஜபுத்திர பானையில இணைத்து கட்டப்பட்டதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப ஆக்ரா கோட்டை வந்து மணற் கற்பாறையில் கட்டப்பட்ட ராஜபுத்திர பானையை இணைச்சிருக்காங்க. அக்பரின் புதிய தலைநகர் பத்தேபூர் சிக்ரி அக்பருடையது. அதுல வந்து கோட்டைகள் சொல்லப்பட்ட எழுச்சியூட்டும் பல கட்டடங்கள் இருக்கு. அதுல முக்கியமான பத்தேபூர் சிக்ரியின் மலைப்பட்டும் வாயிற் பகுதி, அதுக்கப்புறம் அக்பர் சிவப்பு நிற பளிங்கு கற்களால் கட்டிய புலந்தர் வாசா, இதெல்லாம் நேர்த்தியான கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக வந்து இருக்குன்னு பார்க்கணும். ஆக்ராவுக்கு அருகே வந்து சிக்கந்தராவில் அக்பரின் கல்லறை மாடம் சில பௌத்த கட்டடக்கலை கூறுகளையும் கொண்டுள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். இது அக்பரின் காலத்தில் தொடங்கப்பட்டு ஜஹாங்கீர் காலத்தில் நிறைவு செய்யப்பட்டது. ஷாஜகான் பாத் பெயரில் ஒரு நகரத்தை இன்றைய பழைய டெல்லியில் உருவாக்கினார். இங்குதான் செங்கோட்டையும் ஜும்மா மசூதியும் அமைந்துள்ளன அப்படிங்க ஷாஜகான் உருவாக்குனது. அவுரங்கசீப் காலத்தில் லாகூரில் பாதுஷாஹி மசூதி கட்டப்பட்டது. அவுரங்கசீப் கட்டினது பாதுஷாஹி வந்து. அவுரங்காபாத்தில் ரபியா உத்தோரனின் பளிங்கலான கலரை கட்டப்பட்டது அப்படின்னு. அண்ட் ஷாஜகான் ஆகியோர் உருவாக்கிய சாலிமர் தோட்டங்கள் அப்படின்றது இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானதா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். வந்து அதுக்கப்புறம் ஜான்பூரில் கோமதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலம் அப்படின்றது முகலாயரின் மிக போற்றத்தக்கது. அண்ட் தில்லிக்கு நீர் கொண்டு வருவதற்காக யமுனை கால்வாய் கட்டியது அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து அவங்க செஞ்ச சிறப்பு. வந்து மதுராவுக்கு அருகே பிருந்தாவனத்தில் உள்ள கோவிந்த் தேவ் கோவிலும், மத்திய பிரதேச ஒரிசா அருகில் உள்ள சதுர்ஜி கோயிலும் வந்து என்னன்னா முகலாயரோட கட்டடக்கலை தாக்கத்தை வந்து அதில் பார்க்கலாம். ஓவியம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பன்னாட்டான ஓவியத்தை அங்கீகாரம் பெற்றது முகலாயர் ஓவியம். இந்த மத்திய ஆசில வந்து ஹுமாயூனோட வந்தது யார் அப்படின்னா நுண் ஓவிய கலைஞர் வந்து அப்துல் சமத் வந்து சதி இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் சமத் அப்புறம் மீர் சையத் அலி 2 பேருமே வந்து இந்திய ஓவியர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். தஷ்வந்த் பசாவன் ஆகியோர் வந்து அக்பரின் அவை முக்கிய ஓவியர்கள். அவர் வந்து ஓவியர்கள் யாருன்னு கேட்பாங்க வந்து, அது இம்பார்ட்டன்ட்.
குவாலியரை சேர்ந்த தான்சேன் வந்து பாத்தீங்கன்னா இசைக்கலைஞர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அக்பர் அவையில இருந்தாருன்னு பார்க்கிறோம். ஐனி அக்பரில குறிப்பிடப்படுகின்றது. வந்து ஜஹாங்கீர் ஷாஜகானும் இசையை ஆதரித்தார். அவுரங்கசீப் இசைக்கு எதிரானவர் என்ற கருத்து இருக்கு. ஆனால் அவருடைய காலத்தில் தான் இந்தியாவின் செவ்வியல் இசை குறித்த பல நூல்கள் எழுதப்பட்டது அவுரங்கசீப் காலத்தில் அப்படி பார்க்கிறோம். முகமது ஷா இசைத்துறையில் முக்கிய வளர்ச்சிக்கான ஏற்பட காரணமாக இருந்தார் பார்க்கிறோம். அண்ட் பாபர் நாமா, பாதுஷா நாமா ஆகிய நூல்களில் இசைக்கருவிகளோடு பெண்கள் நடனமாடும் ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. வந்து இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது சமஸ்கிருதம், பிராந்தியம், பாரசீகம் எல்லாமே வந்து வளர்ச்சி அடைந்தது. முகலாய பேரரசின் தக்கான பகுதியில் பாரசீக மொழி நிர்வாக மொழியாக இருந்தது. வந்து ராஜபுத்திர அரசின் மீது அம்மொழி தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்களுடைய நிர்வாகத்தில் அந்த மொழி இருந்ததுன்னு பார்க்கணும். எப்படி நம்ம தமிழ்ல வந்து ஆங்கிலம், சமஸ்கிருதத்துக்கும் அந்த மாதிரி. அக்பர் நாமா என்னும் நூலில் அக்பரின் வரலாற்றை அபுல் பாசல் தொகுத்து வழங்கியுள்ளார் அப்படின்னு பார்க்கலாம். அது முகலாயர்கள் நிர்வாகத்தை பற்றி ஐனி அக்பரியில் விவரித்துள்ளார். வந்து அதுக்கடுத்து அறிவியல், புள்ளியியல், புவியியல், பண்பாடு அதுவும் ஐனி அக்பரியில வந்து சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அப்துல் அமீது வந்து லகோரி அண்ட் முகமது வரிஸ் ஆகிய இருவரும் இணைத்து எழுதிய ஷாஜகான் வாழ்க்கை வரலாறு, பாதுஷா நாமா, அப்புறம் ஐனி அக்பரி முன்னுதாரணமாக கொண்டு எழுதப்பட்டது அக்பருடையது. அவுரங்கசீப்பின் முதல் 10 ஆண்டு கால ஆட்சியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆலம்கீர் நாமா அப்படின்றது நூலை எழுதிய முகமது காசிம் இதே முறையை தான் பின்பற்றினார். பாபரின் சகாதாய் துருக்கிய மொழியில் எழுதிய சுயசரிதை என்பவர். பாபரின் சகாதாய் வந்து துருக்கி மொழியில் எழுதியிருக்காங்க. அது அப்துல் ரஹீம் கானி இ கானான் பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்தார். தபிஸ்தான் என்னும் நூல் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சுட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கா நூல் வந்து மதங்களின் நம்பிக்கைகளை அம்மதங்கள் தொடர்பான நூல்கள் ஆகியன குறித்து பாரதப்படும் இவங்களை சொல்லுது. அக்பரின் அவைக்கால புலவரம் அபுல் பாசலின் சகோதரமான அபுல் மெய்சியின் மேற்பாரில் மகாபாரதம் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. தாரக் ஷூவால் உபநிடதங்கள் வந்து சர் இ அக்பர் மாபெரும் ரகசியம் என்னும் பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டது. அபுல் பெய்சியின் மஸ்னாவி, உத்வி நசிரி ஆகியன இந்திய மொழியில் கவிதைகளுக்கு வளம் சேர்த்தன. வந்து அடுத்து முகலாய காலத்தில் படைக்கப்பட்ட சமஸ்கிருத நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா கல்கானர் காஷ்மீரின் முழுமையான வரலாறு வந்து குறித்து எழுதிய ராஜா வலி பத்தகா என்னும் நூல் அக்பர் ஆட்சி காலத்தில் பிரக்ஞா பற்றால் தொகுக்கப்பட்டது. தொகுத்தது யாரு, எழுதினது யாரு பட்டனது. அடுத்து பாரசீக மொழி நூல்களான சமஸ்கிருதத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டது. கிரேக்க அரேபிய புலமை இந்தியா வந்தடைந்ததுன்னு பார்க்கிறோம். அக்பரின் வானியல் அறிஞர் நீலகண்டர் வந்து வானியல் அறிஞர் அண்ட் தஜிக் அனிலகந்தி என்னும் வானியல் ஆய்வு நூலை படைத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ ஆணியல் யாரு நீலகண்டர், அவர் தஜிக் அனிலந்தி அப்படின்னு நூலை வந்து படைக்கிறார். வந்து ஷாஜகானின் அவைக்கள புலவரான ஜெகநாத பண்டிதர் ரசங்கராதா என்னும் சிறப்புக்குரிய நூலை எழுதினார் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து அப்துல் ரஹீம் கான் அந்த இ கானான் என்பவர் வாழ்க்கை குறித்த மனித உறவுகள் தொடர்பான பாரசீக சிந்தனையில் இளையோடும் பக்தி பாடல்களை இந்தியின் கிளைநூல பிரிஜி என்னும் வடிவத்தில் எழுதினார். வந்து அப்துல் ரஹீம் கான் வந்து இ கானான் எழுதப்பட்டதுன்னு பார்க்கிறோம். கிழக்கு உத்தரப்பிரதேச மக்கள் வந்து பேசியது இந்தி மொழி, இப்ப அதான் பேசிட்டு இருக்கான். வந்து அதுல மொழியான அவதியில் வந்து பாத்தீங்கன்னா துளசிதாசர் எழுதிய பாடல்கள் வந்து பக்தி சிந்தனைக்குரியதாகும். ஏகநாதர், துக்காராம், ராம்தாஸ், முக்தீஸ்வர் ஆகியோர் இலக்கிய படைப்புகள் மராத்திய இலக்கியம் வளர்ச்சி பெற்றது. அந்த எந்த இலக்கியத்தை சார்ந்தவங்க அப்படின்னா மராத்திய இலக்கியம் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து சமஸ்கிருதத்தின் மேலாகியத்தை ஏகநாத் கேள்விக்குள்ளாக்கினார். வந்து அந்த துக்காராமின் பாடல்கள் வந்து ஒரு கடவுள் கோட்பாட்டின் ஆர்வத்தை தூண்டியது. முக்தீஸ்வர் வந்து மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் இலக்கிய வளம் கொண்ட மராத்திய மொழியில் எழுதினார். வந்து விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் வந்து பாத்தீங்கன்னா அமுக்த மல்யாதா அப்படின்றத அந்த ஆண்டாளை பற்றிய காவியம் வந்து மூலமாகும். அவருடைய அவைக்கள சாரி பண்ண கட் ஆயிருச்சு. ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். எந்த இடத்துல கட் ஆச்சுன்னு தெரியல, பட் நம்ம முடிக்க போறோம். இதனுடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ மட்டும் நம்ம முகலாயர்கள் பத்தின வீடியோ மட்டும் தனியா ஒரு வீடியோவை உங்களுக்கு கட் பண்ணி போட்டுருவாங்க. நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்டா. இந்த பாட்டு வந்து உங்களுக்கு கட் ஆச்சு, அங்கே பார்த்துக்கலாம். கட் ஆயிருச்சு, டிஸ்கனெக்ட் ஆனது இப்போ பார்த்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ தமிழ்ல இருந்து தனியாக பிரிந்த மலையாள இலக்கியம் நிலை பெற்றது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குரு அர்ஜுன் சிங் தொகுத்த சீக்கியரான புனிதனான குரு கிரந்தத்தில் இடம்பெற்றுள்ள நூலான குரு கிரந்தத்தில் இடம்பெற்ற ஒரு கடவுள் கோட்பாடின் மேல் நம்பிக்கை கொண்ட சீக்கிய குருக்கள் ஷேக் பரீத் ஆகியின் பாடல்கள் பஞ்சாபி மொழியின் பரிணாம வளர்ச்சிக்கு முக்கிய அடையாளங்களாக இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். சைவ புலவரான குமரகுருபர் நம்ம தமிழ்நாட்டில் எழுதின 14ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் காசிக்கு போயிட்டு வராரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி பிள்ளை தமிழ், நீதிநெறி விளக்கம் ஆகிய முக்கிய இலக்கியங்களை இயற்றினார். தாய்மானவர் வந்து சமரச சன்மார்க்கம் என்னும் அறத்தை உள்ளடக்கிய பக்தி பாடல்களை இயற்றினார். வந்து இதெல்லாம் அந்த காலகட்டம் வந்து மூலாயிர காலகட்டம். ராபர்ட் டி நொபிலி, கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி வந்து வீரமாமுனிவர்
ஆகிய தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு தங்கள் பங்களிப்பை செய்ய தொடங்கினார் அப்படின்னு பார்க்குறோம். வந்து உலகத்தின் ஏனைய பகுதிகளில் அக்பர் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1556 இருந்து முக்கியமானது காரணம் என்னன்னா அந்த காலத்தில் இங்கிலாந்தின் பேரரசு எலிசபெத் வந்து இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஷேக்ஸ்பியர் இருந்திருக்காரு அவருடைய காலகட்டத்தில். அந்த காலத்தில் பிரான்ஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பான் வம்சத்தின் முதல் அரசர் வந்து 4ஆம் ஹென்றி வந்து இருந்திருக்காரு. அண்ட் சபாவி பாரசீகம் இருக்குல்ல அந்த அரச வம்சத்தின் மாபெரும் வலிமைமிக்க அரசனான மகா அப்பாஸ் அப்படின்னு அவர் இந்த காலகட்டத்தில் இருந்திருக்காரு. நெதர்லாந்தில் கிளர்ச்சி ஏற்பட்டது ஸ்பானிய ஆட்சிக்கு எதிராக. ஸோ அதுவும் அந்த காலகட்டத்தில் தான் இருந்திருக்கு, முகலாயர் ஆட்சி காலத்தில் இருக்குமா. இதோட நம்ம என்ன முடிக்கிறோம் அப்படின்னா முகலாயர்கள் அப்படின்ற டாபிக் வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகுது ஃப்ரெண்ட்.